ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பழைய சேனல்ல இருந்த எல்லா டிராமாவையும் ஒன்று ஒன்றா மூவி ஃபார்மேட்ல இந்த புது சேனலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த புது டிராமாவை பார்க்க போறோம். இது மூவி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவஸா வந்துட்டே இருக்க போது. ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிபிகேஷன் கூட அப்பதான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. இந்த பார்ட்ஸ் பார்க்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட்ல மெய்மிங் கெஸ்ட் வராங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா கடல் ராணியும் மயில் பொண்ணு ரெண்டு பேருமே வந்து இறங்குறாங்க. உடனே வாங்க வாங்க யார் திறமசாலின்னு முதல்லயே பாத்துடலாமா அப்படின்னு மெய்மிங் கேட்க, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு வேகமா மயில் பொண்ணு சண்டை போடுறதுக்கு போறா. கடல் ராணி நீ வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டு அவளே டைரக்டா மெய்மிங்கோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. ஆனா அந்த சண்டையில கடல் ராணி அவ பவரை காட்டி கூட மெய்மிங் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு உடனே மயில் பொண்ணு நம்ம அம்மாவோட சக்தியவே இப்படி ஹேண்டில் பண்றானே அப்படின்னு பாத்துட்டு இருக்க மெய்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்க வேணா யார் வேணா கில்லாடியா இருக்கலாம், ஆனா என்னோட இடத்துல என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த நேரத்துல வேற யாரோ வந்து லேண்ட் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் தான் வராரு. என்ன இப்பதான் நாங்க வந்தோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, ஏதோ பெரிய இன்ஃபர்மேஷன் ஆள் வச்சுட்டு இருப்பீங்க போலயே அப்படின்னு கடல் ராணி கேட்க, உள்ள போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு மெய்மிங் மூணு பேரையுமே உள்ள கூட்டிட்டு போறான். கரெக்டா உள்ள போயிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் எல்லாருமே இந்த பாறையில வந்துட்டு இருக்காங்க, ஃபிளைட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு. இப்போன்னு பார்த்து நம்ம கிட்ட எந்த நியூஸ்மே இல்ல. நம்ம காப்பாத்தின ஆளுங்க தான் அந்த லவ்ரி வில்லேஜ்ல இருக்காங்க. அங்க இருக்கிறவங்கள நம்ம எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, நான் என் மாஸ்டர் கூடயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு மிங்ஷு சொல்லிட்டு இருக்கா. ஷீஃபாங் உடனே நானும் மிங்ஷு கூட கம்பெனிக்கு இருக்கேன், அவன் மட்டும் தனியா இருப்பா அப்படின்னு சொல்லிடுறான். ஓகேன்னு மத்த எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மிங்ஷு ஷீஃபாங் ரெண்டு பேருமே ஒன்னா போயிட்டு கு மாஸ்டரோட கல்லறையில மறுபடியும் தூசி எல்லாம் படிஞ்சு இலையெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு விளக்கெல்லாம் ஏத்தி பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. மிங்ஷு சொல்லிட்டு இருக்கா, மாஸ்டர் நான் உங்களை விட்டு அடிக்கடி போறேன்னு கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாவே திரும்பி வந்துருவேன், எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க மீதி 4 பேருமே கிளம்பி வந்துட்டு நம்ம ஜின்ஷா ஒருத்தனை பார்த்தான்ல அவங்களை காப்பாத்தின ஆளு, அந்த ஆளை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பைனாகுலர் வச்சு கரெக்டா யூச்சி கண்ணில் தான் மாட்டுறான். யூச்சி சொல்றா, ஜின்ஷா அங்க பாருடா அந்த பையன் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போலாம் அப்படின்னு நம்ம ஜின்ஷா மீதி 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப இவங்களை பார்த்துட்டு இந்த பையன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். கரெக்டா இவங்க எல்லாம் பின்னாடியே நில்லுன்னு கத்திட்டே ஓட ஆரம்பிக்க தூரமா போற அந்த பையன் அம்பெல்லாம் விட ஆரம்பிக்கிறான். டக்கு நம்ம ஓனாய் மனுஷன் முன்னாடி வந்து அத்தை நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டு கீழே தள்ளி விட்டுறாரு. இப்ப நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்னு ஓடி வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப அந்த பையன் பார்த்துட்டு என்ன காப்பாத்தினவங்க நீங்க உண்மையாவே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க மெய்மிங் பக்கத்துல ஒரு பக்கம் நம்ம மாஸ்டர், இன்னொரு பக்கம் நம்ம கடல் ராணி 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா அந்த ரீகாயை எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு மயில் பொண்ணு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா கொடுக்க தான் போறேன், ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறத யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீகாயை நான் கொடுக்க போறேன், எனக்கு என்ன வேணும், எனக்கு இந்த ரத்த கட்டுல இருந்து விடுதலை வேணும், அதை யார் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது அது எப்படி பண்றதுன்னு கடல் ராணி சொல்லிடுறா. உடனே அங்க நம்ம மாஸ்டர் பார்த்துட்டு எனக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியும், ஆனா நான் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்க கடல் ராணி பார்த்து கடுப்பாயிட்டு, ஏன்னா விளையாட்டா இருக்கா, நான் இன்னும் சக்தியை எடுத்துக்கிட்டே இருக்க ஆபத்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும், உனக்கு புரியாதா என்ன, அதுவும் இல்லாம இந்த சக்தியோட மூலம் அங்க அரக்க உலகத்துல தான் இருக்கு, அதை மறந்துடாத அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்க உடனே இவங்களாம் பேசி இருக்கிறத பார்த்து மெய்மிங் பேச ஆரம்பிக்கிறான். என்ன இப்படி ஆளால கடிச்சுக்கிறீங்க, எனக்கு வந்து இந்த ரத்த கட்டுல மட்டும் விடுதலை கொடுத்துட்டா போதும், நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த மாஸ்டர் பாக்குறாரு, சரி ஓகே அந்த ரத்த கட்டுல இருந்து எப்படி ரிலீஸ் கொடுக்கறது நான் கொடுத்துடுறேன் சொல்லிடுறேன், ஆனா எனக்கு ஒண்ணு, அந்த வலையும் என் கிட்ட தான் இருக்கணும், பிரேஸ்லெட் என்ன விட்டு வேற யார்கிட்டையும் போக கூடாதுன்னு சொல்ல கடல் ராணி அமைதியா பாத்துட்டு இருக்கா. சரி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க மெய்மிங் அனுப்பி விடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷாவியான் அந்த காப்பாத்தின பையன் கிட்ட, என்ன ஆச்சு உங்களை நான் காப்பாத்தி பாதுகாப்பா தான் அனுப்பணும், எதுக்காக நீ இப்படி வந்து எங்க மேல அம்பு விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இல்ல நான் உங்களை நினைச்சு விடல, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா தேடி வந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு பெரிய கதை, நீங்க ஒரு தடவை என்னை காப்பாத்தும் போது உங்களுக்கு தேவையான காசெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல அழகழகான முத்துலாம் இருந்தது, அதுல இருந்து ஒரு உயிர் முத்தை நான் எடுத்துட்டு போயிட்டு குட்டி குட்டி முத்தோட சேர்த்து என் பொண்டாட்டிக்கு செயினா செஞ்சு போட்டேன், அது போட்டதுமே அந்த முத்தவ உடம்போட அட்டாச் ஆயிடுச்சு, அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல, அப்பல இருந்து வீக் ஆயிட்டே இருக்கா, சீக்கிரமா சாக போறா, அந்த உயிர் முத்தை எப்படி செயலிழக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அது தேடிதான் நான் பாட்டு கலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, எங்களை உன் ஒய்ஃப் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு 4 பேரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த மாஸ்டர் கடல் ராணி கிட்ட, நான் தான் உனக்கு உயிர் முத்துகள் எக்கச்சக்கமா கொடுத்துருக்கேன், அதை விட்டுட்டு உன்னோட சக்திக்கு எதுக்கு ரீஹாய் வேணும்னு கேட்குற அப்படின்னு கேட்க, உயிர் முத்துகள் நெகட்டிவ் எனர்ஜில இருந்து உருவானது, அது என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிட்டு இருக்கு, அதை என்னால தாங்கிக்கவே முடியல, ரீஹாய் ஆனா புனித சக்தி, அது இருந்தா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், கண்டிப்பா எனக்கு அது வேணும், என்னை பார்த்து நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், பயந்து என்ன ஆக போகுதுன்னு எனக்கே புரியல அப்படின்னு கடல் ராணி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க அந்த பையன் மத்த எல்லாரையுமே கூட்டு வந்துடுறான் ஒய்ஃபை பார்க்க. அந்த பொண்ணு படுத்த படுக்கையா இருக்கா. நான் தான் சொன்னேன்ல என் பொண்டாட்டி ரொம்ப நாளா இப்படிதான் இருக்கான்ட்டு,
ஏதேதோ செஞ்சு பார்த்துட்டேன் பல மூலிகைகள்லாம், ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்ல, நம்ம காப்பாத்தலாமாடா அப்படின்னு நம்ம யூச்சி கேக்குறா. வெயிட் பண்ணி காப்பாத்தலாம், ஆனா இப்ப கிடையாது அப்படின்னு ஜின்ஷாவ் சொல்லிடுறான். அதுக்குள்ள ஓனாய் மனுஷன் அப்புறம் மத்தவங்க எல்லாம் செக் பண்றாங்க. இல்ல எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல, உடம்பு ரொம்ப வீக்கா தான் இருக்கு அப்படின்னு ஓனாய் மனுஷன் சொல்ல, சரி நீங்க எல்லாமே இங்க தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அத்தனை பேரையும் வெளியே அனுப்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஜின்ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் அமைதியா திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம பியன் கூட்டி பொண்ணு ரெண்டு பேரும் ஒரு காட்டுல வந்து உட்காந்துட்டு, என்னது அந்த பையன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக சொன்னதெல்லாம் செய்வானா மாட்டானான்னு குட்டி பொண்ணு கேட்க, கண்டிப்பா பொண்டாட்டி உயிரை காப்பாத்துறதுக்காக அவன் அதை பண்ணுவான், கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வருவான் அப்படின்னு பியன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா எதுக்காக இப்ப நம்ம ஜின்ஷாவை யூச்சியும் உடனே நம்ம உலகத்துக்கு கூட்டு போகணும் சீனியர், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்க, போர் வரப்போது அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் தான் ஆகணும். ஆமா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம பண்றது ஒன்றும் ஒரு நல்ல வேலை கிடையாது அப்படின்னு பியன் சொல்ல, நல்லாவே தெரியுமே, ஆனா ஏழு உலகத்தையும் காப்பாத்துறதுக்கு சில விஷயங்களை பண்ணிதான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது நம்ம பண்றது சூப்பர் ஹீரோ வேலை தானே, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு குட்டி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. பியன் பாக்குறான், நம்ம பண்றது கெட்ட வேலை தான், அதுக்காக நம்ம பெருமை என்னைக்குமே படக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை நம்புறோம், இப்படிலாம் பண்ணா ஏழு உலகமும் நல்லா இருக்கும்ட்டு, அதை செய்யறதுக்காக நம்ம நிறைய பேரோட உயிரை பலி கொடுக்க வேண்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னைக்குமே அதை நினைச்சு நம்ம பெருமைப்படவே கூடாது, எல்லாமே ஒரு வகையில தப்பு தான். அவங்க ரெண்டு பேரும் வந்தது கூட்டிட்டு நம்ம ஊருக்கு போய்கிட்டே இருக்கோம் புரியுதா அப்படின்னு பியன் கேட்டுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அந்த பையன் ஒய்ஃபோட உடம்பு தூக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நீ எங்க போற அப்படின்னு 4 பேரும் பின்னாடியே வராங்க. என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மரம் இருக்கு, அதுக்கிட்ட அவளை கொண்டு போய் நான் வைக்க போறேன், சாவரவா அங்கேயாவது நிம்மதியா சாகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். பியன் இங்க சொல்றான், வந்துட்டே இருக்காங்க நம்ம ஆளுங்க நம்மள தேடி அப்படின்னு. கரெக்டா அந்த பொண்டாட்டியை கூட்டு வரவன் பியன் இருக்க காட்டுக்கு தான் கூட்டு வந்துட்டு இருக்கான். அங்க ஒய்ஃபை படுக்க வச்சுட்டு எல்லாரும் நம்ம மன்னிச்சுக்காங்க அப்படின்னு டப்புன்னு கத்திக்கிட்டே கையில ஏதோ ஒரு மந்திர பொடி வச்சுட்டு அங்க நிக்கிற 4 பேர் மேலையும் தூவி விடுறான். 4 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பியன் குட்டி பொண்ணு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. நாங்க தான் மயங்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒவ்வொருத்தங்களையா பார்த்துட்டு இருக்க, அதுலயும் நம்ம யூச்சியை பாக்குறதுக்கு பியனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆனா அவளை தாண்டி போயிட்டு இருக்கான். சரி நான் சொன்னதை நீ செஞ்சுட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு நின்னுறாங்க. 4 பேருமே மயக்கமானதெல்லாம் சும்மா நடிப்பு தான் போல. பியன் பாக்குறான், அந்த பையன்ட்ட நாங்க சொன்னதை போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இப்போ நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஜின்ஷாவ் சொன்னால, நாங்க அது பேரு உயிர் முத்துனே சொல்லல, அது எப்படி உனக்கு உயிர் முத்துன்னு தெரியும், இந்த கிராமத்துல யாருக்கும் உயிர் முத்துனா என்னன்னே தெரியாது, அது மட்டும் இல்லாம நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, நல்ல வேலை அப்படின்னு சொன்னேன், அப்பனா யாரோ நாங்க வருவோம் உங்ககிட்ட சொல்லிருக்காங்க, அது எப்படி சாத்தியம், ரெண்டுக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கு, யாராவது எங்களை போட்டு கொடுக்க சொல்லி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா அப்படின்னு கேட்க, என் பொண்டாட்டியை காப்பாத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், கண்டிப்பா என் பொண்டாட்டியை காப்பாத்துக்காக உங்களை நான் போட்டு கூட கொடுப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க. யூஜி சொல்றா, என்னால அந்த உயிர் முத்தை எடுக்க முடியாதுன்னு உங்ககிட்ட எப்படா சொன்னேன், நான் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு யூஜி போயிட்டு அந்த பொண்ணு உடம்புல இருந்து உயிர் முத்தை எடுத்துடுறா. உடனே அவளுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு நார்மல் நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருது. அதனாலதான் அந்த பையன் எப்படி போட்டு கொடுத்துட்டு இருக்கான். இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு பியனும் அந்த சின்ன பொண்ணும் சரி ஓகே மயக்கம் போடலன்னா என்ன, டைரக்டா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு வேகமா சண்டைய ஆரம்பிச்சிடுறா. அந்த சின்ன பொண்ணு அங்க இருக்கிற மீதி 3 பேரையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க. நம்ம பியனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேகமா பக்கத்துல வர யூச்சியை பாத்துக்கிட்டு இருக்கான். யூச்சி கையில வால் எடுத்துட்டு, எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல அப்படின்னு பியன் கேக்குறான். ஞாபகம் வந்துச்சுங்கிறதெல்லாம் சும்மா ஒரு வெட்டி பேச்சு, நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, உன்னை எத்தனை தடவை நீ மாஸ்டரான்னு கேட்டேன், ஆனா நீ எதுவுமே எனக்கு பதில் சொல்லவே இல்ல, அது மட்டும் இல்லாம நீ என்ன பத்திரமா பாத்துக்கிட்டது எல்லாமே ஒரு பிணைய கைதியா தானே, நான் ஒன்னும் உன் ஸ்டூடெண்ட் கிடையாது தானே அப்படின்னு சொல்ல, சாரி யூச்சி என்னால இப்ப சொல்ல முடியாத நிலைமையில நான் இருந்தேன் அப்படின்னு பியன் சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். யூச்சி அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஆனா அவ பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா பியன் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு இருக்க. மயங்கி நம்ம யூச்சி கீழே விழற மாதிரி போறா. மயக்க மருந்தா கொடுக்குற அப்படின்னு பியனை தள்ளி விட்டுட்டு நம்ம ஜின்ஷாவ் கிட்ட வேகமா வர ஆரம்பிக்கிறா. ஆனா குட்டி பொண்ணு கிட்ட ஜின்ஷாவ் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஜின்ஷாவ் பக்கத்துல வந்துட்டு, இதுக்கு மேல உங்களால அடங்க முடியாதுடா, சும்மா அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் புரியுதா அப்படின்னு வேகமா அவ சண்டை போட ஆரம்பிக்க, யூஜி இதை பாத்துடுறா. என்னோட ஜின்ஷாவுக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு மந்திர கட்டையும் தாண்டி வேகமா பறந்து வந்து அந்த குட்டி பொண்ணை தாக்க போக, குட்டி பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நம்ம பியனுக்கு கவலை ஆயிடுது. அவளை வேகமா தள்ளி விட்டுட்டு பியன் யூஜியோட எல்லா சக்தியையும் வாங்க ஆரம்பிக்கிறான். 2 பேருமே பயங்கரமா ஹர்ட் ஆயிடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கத்து போய் விழுறாங்க. பியனை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு ஓடி போயிட்டு, அண்ணா எந்திரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல நீ என்ன விட்டு அந்த 2 பேர் ஜின்ஷாவ் யூச்சியை மட்டும் இங்க இருந்து கூட்டு போயிடு, என்னை பத்தி கவலைப்படாத அப்படின்னு நம்ம பியன் சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த ஓனாய் மனுஷன் பார்த்து நம்ம ஜின்ஷாவோட கழுத்துல கையை வச்சுட்டு, இப்பயே நான் அவனை கொன்றுவேன் பாத்துக்கோ, உனக்கு வேற வாய்ப்பே இல்ல, ஒழுங்கா அந்த பியனை மட்டும் கூட்டிட்டு எந்த ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணு வெறுப்பாயிட்டு கையில இருக்க பால ஓங்கி ஒரு அடி அடிக்க ஆளுக்கு பறந்து போய் விழுறாங்க. ஜின்ஷாவ் கண்ணு முழிச்சு பாக்குறான். அப்ப யூச்சியையும் காணோம், பியனையும் காணோம். யூச்சியை கூட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஓனாய் மனுஷன் எந்திரிச்சு முடிஞ்ச அளவுக்கு பவர் கொடுக்குறாரு. அப்ப அந்த ஒய்ஃபை காப்பாத்துனாங்கல்ல, அந்த பையன் வந்து இது சாதாரண மாத்திரை தான், ஆனா வலி குறையும், இதை கொடுங்கன்னு சொல்ல நம்ம ஷாவ்யான் வேகமா ஓனாய் மனுஷனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாமே அங்க இருந்து மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஓனாய் மனுஷன் கேட்க, நம்ம எங்க போனோம்
பண்ணணுங்கிறது இந்த பியனுக்கு எப்படி தெரியும்? மெய்மிங் ஒருவேளை சொல்லி கொடுத்திருப்பானோ, அவனை பத்தி எனக்கு இன்னும் சரியா தெரியலையோ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. ஜின்ஷா அங்க வந்துடுறான். ஒருவேளை மெய்மிங் தான் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அந்த பியன் மாஸ்டர்லாம் எங்க இருக்காங்கங்கிற விஷயம் மெய்மிங்குக்கு தெரியும். அவன் கிட்ட போனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இப்போ நம்ம யூஜியை கடத்திட்டு போயிட்டாங்க பியனும் இந்த குட்டி பொண்ணும் அப்படிங்கறதால ஜின்ஷாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேகமா ஷாவியான் கூடயும் ஓனாய் மனுஷன் கூடயும் அந்த ஃபிளைட்ல போயிட்டே எந்த இடத்துல யூஜி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால முடியல. உடனே இங்க ஒன்னும் கவலைப்படாத, நேரா மெய்மிங் கிட்ட போய் கேட்டுக்கலான்னு மத்தவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் இந்த மாஸ்டர், சீனியர் அக்கா, குட்டி பொண்ணு 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நீ மறுபடியும் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு குட்டி பொண்ண மாஸ்டர் திட்ட ஆரம்பிக்க, நான் ஒன்னும் தப்பு பண்ணல, உங்களுக்கு மத்தவங்க தான் முக்கியமா போயிட்டாங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்பவுமே இழிச்சு வாய் மாதிரி தான் தெரியுதுன்னு மாஸ்டர் கிட்டே இந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. வாயை மூடு அப்படின்னு சீனியர் அக்கா திட்டவும், நீ போய் 3 நாள் ஒரு ரூம்குள்ளேயே கிடக்கணும், வெளியே வரக்கூடாதுன்னு மாஸ்டர் அந்த குட்டி பொண்ணுக்கு தண்டனை கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. மாஸ்டருக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. சீனியர் அக்காக்கு அதுக்கும் மேல பியனுக்கு வந்துட்டு ரொம்ப ஆபத்து வந்துருச்சு இல்ல, அவன் ரொம்ப அடிபட்டுட்டான். யூஜியோட வாழ்க்கை பயங்கர பவர் இருந்திருக்கு. பியனால அதை தாங்கிக்கவே முடியல, என்ன பண்ண போறானோ தெரியலன்னு அவங்க கவலைப்பட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமா சரியாயிடும் மாஸ்டர் ஆறுதல் சொன்னாலும் ஆனா அவருக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த அக்கா பாட்டுக்கு அழுதுட்டு இருக்காங்க. மாஸ்டர் நான் போய் பியனை பாக்குறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க நம்ம பியனை பாக்குறதுக்கு குட்டி பொண்ணு திருட்டுத்தனமா வந்து அழுதுட்டு இருக்கா. பியன் உடனே பார்த்து, நான் நிறைய நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும், எனக்கு சரியாயிடும், நானே டாக்டர், எனக்கு தெரியாதா, உன்னை வந்து மாஸ்டர் உள்ள அடைஞ்சு கிடக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு, நீங்க உள்ள வந்துட்டு இருக்கே என்ன பாக்குறதுக்கு, மாஸ்டர் திட்ட மாட்டாரான்னு கேட்க அவர் கிடக்குறாரு அப்படின்னு குட்டி பொண்ணு அழுதுட்டே சொல்றா. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் தானே, அப்படி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மாஸ்டர் வர சத்தம் கேக்குது. குட்டி பொண்ணு அங்க இருந்து ஓடி போயிடுறா. பியன் கிட்ட பக்கத்துல வந்து மாஸ்டர் உட்கார்றாரு. அவருக்கும் பியனுக்கு இப்படி உடம்பு முடியாம போயிருக்கேன்னு மனசு கஷ்டமா இருக்கு. உடம்பு பரவாயில்ல தானே அப்படின்னு கேட்க பியன் உடனே, ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டா யூஜி, என்னோட மந்திர கட்டையே அடுத்து தள்ளிட்டா, அவ்வளவுதான், நான் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல கொஞ்சம் மெடிசன் பத்தி நல்லா கத்துக்க வேண்டியதா அப்படின்னு பியன் சொல்லிட்டு இருக்கான். நீ இதை பத்தியாவது ரெக்ரெட் பண்றியா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. இதுல ரெக்ரெட் பண்ண எதுவுமே இல்ல அப்படின்னு பியன் சொல்ல, என்ன மன்னிச்சிருன்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இது உங்க மேல தப்பு கிடையாது, எல்லா பழியையும் உங்க தோல்லையே தாங்கிக்காதீங்க அப்படின்னு பியன் சொல்ல ஆரம்பிக்கிறான். மாஸ்டருக்கு இருமல் வர ஆரம்பிக்குது. கர்ச்சீஃப் முழுக்க பிளட்டால நிரம்பிடுது. பியனால ஒன்னும் பண்ண முடியல, பயங்கர வருத்தத்துல இருக்கான். நேரா கிளம்பி யூஜியை பாக்குறதுக்கு போறான். அவ கையை பிடிச்சு செக் பண்ணி பார்க்க யூஜியோட பாடி நல்ல நிலைமையில தான் இருக்குன்னு தெரியுது. கொஞ்சமா நிம்மதி ஆயிட்டு அப்பாடா அப்படின்னு அவன் முகத்தை தொட்டு பார்க்கலான்னு போக யூஜி லைட்டா முகத்தை திருப்பிக்கிட்டே இருக்கா. சரி இதுக்கு மேல நம்ம டச் பண்ண வேண்டாம் அப்படின்னு யூஜி கிட்ட இருந்து ஒரே ஒரு பிளட் டிராப்பை மட்டும் எடுத்து ஒரு குட்டி டப்பால ஸ்டோர் பண்றான். உங்க அம்மா கிட்ட சண்டை போடுறதுக்கு, கடல் ராணி கிட்ட சண்டை போடுறதுக்கு உன் பிளட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஜின்ஷாவ்னு யூஜி கத்த ஆரம்பிக்கிறா. பியனுக்கு இன்னும் அதிகமா மனசு கஷ்டமா போயிட்டு இருக்கு. லைட்டா திரும்பி பார்க்கும்போது நம்ம ஜின்ஷா கொடுத்த அந்த ஜேட்டு டோக்கன் இருக்குல்ல, அது அங்க கீழே கிடக்கு. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருந்ததெல்லாம் பியனுக்கு ஞாபகம் வருது. அமைதியா போய் அதை எடுத்து கையில வச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான் அதை தூக்கிட்டு. இங்க இன்னும் நம்ம யூஜிக்கு மயக்கம் தெளியவே இல்ல. இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம மெய்மிங், ஷாவ்யான் அவங்களோட ஊர் இருக்குல்ல ரீஹாய், அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பயங்கரமான நல்ல வசதி இருக்கு, சூப்பரான கிளைமேட் இருக்கு, எல்லா வளமும் இருக்குங்கிறதால மக்கள் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. எல்லா மக்களையும் தூரமா இருந்து மெய்மிங் பார்த்துட்டே, எவ்வளவு மக்கள் ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க, எல்லாமே முடிய போதுன்னு நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல பக்கத்துல அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் உங்களால தானே அப்படின்னு. என்னப்பா நீ ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு, நான் மாத்தணும்னு ஆனா முடிவு பண்ணிட்டேன், இத்தனை காலமா அடைஞ்சு கிடக்குற எனக்கு தான் அதோட அருமை தெரியும் மெய்மிங் சொல்ல. கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் இந்த நம்ம ஷாவ்யான் பையன் வேஷத்துல இருக்கும்போது அந்த ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தி ஷாவ்யான பையன் நினைச்சிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தால, அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருக்கா. என்ன இன்னும் அப்பாவை காணோம் அப்படின்னு. கரெக்டா அந்த பக்கமா ஷாவ்யான் வர நடந்து போறா. இது என்னது நம்ம ஷாவ்யான் மாதிரியே இருக்கு ஆனா பொண்ணா இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அது கண்டுக்காம ஷாவ்யான் நடந்து போயிட்டு இருக்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெய்மிங் எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துக்கு வளமே இல்ல அப்படிங்கறதால ரீஹாயை இங்க கட்டி போட்டா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வளம் கிடைக்கும்னு இயற்கைக்கு மாறா என்னோட முன்னோர்கள் என்னோட ரத்தத்தை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கட்டி போட்டு விட்டாங்க. ரீஹாயோட நான் கனெக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பரம்பரையில ட்வின்ஸா பிறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ட்வின்ஸ்ல ஒரு ட்வின்ஸோட ஆயுள் முழுக்க எனக்கு வந்துரும், இன்னொரு குழந்தை இருப்பாங்கல்ல அந்த குழந்தையோட ஆயுள் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வரும். இப்ப எப்படி ஷாவ்யானோட உயிர் எனக்கு வந்துட்டு இருக்குல்ல அந்த மாதிரி இப்படியே பல ஆயிரம் வருஷமா நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுக்கும் மேலே என்னால இப்படி வாழ முடியாது அப்படின்னு இவன் சொல்லிட்டு சரி ஓகே மந்திரத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வேகமா மெய்மிங்கு மந்திரத்தை ஆரம்பிக்க போறான். அப்பன்னு பார்த்த அசிஸ்டன்ட் அங்க பாருங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் தடுத்து நிறுத்த என்னாச்சுன்னு மெய்மிங் பாக்குறான். ஷாவ்யான் வந்துட்டு இருக்கா. இவள இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அந்த மாஸ்டருக்கு அந்த சீனியருக்குலாம் உத்தரவு போட்டேன், அப்ப ஏன் இவளை இங்க வர விட்டாங்க அப்படின்னு. சரி நம்ம பார்க்க போலாம் வா அப்படின்னு மெய்மிங் கிளம்புறான். ஷாவ்யான் வரா. மெய்மிங்க பார்த்துட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம மெய்மிங்கும் என் மேல இன்னொருக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லவும்
என் பின்னாடி வா அப்படின்னு ஷாவியான உள்ள கூட்டு போறான். அவன் மட்டும் தனியா போய் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு மந்திர கட்டு மாதிரி போயிட்டு மெய்மிங் பக்கத்துல யாருமே போக முடியாத மாதிரி இருக்கு. இது என்ன மந்திர கட்டு இருக்கு, நம்மள சுத்தி மந்திர கட்டு இருக்கு, நம்மளால வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜின்ஷா பாக்குறான். எந்த மந்திர கட்டுக்கு ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அது என்ன நம்ம இதுக்கு பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு. யாருக்கும் எது வீக் பாயிண்ட் அப்படின்னு தெரியாம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம மெய்மிங்கோட ஊர் மக்கள்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. எல்லா வளமும் இருக்கு, நமக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு. அப்பன்னு பார்த்தவங்க மாளிகையோட மேல ஒரு உச்சியில ஒரு கம்பி மாதிரி இருக்கு, அதுல யாரோ ஏற மாதிரி இருக்கு. யாரு ஏறுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கேட்க, இந்த ஊருக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க போல, அங்க நம்ம ஊரோட தலைவர் மட்டும் தான் ஏற முடியும். அப்படி பார்க்கும்போது ஷாவியான் தான். ஒரு சடங்கு செய்வாங்க அப்பப்போ, அந்த சடங்கு செய்யற நாள் வந்துருச்சு போல, வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கிருந்து எல்லாருமே அதை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. இங்க நம்ம ஓனாய் மனுஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அந்த மந்திர கட்டை எப்படியாவது எடுத்து விட்டு நம்ம வெளியே போகணும் அப்படின்னு. ஆனா மந்திர கட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அதுக்குள்ள இந்த பக்கமா போற மெய்மிங்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுபடி அந்த ரத்த கட்டை எடுக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறான். அந்த வேலையை ஆரம்பிச்சதும் அப்படியே மின்னல் வேகத்துல ரத்தமா சுத்தி மிதக்க ஆரம்பிக்க அவன் பாட்டுக்கு உச்சியில பறக்க ஆரம்பிக்கிறான். ஊர் மக்கள் என்ன நடக்குதுன்னு அதிசயமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தான் பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு. அப்படியே கொஞ்ச நேரத்திலே ஊர் மக்கள்லாம் ரொம்ப முடியாம போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. பொத்து பொத்துன்னு செத்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அவங்க உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாமே அங்க அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்தால, ஷாவியான லவ் பண்ற பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க அப்பா தேடிட்டு வந்துடுறா. வந்துட்டியாடா சொன்னோம், வா உள்ள போலாம் அப்படின்னு அவங்க அப்பா கூட்டு வர ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஊர் மக்கள்லாம் வெளியே ஓடுறாங்க. யாரும் உள்ள போயிடாதீங்க, அசம்பாவிதம் நடக்குது, ஷாவியான் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஷாவியான் கொலை பண்றாரா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல, சலோ நீங்க இருந்து கிளம்பி போயிடு, நான் பாத்துக்கிறேன் புரியுதான். அவங்க அப்பா மட்டும் நேரா உள்ள கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் ஷாவியான் பாக்குற அந்த ஓவியம் இருக்கிறத, இந்த ஓவியத்தை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சுக்கிட்டே இருப்பான் அவன். இது எனக்கு கொடுத்த ஓவியம், இந்த ஓவியத்தை இங்க மாட்டிருக்கான் அப்படின்னா அந்த மந்திர கட்டுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த ஓவியத்தை எடுத்து எறிய அந்த மந்திர கட்டு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. ஷாவியான் வேகமா வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கா. கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் மெய்மிங்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நல்ல மழை காலத்துல அந்த ஊர்ல பனியா கொட்ட ஆரம்பிக்குது. எல்லாரும் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஷாவியானுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஓனாய் மனுஷன் இந்த காலத்துல பனி எப்படி கொட்டும் அப்படின்னு ஷாவியான பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அங்க ஜின்ஷா, நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க நம்ம ஷாவியான, நான் போய் இந்த மெய்மிங் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறான். ஷாவியான் பாக்குறா, ஒரே டெட் பாடிஸா சுத்தி முத்தி இருந்துட்டு இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் மெய்மிங் பக்கத்துல அசிஸ்டன்ட் பக்கத்துல வர மாதிரி போக, வந்து தொலையாது அப்படின்னு அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் வேகமா அமிச்சிட்டு மறுபடியும் மெய்மிங் எல்லா மந்திர கட்டையும் போட்டு எல்லாரோட பவரையும் உறிஞ்ச ஆரம்பிக்கிறான். எல்லா பவரும் அவன் கிட்ட போய்கிட்டே இருக்கு. கரெக்டா பவர் வந்து முடிச்சு மெய்மிங் ஒரு வழியா ஃப்ரீ ஆயிட்டு ரிலீஸ் ஆயிட்டு வாயிலிருந்து அவனுக்கு ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, 200 வருஷத்துக்கு மேல இந்த பில்டிங்ல அழைஞ்சு கிடக்குற எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு மெய்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஷாவியான் மயங்கி விழுந்துட்டு அவளுக்கு ஓனாய் மனுஷன் கொஞ்சமா சக்தி கொடுத்து மறுபடியும் அவளை எழுப்ப ஆரம்பிக்கிறான். ஷாவியான் அந்த இடத்துல இருந்து வெளிச்சம் வருது, அங்க போலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வர வழி முழுக்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு ஷாவியானுக்கு இன்னும் வலி அதிகமாயிடுது. அவ முடியாம போய் உட்காந்துக்கிறா. ஓனாய் மனுஷனுக்கும் இவளை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. இந்த ஊருக்கே தலைவி அவதான், அவ கண்ணு முன்னாடியே எல்லாரும் இப்படி கிடக்குறாங்களே அப்படின்னு. கரெக்டா அந்த மெய்மிங்கோட அசிஸ்டன்ட்க்கும் நம்ம ஜின்ஷாவுக்கும் சண்டை வந்துருது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஷாவியான் அங்க வந்துடுறா. ஷாவியான மட்டும் தான் நான் உள்ள விடுவேன், வேற யாரையும் விட மாட்டேன்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நான் மட்டும் போறேன் அப்படின்னு வேகமா நம்ம ஷாவியான் மேல கிளம்பி போறா மெய்மிங்க பாக்குறதுக்கு. மெய்மிங்க அப்ப பனியை ரசிச்சிட்டு இருக்கான். ஷாவியான், நான் ஃப்ரீ ஆயிட்டேன் ஷாவியான், ஒரு வழியா 200 வருஷத்துக்கு அப்புறமா நான் ஃப்ரீ ஆயிட்டேன். ஆனா என்ன, இந்த லாவ் குடும்பம், அதாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு வழியா முடிவு கட்ட வேண்டியது ஆயிடுச்சுன்னு சொல்ல, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஷாவியான் கையில இருக்கிற ஆயுதத்தை எடுத்து கொல்ற மாதிரி போறா. என்ன விட மாட்டியா, நான் என்ன தப்பு பண்ணேன், 200 வருஷமா அடைஞ்சு கிடந்திருந்தா உனக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல, அதுக்காக ஒண்ணுமே தெரியாத மக்கள் இத்தனை பேரை கொண்டிருக்க, உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு நம்ம ஷாவியான் கேட்டுட்டு இருக்கா. அவ ஆயுதத்துக்கிட்ட வேகமா பக்கத்துல வந்து நின்னுட்டு, என்ன கொல்ல முடியுமா உன்னால ஷாவியான் அப்படின்னு அமைதியா மெய்மிங் கேக்குறான். ஷாவியானுக்கு கண்ணுல கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க, ஒன்னு உன்னை கொல்லணும், ஓ ரத்தத்தை எடுத்து இந்த ரத்த கட்டை நான் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறான், இல்லைன்னா உன்னை காப்பாத்திட்டு ஊர் மக்களை கொல்லணும். உன்னை எப்படி என்னால கொல்ல முடியும்னு கேட்க, என்ன காப்பாத்துறதுக்காக ஒட்டுமொத்த இனத்தை நீ அழிச்சிட்டியா அப்படின்னு ஷாவியான் கேக்குறா. உன்னை என்னைக்குமே நான் காயப்படுத்தணும்னு நினைச்சதே இல்லை அப்படின்னு மெய்மிங் சொல்ல, ஷாவியான் கையில இருக்கிற ஆயுதத்தை கீழே போட்டுடுறா. கரெக்டா ஓனாய் மனுஷன் இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு சட்டுன்னு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் தாக்கிட்டு வேகமா ஜின்ஷாவோட மேல வந்துடுறான். ஷாவியான் ஒரு மாதிரி வீக்காய் நின்னுட்டு இருக்க ஓனாய் மனுஷன் மெய்மிங்க பார்த்து, இவ்வளவு இந்த பொண்ணை கஷ்டப்படுத்திருக்க வேண்டாம் நீனு அப்படின்னு நினைக்க, இங்க பாரு நான் ஒண்ணு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு மெய்மிங் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சீனியர் அக்கா அப்புறமா நம்ம மயில் பொண்ணு 2 பேரும் வந்துடுறாங்க. மெய்மிங் உனக்கு தான் கட்டு ஃப்ரீ ஆயிடுச்சுல, என் கூடவா அப்படின்னு ஒரு ஆயுதத்தை கொடுக்குறாங்க. அந்த கல்லு மேல ஏறி நின்னுட்டு அங்கிருந்து மெய்மிங் கிளம்பி போயிட்டு இருக்கா. ஷாவியான் அமைதியா பாத்துட்டு இருக்கா. உன் குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க ரத்தம் வேணும், இல்லைன்னா ஒட்டுமொத்த ஊரோட ரத்தமும் வேணும்னு சொன்னோம், அதுக்காக அந்த பொண்ணை கொல்ல கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஊரையுமே கொண்டு வச்சுட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான பாசத்தை நான் பார்த்ததே
பார்த்ததே இல்லன்னு அந்த சீனியர் அக்கா சொல்றாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ அதுல இருந்து வெளியே வந்திருக்க, உன்னால 3 நாளைக்கு மேல உயிரோட இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம உன்னால பொழைச்சு மறுபடியும் வரவே முடியாது, இன்னொரு பிறவியே உனக்கு கிடையாது தெரியுமா அப்படின்னு கேட்க, நான் எதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டேனோ அது நடந்துருச்சு, இனிமே எனக்கு பிறவி இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆயுசு இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்கா இங்க மெய்மிங். சீனியர் அக்கா என்னவோ பண்ணு அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. மெய்மிங்க கூட்டிட்டு மயில் பொண்ணு சீனியர் அக்கா 2 பேருமே இந்த மாஸ்டரோட இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வரும்போதே மயில் பொண்ணு கிட்ட மெய்மிங் தனியா ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இப்போ ரீஹா என்கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சிருச்சு அப்படிங்கறதால ரீஹா வழக்கம் போல பூமி முழுக்க சுத்தி வர ஆரம்பிக்கும். நாங்க இருந்த இடத்துல மட்டும் இருக்காம இப்போ இந்த ரீஹாய் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு அதுல இருந்து எப்படி விடுதலை அடையணும்னு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த ரீஹாயை நீங்க எப்படி பிடிக்க போறீங்க? ரீஹாய் ஒரு இடத்துல நிக்காம சுத்தி வந்துட்டே இருக்கும். ஆனா எந்த நேரத்துல எங்க இருக்குங்கிறதுக்கான மேப் என்கிட்ட இருக்கு. இந்த மேப் உனக்கு வேணும்னா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், நீங்க உறுதி கொடுத்தா இந்த மேப் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மயில் பொண்ணு அமைதியா பாக்குறா. உடனே சீனியர் அக்கா என்ன அங்க பேச்சு, ரீஹாய்க்கும் உனக்கும் இனிமே சம்பந்தமே இல்ல, கிளம்பி வா அப்படின்னு மெய்மிங்க அங்க இருந்து கூட்டிட்டு போறா. அங்க மேல பார்த்தா ஆல்ரெடி மாஸ்டர் கடல் ராணி 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடல் ராணி கிட்ட உங்க பொண்ணு வாசத்தை நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த பொண்ணுக்கு பயங்கரமா யூச்சிக்கு அடிபட்டுருச்சு, அதனாலதான் அவளை கூட்டு வந்து வச்சு நாங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறோம், போர்ல இதுக்கு மேல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் இங்க வச்சுட்டு இருக்கோம்னு சொல்ல, அப்படியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கடல் ராணி சொல்றா. நேரா கடல் ராணி கிட்ட மேல ஏறி வந்ததுமே மயில் பொண்ணு இப்ப நம்ம மெய்மிங் சொல்லி வந்தான்ல அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறா. அதுக்குள்ள கடல் ராணி எனக்கு இந்த பிரேஸ்லெட்டை கொடு அப்படின்னு கேட்க, உடனே கடல் ராணிக்கு கொடுக்கறதுக்கு நம்ம மெய்மிங்கும் ரெடி ஆயிடுறான். அப்பன்னு பார்த்து சீனியர் அக்கா எங்க கண்ட்ரோல்ல இருக்க ஒரு ஆள் கிட்ட தான் அந்த பிரேஸ்லெட் இருக்கட்டும் நாங்க எப்பவோ சொல்லிருக்கோம் அக்ரிமெண்ட்ல, அதை மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெய்மிங் கிட்ட இருந்து இந்த பிரேஸ்லெட்டை அவ வாங்கிக்கிறா. சரி ஓகே என் கடமை முடிஞ்சிருச்சு, நான் இங்க இருந்து கிளம்பலான் இருக்கேன், மலையில இருந்து கீழே போகணும், எப்படி இருந்தாலும் நீங்க கடல் ராணி அப்புறம் மயில் பொண்ணு ஒன்னா தானே போவீங்க, என்னை கூட்டு போங்கன்னு சொல்ல உடனே அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் ரொம்ப பாவமா ஷாவ்யானுக்கு ரொம்ப உடம்பு முடியாம மயங்கிடுறா. அவளை மோனாய் மனுஷன் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு உனக்கு ஒன்னும் ஆள் இல்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்க, ஷாவ்யான் கனவுக்குள்ள அவ சின்ன வயசுக்குள்ள போயிடுறா. குட்டி ஷாவ்யான் அப்ப அங்க நின்னுட்டு நம்ம மெய்மிங்கும் அவங்க அப்பாவும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கா. குட்டி ஷாவ்யான் பாக்குறத நம்ம பெரிய ஷாவ்யானும் பாக்க, ஷாவ்யானோட ட்வின்னோட உடம்புக்குள்ள தானே மெய்மிங்கோட ஆத்மா வந்துரும். என்னதான் குட்டியோட பையனா அங்க ஒரு பையன் நின்னாலும் மெய்மிங்கோட ஆத்மா உள்ள இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவா ஆனா ரொம்ப மெச்சோர்டாவே அந்த ஆத்மா பேசிக்கிட்டு இருக்கு அந்த குட்டி பையன். மெய்மிங் சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க அப்பா கிட்ட, என்னால வந்து அந்த பாதி பீஸ்ட் கிட்ட இருந்து ஓனாய் மனுஷன் கிட்ட இருந்து பாதி சக்தியை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதனால யூஸ் பண்ணிக்க முடியாது, நீங்க ஷாவ்யானுக்கு தான் கொடுக்கணும், ஆனா அந்த எனர்ஜி அவ உடம்புக்குள்ள இருந்து வீணா தான் போகும், ஆனா ஷாவ்யானுக்கு ஒருவேளை வந்து நான் தான் உடம்புல இருந்து பாதி உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன பயங்கரமா வெறுத்துருவாளா அப்படின்னு கேட்க, பெரிய ஷாவ்யானுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. ஷாவ்யானோட அப்பா உடனே உன்னை எவ்வளவு முக்கியமான ஒரு சீனியரா அவ பாத்துட்டு இருக்கா, உன்னை எப்படி வெறுப்பா அப்படின்னு கேட்டு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு நம்ம கூட்டி மெய்மிங்கு என்ன பண்றது, நடந்தது நடந்துருச்சு, நான் ஏற்கனவே பெரியவங்க கிட்ட போயிட்டு ரீஹாய் அப்படி கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன இப்படி ரத்த கட்டு போட்டிருக்கீங்களேன்னு கேட்டுட்டேன், அவங்க ஆனா அதுக்கு எந்த பதிலும் சொல்லல, இதுக்கும் மேல நம்மளால முடிஞ்ச வரைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ பழக வேண்டியதா அப்படின்னு குட்டியூண்டா இருந்துட்டு பேச, அவங்க அப்பா கடுப்பாய் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம பெரிய ஷாவ்யான் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப குட்டி மெய்மிங் குட்டி ஷாவ்யானை பார்த்து இங்க வா நீங்க இருக்கிறது தெரியும் அப்படின்னு கூப்பிட, நான் இங்க இல்ல நான் இங்க இல்ல நம்ம கத்த ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி ஓனாய் மனுஷன் பார்க்கும் போதும் கனவுல அப்படியே கத்திட்டு இருக்கா. ஓனாய் மனுஷன் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து மறுபடியும் நம்ம ஜின்ஷா அவங்க வந்து யூச்சியை பத்தி எனக்கு எந்த விஷயமும் கிடைக்கல, கடல் ராணி கிட்ட யூச்சி இல்ல, அப்ப கண்டிப்பா அந்த பிஎன் மாஸ்டர்லாம் வராங்கல்ல அவங்க கிட்ட தான் இருக்கணும், அந்த இடம் எனக்கு எங்கன்னு தெரியல, நம்ம கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க மெய்மிங்கு மறுபடியும் அவனோட இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். வெறும் டெட் பாடி மட்டும் தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்க. கரெக்டா அப்போ அங்க இன்னொரு பக்கம் ஓனாய் மனுஷன் நம்ம ஷாவ்யானை பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம மெய்மிங்கோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். மெய்மிங் உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாரு அப்படின்னு. ஓனாய் மனுஷன் எந்திரிச்சு வெளியே போறான். மெய்மிங் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்கு நீங்க வந்துட்டு இருக்கன்னு ஓனாய் மனுஷன் கேட்க, என் ஒரே குடும்பம் இங்கதான் இருக்கா, நான் அவளை விட்டுட்டு எங்க போவேன் அப்படின்னு மெய்மிங் கேட்டுட்டு இருக்கான். ஓனாய் மனுஷனுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவனை ஒரே தாக்குதல் நடத்திட, பாவம் மெய்மிங் இப்ப அவன் உடம்புல ஒரு துளி ஸ்ட்ரென்த் கூட இல்ல, பொத்துன்னு போய் கீழே விழுந்து வாயிலதெல்லாம் ரத்தம் வந்துருது. என்ன கொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு அவன் கேட்கும் போதே ஓனாய் மனுஷன் கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். 200 வருஷமா நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்குதான் ஒரு முடிவு கட்டியிருக்கேன், இப்போ உங்க கையால செத்து போனா கூட எனக்கு நிம்மதிதான் அப்படின்னு மெய்மிங் சொல்ல, எனக்கு இருக்கிற சக்தி முன்னாடி இப்போ உனக்கு இருக்கிற சக்தி ஒரு எறும்பை நசுக்கிற மாதிரி நான் உன்னை நசுக்கி போட்டுரு வேண்டாம் அப்படின்னு ஓனாய் மனுஷன் திட்டிட்டு அவனை தள்ளி விட்டுறான். பாவமா மெய்மிங் படுத்து கிடக்கும் போது, ஒரு பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு ஊரையே கொண்டு வச்சிட்டு இருக்க, உன்னை பார்த்து பாவப்படணுமா இல்ல வெறுக்கணுமான்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு ஓனாய் மனுஷன் சொல்லி மெய்மிங்க பார்க்க பாவமா இருக்கன்னு அவனே கொஞ்சம் சக்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறான். மெய்மிங்க்கு வலி குறைய ஆரம்பிக்குது. என்னை எதுக்காக பார்க்க வந்தேன்னு ஓனாய் மனுஷன் கேட்க, அவன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு, அவன் தப்பான முடிவு எடுத்துட்டாளான்னு தான் பார்க்க வந்த
போறேன் அப்படின்னு ஓனாய் மனுஷனே ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு, ஆனா இன்னமும் எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்ல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா அப்படின்னு ஓனாய் மனுஷன் மறுபடியும் பார்த்து கேட்க, குற்ற உணர்ச்சியா? நீயே ஒரு ஓனாய் மனுஷன், மனுஷனே கிடையாது முதல்ல. நீ என்ன பார்த்து மனுஷ உணர்வுகளை பத்தி பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா மெய்மிங் கிளம்பி போயிடுறான். இங்க யூச்சி நம்ம இந்த மாஸ்டர் பியனோட இடத்துல இருக்கிறவ கண்ணு முழிக்கிறா. இந்த இடம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்கும் போதுதான் நம்ம பியனும் அவளும் இந்த ரூம்ல தான் தங்கி இருந்திருக்காங்க. பியன் ஒவ்வொன்றும் இவ்வளவு கியூட்டா இவ்வளவு பாத்துக்கிட்டா அப்படிங்கிறது ஞாபகம் வருது. யூச்சி ஒரு தடவை ஏதோ ஒன்று எட்டாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க பியன் சிரிச்சுட்டே வந்து அவளுக்கு அந்த பெல்ல மாட்டி ஹெல்ப் பண்றது, அப்புறம் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது. பாடம் சொல்லி கொடுக்கும் போது அப்பப்ப அவளே குறுக்குறுன்னு ஒரு மாதிரி காதலோட பாத்துட்டு இருக்குதுன்னு எல்லாமே யூச்சிக்கு தெரியுது. இவ வரைஞ்ச ஓவியம் கூட இன்னும் அதே இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இது என்னோட ரூம், நான் இருந்தப்போ இந்த ரூம்ல தான் இருந்தேன், எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னு யூச்சி கண்டுபிடிச்சிடுறா. இவ படிச்ச புக்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு, எல்லாமே அப்படியே இருக்கு. ஒரு மாதிரி யூச்சி இமோஷனல் ஆயிட்டு வெளியே வரும்போது வெளியே பியன் நின்னுட்டு இருக்கான். இவனை பார்த்ததும் அங்க இருந்து இவ கிளம்ப ஆரம்பிக்க, யூச்சி நில்லு அப்படின்னு நம்ம பியன் கூப்பிடுறான். அந்த பேர் சொல்லி கூட என்ன கூப்பிடாது, அது கூப்பிடுற உரிமை ஜின்ஷாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல, அப்படியா இந்த பேர் எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? ஏன் முன்னாடிதான் உனக்கு இந்த பேரே வச்சாங்கன்னு பியன் கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறான். பியன் குட்டி பையனா இருக்கும் போது மாஸ்டர் நேரா கடல் ராணி கிட்ட கூட்டு போயிட்டு, துணோண்டு மீனா இருக்க நம்ம யூச்சிய கடல் ராணி அப்ப கொடுத்துருக்காங்க நம்ம பியன் கையில. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம பியன் கேட்க, இதுக்கு பேரு யூச்சி அப்படின்னா சந்தோஷம்னு அர்த்தம் அப்படின்னு கடல் ராணி சொல்லியிருக்காங்க. செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம குட்டி பியன் அதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நல்லது, சந்தோஷம், அமைதி, பாதுகாப்புன்னு அதுக்கு அர்த்தம் அப்படின்னு நம்ம பியன் சொல்ல, சந்தோஷமாவது ஒன்னாவது நீ வேற அப்படின்னு ஒரு மாதிரி பியன் கிட்ட கடுப்பாவே யூச்சி பேசிட்டு இருக்கா. என் கூட வாயா, நான் உன்ட்ட ஒரு விஷயம் காட்டுறேன் அப்படின்னு நம்ம பியன் கூட்டு போறான். எதுக்கு இங்க கூட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு யூச்சி கேட்க, உன்னோட பொருள் இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவளோட எல்லா நினைவுகளையும் பியன் காட்ட ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு இடத்துல பனி பயங்கரமா கொட்டும் போது நம்ம பியன் கூட யூச்சி போயிட்டு இருக்கா. செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது பியன் அவனோட கோட்டை கலட்டி, குளிராதா உனக்கு அப்படின்னு போத்தி விட்டுட்டு இருக்கான். யூச்சி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பியன் கூட நின்று அந்த இடத்தெல்லாம் அழகா பார்த்துட்டு இருக்க. அந்த காட்சியை தான் நம்ம பியன் காட்டிட்டு இருக்கான். அதே மாதிரி நிறைய நினைவுகள் அங்க இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யூச்சி, நீ தான் என்னோட ஞாபகங்கள் எல்லாம் மறக்க வச்சியா அப்படின்னு கேட்க, பியன் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். நீ தான் என்னோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, பியன் அதுக்கும் ஆமான்னு சொல்லிடுறான். அப்ப ஏதோ ஒரு பணைய கைதியா தானே என்ன யூஸ் பண்ற அப்படின்னு கேட்க, பியன் அதுக்கும் ஆமான்னு சொல்ல யூச்சிக்கு ரொம்ப கோவம் வந்துருது. டேய் உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கையில வாள் எடுத்து நம்ம பியன் கழுத்துக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. பியன் எதுவும் சொல்லாம கண்ணை மூடி அமைதியா பார்த்துட்டு இருக்க. சி உங்ககிட்ட கேட்கிறேன் பாரு, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவ கையில இருக்கிற வாள் எடுத்து அங்க இருக்கிற நினைவுகள் அத்தனையுமே அழிச்சிட்டு, நான் கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. பியன் ரொம்ப சோகமா இவகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல இந்த சீனியரக்கா நம்ம யூச்சியை பார்க்க வந்துடுறாங்க. பியன் பண்ண கெட்டதை மட்டும் பார்த்துட்டு போற, ஆனா பியன் உனக்காக எத்தனையோ நல்லது பண்ணிருக்கான், அதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அது எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு யூச்சி அங்க இருந்து கிளம்புறா. அப்பயும் சீனியரக்கா விடுற மாதிரி இல்ல. அந்த லாவரி கிராமத்துல உன் உடம்பு முழுக்க செதில் வந்து நீ சாகுற நிலைமையில இருந்தெல்லாம் விஷப்பட்டு அப்போ பியன் உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தான். உயிர் முத்துகள் மூலமா அவனோட உயிர் சக்தியை உனக்கு கொடுத்து அவன் உயிரை பொண்ணாக்கிக்கிட்டு உன்னை உயிர் பொழைக்கிறதுக்கு வச்சான். அன்னைக்கு மட்டும் பியன் கொஞ்சம் தவறி இருந்தான்னா அப்பயே இறந்து போயிருப்பான். அது மட்டும் இல்ல, அடுத்து உயிர் முத்துகள்லாம் அவன் மேல போக பார்த்துச்சு. நீ ரொம்ப உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த, அதுவும் உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு கேட்க, யூச்சி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு அதை சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இது மட்டும் இல்ல, பியன் உனக்காக எத்தனையோ பண்ணிருக்கான். உன்னை காப்பாத்த மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு உன்னை காப்பாத்திட்டு அதுக்கான தண்டனையும் வந்து அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல, யூச்சி அதெல்லாம் கேட்டு நின்னுட்டு இருக்கா. இங்க நம்ம ஓனாய் மனுஷன் அடுத்த நாள் காலையை அடிச்சு ஷாவியான கூட்டிட்டு எங்க கிளம்பலாம் அப்படின்னு வேகமா அவளை தூக்கிட்டு வர, அங்க தப்பிச்சு பொழைச்ச வெளியூருக்கு போன மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. ஏன்டா எங்க குடும்பமே செத்து போயிடுச்சு, இது யாரடா கூட்டிட்டு போற அப்படின்னு ஓனாய் மனுஷனை பார்த்து கேட்க, ஷாவியான் முகத்தை மறைச்சு வச்சுட்டு, இது வந்து என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டியும் மாட்டிக்கிட்டா, அவ தப்பிச்சுண்டா ஒரு வழியா, அவளை காப்பாத்தி கூட்டு போறதுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஓனாய் மனுஷன் சொல்ல, ஏன்டா இங்க இருந்து அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க, ஓ பொண்டாட்டி மட்டும் எப்படி தப்பிச்சா, அந்த பொண்ணு முகத்தை அப்படி காட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஓனாய் மனுஷன் எல்லாரையும் அடிச்சிடலாம் அப்படின்னு போறான். ஷாவியான் பாக்குறா, வேண்டாம் ஒரு நிமிஷம் அப்படின்னு அவளே திரும்பி முகத்தை காட்டுறா. என்னது இது, நம்ம ஷாவியான் தலைவர் மாதிரி இருக்கு, தலைவர் தானே நம்ம எல்லாரையும் நேத்து கொன்னாரு, இன்னைக்கு என்ன உயிரோட இவங்க நின்றுட்டு இருக்கா, அதுவும் பொண்ணு வேஷத்துல அப்படின்னு ஆளாளுக்கு கேட்க, நான் பொண்ணு வேஷம் போட்டுட்டு இருந்தேன், நான் தான் உங்களுக்கு தலைவரா இருந்தேன், ஆனா அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரு வகையில நான் தான், நான் கூட தப்ப நான் பண்ணல, தப்ப நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சு தடுக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன், அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, சாவ கூட கொடுங்க அப்படின்னு அங்க மண்டி போட்டுடுறா. எல்லாரும் இவ்வளவு கொல்லுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓனாய் மனுஷன் டப்பு நாங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு அடி அடிச்சுட்டு ஷாவியான தூக்கி என்ன நடக்குதுன்னு நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அந்த இடத்துல நம்ம மெய்மிங்கும் வந்துடுறான். நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்க, இங்க பாருடா இவன் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்சா வந்து என்ன அட்டாக் பண்ணிக்கோங்கடா, ஏண்டா என் ரத்தத்திலையும் உயிரிலையும் தாண்டா இத்தனை நாளா நீங்க உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, நான் 200 வருஷமா உங்களுக்காக உழைச்சு கொட்டிட்டு என் ரத்தத்தெல்லாம் வேர்வையா சிந்தி உழைச்சா, ஒரு தடவை நான் உங்களை கொண்டுட்டேன், சரி
ஓகே, நீங்க தான் பொழைச்சிட்டீங்களே, அப்ப கூட என்ன கொல்ல வரீங்க? அப்ப இத்தனை நாள் நான் பண்ண தியாகத்துக்குலாம் என்னடா வந்து கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கு? இந்த மாதிரி ஒரு தியாகத்தை உங்களை பண்ண சொன்னா நீங்க பண்ணுவீங்களாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஷாவியான பையன் நினைச்சிட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணால, கரெக்டா அந்த பொண்ணு அந்த கூட்டத்துல வந்துடுறா. எனக்குலாம் உங்களை பார்க்க பாவமாவே இல்லடா, என்ன பார்க்க தான்டா பாவமா இருக்கு, என் ரத்தத்தை நீங்க உறிஞ்சுறீங்க, அதுக்கு பதிலா உங்க ரத்தத்தை நான் உறிஞ்சிட்டேன்டா அப்படின்னு மெய்மிங் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு வேகமா நம்ம ஷாவியான கொல்ற மாதிரி வரா. ஷாவியான் ஷாக் ஆயிட்டு டக்குன்னு பார்க்கும்போது நடுவுல குறுக்க வந்து ஷாவியான் மேல விழ வேண்டிய அந்த பால ஒட்டு மொத்தமா மெய்மிங் அவன் மேல வாங்கிக்கிறான். அதை வாங்கிட்டு ஷாவியான பார்த்து அமைதியா சிரிச்சிட்டு இருக்க மெய்மிங்னு ஷாவியான் அதுக்கும் மேல கத்த ஆரம்பிக்கிறா. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஷாவியான தாக்க வந்த பொண்ணு கிட்ட இருந்து கத்திய மெய்மிங் தன்னோட வயித்துல வாங்கிட்டு இருந்தா. அத்தோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். அந்த பொண்ணு படுக்க வயித்துல கத்தி எடுத்து குத்திட மெய்மிங் அதுக்கும் மேல தாங்கிக்க முடியாம ஷாவியான் மேலேயே விழறான். ஷாவியான் மடியில படுக்க வச்சுட்டு டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு வேகமா பக்கத்துல வந்து என் அப்பா சாவுக்கு நீதான் காரணம் அப்படின்னு மறுபடியும் குத்துறதுக்கு வந்துட்டு இருக்கா. உடனே மெய்மிங் ஷாவியான பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ, இவ எந்த தப்பையும் பண்ணல, அப்பாவி நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன்னு சொல்ல, இதுதானே ஷாவியான், அப்ப இவ பண்ணதான் தப்பு அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணு பக்கத்துல வரா. மத்த ஊர் மக்களும் சேர்ந்து ஒன்னா நம்ம ஷாவியான தாக்குற மாதிரி வர, அது வரைய பொறுமையா அந்த ஓனாய் மனுஷன் தன்னோட பவரை டக்குன்னு ஒரு பேரியர் மாதிரி போட்டுடுறான். அதை தாண்டி யாராலையும் வர முடியல. நம்ம ஷாவியான் மெய்மிங்க கை தாங்கலா உள்ள கூட்டு போயிட்டு அவனை ரூம்ல படுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. மெய்மிங் உனக்கு ஒண்ணு ஆகக்கூடாது, நீ செத்துடக்கூடாது, நீ உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மெய்மிங்கவ்ல ரொம்ப முடியாம பாத்துட்டு இருக்கான். இல்ல இல்ல நான் செத்துதான் ஆகணும், நீ தான் சாகக்கூடாது, நீ நல்லபடியா இரு அப்படின்னு நம்ம மெய்மிங் ஷாவியான பார்த்து சொல்றான். நல்ல வேலை ஒன்ன காப்பாத்திட்டேன், உனக்கு ஒன்னும் ஆகல, நீ அடாம இரு, நான் என்னதான் இருந்தாலும் ஒரு கொலைகாரன், அதுக்கு பதிலா நான் தானே செத்து ஆகணும், ஆனா உன்னை காப்பாத்த முடிஞ்சது இல்ல அப்படின்னு மெய்மிங் சொல்லிட்டு அழுதுட்டே அவளை பார்க்க, இன்னும் ரீஹாய் பவர் உன்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு உன்னை காப்பாத்திக்கோ ப்ளீஸ் அப்படின்னு ஷாவியான் அழ ஆரம்பிக்கிறா. அந்த ரீஹாய் பிரேஸ்லெட்டை இவளோட கையில போட்டு விட்டுட்டு இனிமே இந்த பவர்லாம் உனக்கு தான், எனக்கு வந்து இருட்டு தான் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா உனக்கு எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லா வெளிச்சமா இருக்கணும்னு நான் உனக்கு வாழ்த்துறேன். ஷாவியான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உன்னை இவ்வளவு மோசமா நடத்தியும் நீ என்கிட்ட இவ்வளவு நல்லபடியா நடந்துக்கிற, போதும் எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு, நான் தூங்குறேன் அப்படின்னு மெய்மிங் அவன் மடியிலேயே செத்து விழ ஷாவியான் அழுதுட்டு இருக்கா. இந்த நேரத்துல வெளியே இருந்து நம்ம மெய்மிங்கோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல அவன் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மெய்மிங்க அந்த அசிஸ்டன்ட் கிட்ட வந்து உங்களுக்கு தங்குறதுக்கு தனியா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, இன்னும் 3 நாள் தான் உயிரோட இருக்க போறேன், அதுக்கு எதுக்கு தனியா ஒரு இடம், வாழ்வோ சாவோ எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் செஞ்சுறது தான் கரெக்டா இருக்கும், நான் 2 லெட்டர் கொடுக்குறேன், 2 லெட்டரையும் அப்புறமா எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்துருன்னு அசிஸ்டன்ட் கிட்ட மிங்ஷூக்கு ஷீஃபாங்குன்னு 2 பேருக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறான். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, இதான் உங்க இறுதி முடிவா அப்படின்னு கேட்க, ஆமா இதான் என் இறுதி முடிவு, நான் கிளம்புறேன் பாத்துக்கோ அப்படின்னு மெய்மிங் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம், நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, எனக்கு அடுத்த ஜென்மமே கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு மெய்மிங் சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து யோசிச்சு நம்ம அசிஸ்டன்ட் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஷாவியான் கட்டி பிடிச்சிட்டு இப்படி மெய்மிங்க பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ஓடி போயிடுது. அடுத்து நம்ம ஷாவியான் ஓனாய் மனுஷன் 2 பேருமே மெய்மிங்கோட ரகசிய ரூம்க்கு வராங்க. இந்த ரூம்ல அப்படி என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கோ தெரியல அப்படின்னு நம்ம ஷாவியான் பார்த்துட்டு இருக்கும் போதே டக்கு நம்ம ஓனாய் மனுஷனோட கைப்பட்டு நிறைய டோர்ஸ் ஓபன் ஆகுது. அதுக்குள்ளது பெயிண்டிங்கா இருக்க மாதிரி இருக்கு. ஷாவியான் ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா இவ வரைஞ்சு கொடுத்த பெயிண்டிங் தான். அதுல ஷாவியான் இவ போன இடத்துக்கெல்லாம் அழகா அவள ஓவியம் மாதிரி வரைஞ்சு கொடுத்தால, அது ஒவ்வொன்றுலையும் ஷாவியான் கூடயே நம்ம மெய்மிங் அவனும் போற மாதிரி ஓவியத்தை வரைஞ்சு வச்சுட்டு இருக்கான். அவளை என்னதான் திட்டுற மாதிரி திட்டுனாலும் அந்த ஓவியத்தெல்லாம் பத்திரமா அவனையும் வரைஞ்சு வச்சுட்டு அது எல்லாத்தையும் இவ கூட சேர்ந்து பார்க்க போகணும் அப்படின்னு பத்திரமா எடுத்து வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஷாவியானுக்கு அழக வருது. என்னை இப்ப பாரு திட்டிகிட்டே இருப்பான், ஆனா அவன் மேல இவ்வளவு பாசம் வச்சுட்டு இருந்திருக்கான் பாருன்னு மனசுக்குள்ள இன்னொரு விஷயத்தை நினைச்சு பாக்குறா. சாவறதுக்கு முன்னாடி மெய்மிங் கிட்ட நம்ம ஷாவியான் இன்னும் நீ நிறைய இடத்துக்கு சொன்ன நம்ம அங்கெல்லாம் போகவே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே மெய்மிங் ஆமா உன் கூட சேர்ந்து அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன், எனக்கு ரிலீஸ் ஆகி கூட நான் பார்க்கவே முடியல அப்படின்னு மெய்மிங் சொல்லியிருந்திருக்கான். நான் அடுத்த ஜென்மத்தில் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஷாவியான் சொல்ல, எனக்கு அடுத்த ஜென்மமே இல்லைன்னு சொல்லி இவன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சரி ஓகே என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை விட்டுருக்கான். இதை பார்த்துட்டு ஷாவியானுக்கு இன்னும் அழுக அதிகமாகுது. அதை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. நேத்து கூட எனக்கு கனவு வந்தது, பாவம் அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சது, என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன், அப்பதான் அவன் உயிரோட இருக்க முடியும்னு. ஆனா மெய்மிங் திடீர்னு இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டான். ஏன் உயிர் இருக்கிற வரைவாவது அவனும் கொஞ்சம் உயிரோடு இருந்திருக்கலாம்ல, நான் எப்பவுமே அவன் கூட இருப்பேன்னு சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே இல்லைன்னு ஷாவியான் அழுதுட்டு இருக்க ஓனாய் மனுஷனுக்கு இப்பதான் புரியுது மெய்மிங் அவனை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவு எடுக்கல. ஷாவியான் உயிரை கொடுத்து அவளோட ஆயுசு குறைஞ்சிட்டு இருக்கு, அவளை காப்பாத்தணும்னு அதிகபட்ச பாசத்துல இந்த முடிவு எடுத்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு இன்னும் ஓனாய் மனுஷனுக்கு அதிகமா சோகமாயிடுது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் அவனுக்கு பாதி கொடுத்திருப்பேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்க ஓனாய் மனுஷன் பாக்குறாரு. அவன் நிறைய பேரை கொண்டுட்டோமேன்னு கில்ட்டில தானே செத்து போனான்,
அந்த கில்ட்னஸை நீ வந்து தடுக்கிற மாதிரி நீ அவனுக்காக நிறைய நல்ல விஷயம் பண்ணு, மீதி இருக்கிற உன் வாழ்க்கையை நீ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, நான் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு ஷாவியான் கேட்டுட்டு இருக்கா. அடுத்து அமைதியா வெளியே வந்து நிக்கிறா. நம்ம ஓனாய் மனுஷனை பார்த்து தயவு செஞ்சு என் கூட வராதீங்க, ஊர் மக்கள் கிட்ட கடைசியா மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட கடமை, அது வந்து ஊரோட தலைவியா, நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு என் கூட வரக்கூடாது அப்படின்னு ஓனாய் மனுஷன் கிட்ட சொல்லிட்டு ஊருக்குள்ள ஓடி போறா. மிச்சம் மீதி இருக்கிற மக்கள்லாம் அங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அங்க வந்துடுறாங்க. இவன் எல்லாரும் அடிங்க அடிங்க அப்படின்னு கையில இருக்கிற பொருளை இவன் மேல எடுத்து தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஷாவியான லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த பொண்ணு நின்று ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இவ பயங்கரமா நம்ம ஷாவியான் அடி வாங்கிட்டு இருக்க. ஓனாய் மனுஷன் அங்க வந்துடுறான். போதும் நிறுத்துங்க, இங்க இருக்கிற நிறைய பேருக்கும் இந்த குடும்பத்துக்கும் கூட சம்பந்தமே கிடையாது, இந்த குடும்பம் இந்த இடத்த வளமா வாழ வச்சாங்கிறதால நீங்க வந்து இங்க சொகுசா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, இந்த குடும்பத்தால பலனே நான் அடையல அப்படின்னு சொல்றாங்க, இங்க மேல ஏறிங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற மக்கள் அமைதியா கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் வர வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு நம்ம ஷாவியான் கேக்குறா. உன் கூட வரக்கூடாதுன்னு சொன்ன, பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு ஓனாய் மனுஷன் கேட்டுட்டு இருக்கும் போதே மறுபடியும் வந்து லவ் பண்ண பொண்ணு வந்துடுறா. மத்தவங்களுக்கு உன் மேல அடிக்கிறதுக்கு உரிமை இல்ல, எனக்கு இருக்குதானே அப்படின்னு கேட்டுட்டு ஷாவியானுக்கு மனசு கஷ்டமாயிடுது. தட்டுன்னு மண்டி போட்டு நான் பண்ணது தப்பு தான், எனக்குமே தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை, நான் தண்டனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓனாய் மனுஷன் அவளை கை தூக்கி எழுப்பி விடுறான். போதுவா, நீ பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு. அந்த பொண்ணு மறுபடியும் ஷாவியானை பார்த்து நான் உன்னை வெறுக்கிறேன், கம்ப்ளீட்டா வெறுக்கிறேன், உன்னை பார்த்தாலே பிடிக்கல, இந்த இடத்துக்குள்ளே இனிமே நீ கால் எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு நம்ம ஷாவியானை பார்த்து அழுதுட்டே சொல்ல ஓனாய் மனுஷன் ஷாவியான் அங்க இருந்து கூட்டு போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷாவை காட்டுறாங்க. ஜின்ஷா சோகமா உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா எத்தனையோ தடவை நம்ம யூச்சியோட அந்த மைண்ட் கனெக்ஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணி ஆனா அந்த கனெக்ஷன் அவனால பண்ணவே முடியல. இப்போ என்ன பண்றது, யூச்சி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. நம்ம சோகமா உட்காந்துட்டு இருக்க. ஷாவியான் ஓனாய் மனுஷன் ரெண்டு பேரும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் இவனை மீட் பண்ண வந்துடுறாங்க. ஷாவியான், சாரிடா, நான் மெய்மிங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், என்னால எதுவுமே கேட்க முடியல, என் குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜின்ஷா சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. அப்போ கரெக்டா அங்க ஒருத்தர் வராரு. என் பேரனை பாத்தீங்களான்னு கேட்டு அழுதுட்டு இருக்காரு. அங்க வர ஒருத்தர் இவர் பேரை நல்லா தான் இருந்தா, நல்லா துடுதுடுன்னு இருக்க சுட்டி பையன், திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல கல்லா மாறிட்டான், இவர் இப்படி பைத்தியமா மாறி தெரிஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்ல, கல்லா மாறிட்டாங்களா அப்படின்னு ஜின்ஷா கேக்குறான். உடனே இதை பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ அவங்க யாருன்னே தெரியல, நமக்கு ஏதாவது ஆப்பு வச்சிட போறாங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு அங்க தலை தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. ஜின்ஷா என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்க. அங்க ஷாவியான் பேச ஆரம்பிக்கிறா. என்னதான் அந்த மிங்கிவான் இனமே அழிஞ்சு போயிட்டாலும் அதோட பிரச்சனை முடியல போல, இன்னும் மனுஷங்க கல்லாயிட்டு தான் இருக்காங்க. அப்பனா அந்த மாஸ்டர் பிஎன்லாம் ஒரு கூட்டம் வருதே, அந்த கூட்டம் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு நம்ம ஜின்ஷாவை சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. ஜின்ஷாவை அதை ஓபன் பண்ணி பார்க்க அதுல நம்ம யூச்சி கிட்ட ஒரு ஜேடு கொடுத்தான்ல, அந்த ஜேடு இருக்கு. அதே மாதிரி ஒரு மலை பேர் போட்டு அந்த மலைக்கு வந்து சேருங்க அப்படின்னு க்ளூவும் இருக்கு. இப்போ இந்த மலை பேர் தெரிஞ்சிருச்சுல, இப்போ உன்னால யூச்சியோட கனெக்ட் ஆக முடியுதான்னு பாரு அப்படின்னு அங்கிருந்து வேகமா ஐடியா கொடுத்துட்டு இருக்கா ஷாவியான். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஜின்ஷா ட்ரை பண்றான். அவனால என்னதான் யூச்சியோட அவனால கனெக்ட் ஆக முடியலனா கூட யூச்சி இருக்கிற இடம் அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஜின்ஷாவுக்கு ஹாப்பி ஆயிடுது. யூச்சி இருக்கிற இடம் எனக்கு தெரியுது அப்படின்னு ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த மலை ஃபிளைட்ல ஏறி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஷீஃபாங், என்னடா எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, இப்ப மறுபடியும் நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, எத்தனை தடவை செக் பண்ணாலும் நம்ம ஜின்ஷாவால யூச்சியோட கனெக்ட் பண்ணவே முடியல. என்னால முடியலன்னு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பண்ணி பார்த்து அவனுக்கு ரொம்ப எனர்ஜி எல்லாம் வீக் ஆயிட்டு வாயிலிருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. டேய் நாங்க இருக்கோம்டா, நீ உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதடா அப்படின்னு ஷீஃபாங் சொல்ல, இது யூச்சிக்கும் எனக்கும் இருக்கிற பாசத்தான கனெக்ஷன், இதை வேற யாரையும் நான் நம்ப முடியாது, என்னை பற்றி மட்டும் தான் நம்ப முடியும், யூச்சி மேல இருக்கிற பாசம் உண்மைனா என்னால கண்டிப்பா அவ கூட கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு மீறி மிச்சம் இருக்கிற சக்தி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மறுபடியும் ஜின்ஷா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஷீஃபாங் பார்க்கும் போதே அங்கிட்ட பெரிய பவர் ஒன்று போறது தெரியுது. ஷீஃபாங்குக்கே ஹாப்பி ஆயிடுது, நல்ல வேலை மறுபடியும் கனெக்ட் ஆகுறா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மிங்ஷு ஷாவியா நின்னுட்டு இருக்காங்க. கிட்ட போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்றாங்க. மிங்ஷு ஷாவியானை பார்த்து உனக்கு நிறைய சம்பவம் நடந்துருச்சு கொஞ்ச நாள்ல, சாரி அப்படின்னு சொல்ல வர, இல்ல பரவாயில்ல நடக்க வேண்டியதுதான், நீ கவலைப்படாத, இனிமே மீதி இருக்கிற வாழ்க்கையில என்னென்னலாம் பாவம் பண்ணானோ நம்ம மெய்மிங்க அதுக்கெல்லாம் நான் புண்ணியம் சேர்க்க போறேன் அப்படின்னு ஷாவியான் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஓனாய் மனுஷன் வந்ததும் மிங்ஷு வேகமா ஒரு மருந்து பாட்டில் எடுத்து கொடுக்குறா. கு மாஸ்டர் கொஞ்சம் தான் செஞ்சாரு, அதுல நான் எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டே இருக்கேன், நீ உன் எனர்ஜியா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தனா அப்புறம் ஓனாய் உருவத்துக்கே மாறிடுவ, உன்னை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு மிங்ஷு மிரட்ட ஆரம்பிக்க, உடனே ஓனாய் மனுஷன் பரவாயில்ல, என்னோட குட்டி ஓனாய் உருவத்தை பார்க்கறதுக்கு ஷாவியானுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவ கூடயே போயிருவேன் அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே ஷாவியானும் இல்ல என்கிட்ட கொஞ்சம் காசு இல்லைங்கிறதால நான் கூட்டு போவேன், ஆனா வெஜிடேரியனா தான் இருக்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ண, பரவாயில்ல இத்தனை நாள் நான் ஓனாயா வந்துட்டு நிறைய சாப்பிட்டுட்டேன், வெஜிடேரியனா இருக்கிறதால ப்ராப்ளமே இல்ல, உன் கூடயே வர அப்படின்னு மறுபடியும் ஓனாய் மனுஷன் சொல்றான். ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க யூஜி கூட என்னால கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு அந்த மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அதாவது மந்திரக்கட்டு போட்டிருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஜின்ஷா சொல்லிட்டு இருக்க. எனக்கும் அப்படிதான் தோணுது, ஆனா நம்மள அந்த மலை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா நமக்கு ஏதோ பெரிய வலை விரிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம் ஷீஃபாங் சொல்றான்.
சொல்றான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனது ஒரு கை பாத்திர வேண்டியதா அப்படின்னு நம்ம ஜின்ஷா சொல்லும் போதே வானத்துல ஒரு ஊர் பறந்துட்டு இருக்குது தெரியுது. இதுதான் அந்த மலை போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஷாக் ஆயிட்டு நம்ம ஷீஃபாங் சொல்ல எல்லாரும் அந்த மலையில போய் இறங்குறாங்க. அங்க வாசல்லே இந்த குட்டி பொண்ணு வந்துடுறா. வாடா நீயா நானான்னு ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஷீஃபாங் உடனே பார்த்து நீங்க தான் எங்களை கூப்பிட்டீங்க, எதுக்கு எங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு கேக்குறான். அப்பன்னு பார்த்து இந்த சீனியர் அக்காவோட குரல் கேக்குது இந்த பாப்பாக்கு. இங்க பாருங்க கூட சண்டை போடுறதுக்கா போனேன், ஜின்ஷா கிட்டே யூச்சி கிட்டே நம்ம மாஸ்டர் முக்கியமான விஷயம் சொல்லணும், ஜின்ஷாவை கூட்டிட்டு வா, மத்தவங்களெல்லாம் வேற இடத்துல தங்க வை அப்படின்னு சொல்ல இந்த குட்டி பொண்ணு ஜின்ஷாவை பார்த்து வந்து தொலைன்னு கூட்டு போயிட்டு இருக்கா. அவ கூட்டு போற இடத்துல தான் நம்ம யூச்சி நின்னுக்கிட்டு இருக்கா. யூச்சி வேகமா ஜின்ஷாவை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கொஞ்சி சுத்திக்கிட்டு இருக்க. மாறி மாறி கண்ணுல கண்ணீர் வேற வந்துட்டு இருக்கு. இத பாவமா நம்ம பிஎன் பாத்துடுறான். பார்த்துட்டு இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன்னு பயங்கரமா சோகமாயிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூச்சி கிட்ட ஜின்ஷாவை பேசும்போது சீக்கிரமா வா ஜின்ஷா, உன்னோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டல, அது தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு அங்க இருந்து கூப்பிடுறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஜின்ஷாவோட பிறப்பு ரகசியத்தை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு அந்த சீனியர் அக்கா ஜின்ஷாவை யூச்சியை உள்ள கூட்டு போயிருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. உள்ள ஆல்ரெடி மாஸ்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னை பத்தி இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ஜின்ஷா இதுக்கு தானே இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு கேட்க அந்த சீனியர் அக்காவை பார்த்து மாஸ்டர் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த சீனியர் அக்காவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நம்ம யூச்சியோட அம்மா ஷூயுவோட கதையை பத்தி தான் சொல்றாங்க. ஷூயுக்கு உடம்புல எக்கச்சக்கமான எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. வேற வழியே இல்லாம நாங்களும் மனுஷங்கள்ல இருந்து இந்த உயிர் முத்துகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆனா சாகுற நேரத்துல மனுஷங்க இருக்கிறதுல வெறுப்பு குணத்தெல்லாம் வெளிப்படுத்துவாங்கிறதால அதை உள்ள எடுத்து எடுத்து ஷூயுக்கு உடம்பு ஃபுல்லா நெகட்டிவ் எனர்ஜி பரவிடுச்சு. சாத்தானா கிட்டத்தட்ட மாற ஆரம்பிச்சுட்டா. ஒருவேளை அவ எப்படியாவது முழுசா சாத்தானா மாறிட்டா அவளை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். சூயுவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டா. ஆனா சூயுவை யாரால வேணா ஈஸியா கொண்டுட முடியாது. அவ ரத்தத்தாலையும் சதையாலையும் உருவாக்கப்பட்ட அவ குழந்தையால மட்டும்தான் கொல்ல முடியும். அந்த குழந்தைக்கு சூயு யூச்சின்னு பேர் வச்சா அப்படின்னு சீனியர் அக்கா சொல்ல யூச்சி ஒரு மாதிரி பதறி போய் பார்த்துட்டு இருக்கா. சூயுவை கொல்றதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோமா அப்படின்னு என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறமும் இன்னும் கதை இருக்கு, ஜின்ஷாவோட கதையை நான் சொல்றேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம பிஎன் மாஸ்டர் பின்னாடியே வந்து ப்ளீஸ் மாஸ்டர் இங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே யூச்சி சுத்தி பார்த்துட்டா ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றா. அவளை ஒரே ஒரு நாளாவது நான் பாட்டுக்கு பூமி கூட்டு போயிட்டு வரேனே அப்படின்னு கெஞ்சி அவளுக்காக கேட்க மாஸ்டர் நம்ம பிஎன் தலையிலே லைட்டா ஒரு கொட்டு வச்சு போ, எங்கேயும் போக கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. சொன்னதும் பிஎன் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. மாஸ்டர் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அங்க பிஎன் வேற ஒரு ட்ரெஸ்ல யூச்சியை தூக்கிட்டு போறது தெரியுது. மாஸ்டர் ஷாக் ஆயிட்டு பிஎன் என்ன பண்ற அப்படின்னு கேட்க பிஎன் சிரிச்சுட்டு வேற யார்கிட்டயும் முயற்சியை கொடுத்துட்டு வந்துட்டு இல்லையே நான் ஒன்னும் பண்ணலையே நடிக்க ஆரம்பிக்கிறான். நீ பிஎனே கிடையாது, இப்பதான் 10 செகண்டுக்கு முன்னாடி நான் பிஎனை பார்த்தேன், வேற ட்ரெஸ் போட்டிருந்தான், நீ யாரு அப்படின்னு கேட்க நான் பிஎன் தான் அப்படின்னு அவன் மறுபடியும் சொல்ல வரான். மாஸ்டர் தொட வராரு. ஆனா மாஸ்டரால பிஎனை தொட முடியாம பொத்துன்னு போய் கீழே விழுந்துடுறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிஎன் உடனே மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையாவே பிஎன் தான், ஆனா இந்த காலத்து பிஎன் இல்ல, 3 வருஷம் எதிர்காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்ல போறது நினைச்சா உங்களுக்கே வந்துட்டு நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா தயவு செஞ்சு நம்புங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா நான் தானே யூச்சியோட போயிட்டு அந்த சூயுவை அழிக்கிறதுக்கு அவ கூட இந்த மைண்ட் கனெக்ஷன் பண்ண வேண்டியிருந்தது. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு காலத்துல அடிபட்டு என்னால உடம்பு முடியாம போயிடுச்சு. நான் பார்த்தேன் யூச்சியோட மைண்ட் கனெக்ஷன் பண்ணி என்னால சூயுவை அழிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால அங்க ஒரு மாய கிணறு இருக்குல்ல, அந்த கிணறுல போயிட்டு ஒரு புது பியனை உருவாக்குனேன். அந்த பியனை 3 வருஷத்துக்கு அப்புறமா போய் அங்க இருக்கிற யூச்சி கூட போய் விட்டு வரதுக்காக தான் என்னோட பிளான். அதான் நான் யூச்சியையும் கூட்டு போயிட்டேன். யூச்சி இப்ப பழசு எல்லாத்தையும் மறந்துடுவா. அந்த பியன் கூடயே, அதாவது புதுசா பிறக்கிறான் அந்த பையன் பேரு ஜின்ஷா, அவன் கூடயே வாழ ஆரம்பிப்பா. 3 வருஷம் பூமியிலேயே வாழ்ந்து சூயுவை அழிக்கிறதுக்கான முழு சக்தியையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அவளை இங்க கூட்டு வரலாம். அப்புறமா சூயுவை அவ அழிக்கட்டும். இப்போ என்னால அவளோட மைண்ட் கனெக்ஷன் நல்லா பண்ண முடியாது அப்படிங்கறதால தான் புதுசா ஒரு ஜின்ஷான்னு ஒரு பையனை உருவாக்கியிருக்கேன் என்னோட சக்தி மூலமா. அந்த பையனை விட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல இதனால நம்ப முடியல அப்படின்னு நம்ம ஜின்ஷா ஷாக் ஆயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அங்க பிஎன் உள்ள வந்து என்னாலையும் நம்ப முடியல, மாஸ்டர் என்கிட்ட 3 வருஷத்துக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல இருந்து பிஎன் என்ன வந்து பார்த்தான், உன்ன மாதிரியே ஒருத்தனை உருவாக்கியிருக்கான் அப்படின்னு சொன்னப்போ அப்போ இருந்த நானே நம்ப முடியலன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் பூமிக்கு போனோம். அங்க யூச்சி மயங்கி கிடந்தா பக்கத்துல ஒரு பையன் இருந்தான். நான் யூச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சரியா பக்கத்துல இருக்க பையனை பார்க்காம விட்டுட்டேன். அப்படி பார்க்கும் போது தான் தெரிஞ்சது நானே என்ன இன்னொருத்தனா உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு. ஜின்ஷான்னு ஒரு பையன் புதுசா கிரியேட் ஆயிருக்கிறத நான் அப்பதான் கண்டுபிடிச்சேன். எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது அப்படின்னு நம்ம ஜின்ஷா கிட்ட பிஎன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிஎன்ல இருந்து தான் மாய கிணறு மூலமா இன்னொருத்தனை உருவாக்கி ஜின்ஷாவா மாத்தி அந்த இடத்துல போட்டு போயிருக்காங்க. ஏன்னா அப்பதான் அடிப்பட்ட பிஎனால இந்த மாய கனெக்ஷன் பண்ண முடியாட்டியும் நம்ம ஜின்ஷா மைண்ட் கனெக்ஷன் பண்ணி எப்படியாவது யூஜியை வச்சு அந்த கொலையை நடத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதை பத்தி கேட்டதுமே ஜின்ஷா யூஜி எல்லாருமே இந்த மாய கிணறுக்கு இவங்களும் போனாங்கல்ல, மறுபடியும் ஒருத்தங்களை உயிரோட கொண்டு வரதுக்காக. அப்ப அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே ஒருத்தங்களை பத்தி நீ எல்லாத்தையுமே
கம்ப்ளீட்டா மறந்துடுவேன், அவங்கள பத்தி ஞாபகமே இருக்காது அப்படின்னு அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து இந்த சூயுவை கொல்லணுங்கிறதுக்காக பியனால உருவாக்கப்பட்ட யூச்சிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பிறந்த ஆளா அப்படின்னு கேட்க உடனே எல்லாரும் ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூச்சியையும் சூயுவை கொலை பண்றதுக்காக தான் நாங்க தத்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அவளுக்கு அதுக்கு தான் காரணமே அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்ஷாவுக்கு இன்னும் அதிகமா கோவம் வருது. வேகமா சண்டைக்கு போற மாதிரி போறான், ஆனா யூச்சி பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறா. ஆமா இப்பதான் அதுக்கான சரியான நேரம் வந்துருச்சு, ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா முறை தவறி போயிட்டு இருக்காங்க சூயு. கடல் ராணி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிட்டு அவளாவே வந்து உயிர் முத்துக்கள்லாம் தேடி போயிட்டு இருக்கா. இது இப்படியே போச்சுன்னா 7 உலகமும் அழியிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த குழந்தை கூட கல்லாயிடுச்சு அப்படின்னு தாத்தா தேடி சுத்திட்டு இருந்தார்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. யூச்சியால தாங்கிக்க முடியாம அங்கிருந்து கிளம்பி வெளியே ஓடி போயிடுறா. வெளியே வந்து நம்ம ஷாவியான் கிட்ட ஷீஃபாங்க கிட்ட எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஜின்ஷாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஒரு வேளை அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்களோ அப்படின்னு நம்ம ஷாவியான் கேட்க ஜின்ஷாவ் சொல்றான், நாளைக்கு கடல் உலகத்துக்கு கூட்டு போறாங்க நம்மள, கடல் உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு காட்டுறேன்னு சொல்லிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது காட்டுறதுக்கு நம்மள 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு போறாங்களா அப்படின்னு சொல்ல ஷாவியான் சொல்றா, மெய்மிங் கூட சொல்லியிருந்தான் நம்மளால எந்த காலத்துக்கு வேணா போக முடியற மாதிரி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு. அப்போ உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின்ஷாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். பாவம் இந்த உண்மையை ஏத்துக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் மனசு டைம் வேணும், அதனால கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்ல இல்ல நான் கூட தான் போவேன் அப்படின்னு நம்ம யூச்சி பின்னாடியே கிளம்பி போயிடுறா. இன்னொரு பக்கம் பாவமா நம்ம பியன் உட்காந்துட்டு இருக்கா. அங்க சீனியர் அக்கா வந்துடுறா. என்னடா தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க, என்னடா ஆச்சு? போதும் எனக்கு தெரியும், நீ வந்து யூச்சியை விரும்புறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு மேலே என்கிட்ட மறைச்சு நடிக்காதன்னு சொல்ல இல்ல யூச்சி என்ன விரும்பாம இருக்குதான் எனக்கு நல்லது, எல்லாமே இப்ப கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்னு தோணுது, என் மனசுல என்ன நினைச்சா என்ன, பரவாயில்ல நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம பியன் சொல்லிட்டு இருக்கான். இங்க ஜின்ஷாவ் நிக்கும் போது யூச்சி போய் பின்னாடி கட்டி பிடிச்சுக்கிறா. சாரிடா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்காகவே உன்னை படைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல நம்ம ஜின்ஷா வேகமா திரும்பி உன் அம்மாவை கொல்றதுக்காக உருவாக்கப்பட்டவ நானு, உன்னை வந்து நான் ஆயுதமா யூஸ் பண்ணி நான் உங்க அம்மாவை கொல்ல போறேன் மைண்ட் கனெக்ஷன் மூலமா, நீ போய் என்கிட்ட சாரி கேட்கிற அப்படின்னு சொல்ல எனக்கே ஆயுதமா இருக்கிறதுக்கு பிடிக்கல தான், ஆனா என்ன பண்றது, நான் ஒருவேளை ஆயுதமா இருந்தேன் அப்படின்னா நீ மட்டும் தான் என்ன வந்து ஹேண்டில் பண்ண முடியும், உனக்கு மட்டும் தான் நான் வாழா இருப்பேன், வேற யாரு கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு யூச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம பியன் மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். கூட்டி போனாங்க வந்துட்டு எதுக்காக வைன் குடிக்கிறீங்க அப்படின்னு சண்டை போட பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம பியன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ஜின்ஷாவும் யூச்சியும் இந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதும் எதுக்காக ஓட விட்ட அப்படின்னு மாஸ்டர் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்க. பியன் அமைதியா அவங்க வந்துருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு அவங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க மத்த 3 பேரும் நம்ம ஷாவியானோட உட்காந்துட்டு என்ன நடக்க போதோ தெரியல ஓடி வர போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி போயிட்டா நானும் நிம்மதியா இருப்பேன், அந்த 2 பேரும் சின்ன பசங்க எவ்வளவு தூரம் அவங்களால ஸ்ட்ரெஸ் தாங்கிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்ஷாவும் யூச்சியும் ஓடி போனாங்கல்ல, ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம யூச்சி மறுபடியும் கேட்கிறா. இல்ல இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக தான் என்ன படைச்சிருக்காங்க, ஆனா எதுக்காக என்கிட்ட முன்னாடி பெர்மிஷன் கேட்டாங்களா, இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கான்ட்டு, நான் ஏன் காப்பாத்தணும்னு எனக்கே புரியல, நம்ம கிராமத்துல இருந்தோம் நல்லபடியா ஏழையா இருந்தாலும் வாழ்ந்துட்டு இருந்தோம், அப்படியே வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம பியன் சோகமா சொல்லிட்டு இருக்கான். சரி வா கிராமத்துக்கே போலாம், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஃபன் பண்றோம் அப்படின்னு யூச்சி கூட்டு போயிடுறா. அங்க போயிட்டு மறுபடியும் நல்லா ஜாலியா பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து எங்கெங்கெல்லாம் போய் வேடிக்கை பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் போய் ஃபன் பண்ணுமோ எல்லாத்தையுமே யூச்சியும் ஜின்ஷாவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியா எவ்வளவு முடியுமோ விளையாடிட்டு ஒரு கோயிலுக்கு போக அந்த கோவில்ல நிறைய வேண்டுதல் இருக்கு, என் குழந்தை நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும், எனக்கு நல்லபடியா வருமானம் வரணும் அப்படின்னு நிறைய வேண்டுதல் இருக்கு. டேய் யாருன்னே தெரியாத ஒருத்தட்ட போய் இவ்வளவு வேண்டுறாங்கல்ல, இதெல்லாம் உண்மையாவே நிறைவேறுமாடா அப்படின்னு நம்ம யூச்சி கேட்டுட்டு இருக்கா. தெரியல இவங்க கடவுளை நினைச்சு வேண்டதா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னவோ பூமி கிட்டையும் வானத்துக்கிட்டையும் தான் கேக்குறாங்க, அது 2 மட்டும் தான் அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியும், அது இருந்தா மட்டும் தான் அவங்க வளமா மாறுவாங்க, ஒருவேளை அதுதான் கடவுள் போல அப்படின்னு நம்ம ஜின்ஷா சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டு வந்துட்டு இருக்கான். இங்க வந்து பார்த்தா யூச்சிய பொண்ணு நினைச்சிட்டு ஒருத்தங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்துடுறாங்க. சாரிமா யூச்சி, போன தடவை நான் உங்ககிட்ட பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு அவங்க சொல்ல நீங்க சரியாயிட்டீங்களா அப்படின்னு யூச்சி கேட்கிறா. உடனே உங்க ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிட்டா, பிரெக்னென்ட் ஆயிட்டதும் சுயநினைவு அவளுக்கு தானாவே வந்துருச்சு அப்படின்னு சொல்ல உடனே யூச்சி ஹாப்பி ஆயிடுறா. நீ வந்து தொட்டு பாருடா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. யூச்சி போய் தொட்டு பார்த்துட்டு காதெல்லாம் அவங்க வயிறுல வச்சு கேட்டு பார்த்துட்டு எனக்கு குழந்தை சத்தமே கேட்கலையே அப்படின்னு சொல்ல, ஏன்னா குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கு, இப்ப சத்தம் கேட்காது, ஆனா எனக்கு வந்துட்டு இதய துடிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு, குழந்தையோட இதய துடிப்பு இந்த மார்க்கெட்ல எவ்வளவு சத்தம் இருக்கு அதை தாண்டி கூட என்ன கேக்குதுன்னு அவங்க சொல்ல, இதே மாதிரிதான் என் அம்மாவும் என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்கன்னு யூச்சி சொல்றா. ஓ அம்மா உன்னை ரொம்ப லவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஆண்டி அங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. யூச்சிக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடுது. ஜின்ஷா அவளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இங்க இருக்கிற மக்கள்லாம் நல்லபடியா இருக்கணும்னு தோணுதுடா, அதனால நம்ம திருப்பி போலாமா அப்படின்னு நம்ம யூச்சி கேட்க, இந்த ஊர்ல மறுபடியும் கையை பிடிச்சி இப்படி நடக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன், அப்படிதானே இங்க இருக்கிற எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க, நம்ம திரும்பி போலாம், இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு, உன் ஜேடு டோக்கன் பாரு என் கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்ஷா மறுபடியும்
கிட்ட போட்டு விட்டு நம்ம பழைய மாதிரி ஆயிட்டோம். ஆனா இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூடயே இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன் யூச்சியை கட்டி பிடிச்சுக்கிறான். பிஎன் மறுபடியும் சோகமா நின்னுட்டு இருக்கும் போது சீனியர் அக்கா வந்துடுறாங்க. என்னடா சோகத்துல ஒயின் குடிக்கணும்னு தோணுதா? மாஸ்டர் கூப்பிடுறாரு, போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாஸ்டர் அங்க ஒயின் குடிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே உடம்பு முடியல, ஒயின் குடிக்கிறதால எவ்வளவு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பிஎன் திட்ட ஆரம்பிக்கிறான். இல்ல பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்ல, ஓ சாவுக்கு முன்னாடி நம்ம கடைசியா குடிக்கிற ஒயினா அப்படின்னு நம்ம பிஎன் அவர்கிட்ட இருந்து வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். நான் வந்துட்டு சின்ன வயசுலயே தெரிஞ்சிருந்தா இந்த இடத்த விட்டு ஓடி போயிருந்திருக்கணும்ல அப்படின்னு பிஎன் கேட்க, நீ ஓடி போயிருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன், உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு, ஆனாலும் நீ ஓடி இருக்க மாட்டே அப்படின்னு சொல்றாரு. பிஎன் சொல்றான், ஆமா நான் ஓடி இருக்க மாட்டேன் தான், நல்ல வேலை ஓடி இருந்தா நீங்க மட்டும் தனியா எல்லா கஷ்டத்தையும் உங்க தோல்ல தாங்கி இருப்பீங்க, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஒரு ஜூனியரா உங்ககிட்ட ஜாலியா பழகணும், அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம் சீனியர் அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிரு, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா அதுலயாவது நம்ம நல்லபடியா நல்ல வாழ்க்கையோட வாழலாம், இந்த தடவை நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம், ஆனா வேற வழி இல்லை அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. நம்ம கையால் ஆகாத தனத்தால இப்ப வேற வழி இல்ல, ஜின்ஷாவும் யூச்சியும் வர கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு சொல்ல குட்டி போன ஓடி வந்து எதனால மறுபடியும் குடிக்கிறீங்கன்னு திட்டிட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல, இன்னைக்கு அவங்களை ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சீனியர் அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல பிஎனும் இந்த குட்டி பொண்ணு வெளியே கிளம்பி போயிட்டு மாறி மாறி ஜாலியா விளையாட ஆரம்பிக்க, இவங்க விளையாடுறத மாஸ்டர் ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன ஆக போதோ அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டத்தோட அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம பிஎனோட மாஸ்டர் அங்க சோகமா தனியா நின்னுட்டு இருக்கும் போது சீனியர் அக்கா அங்க வந்துடுறாங்க. என்ன சீனியர், உண்மையாவே பிஎனை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே மாஸ்டர் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாரு. சீனியர் அக்கா, எனக்கு நல்லாவே தெரியும், வேற வழி இருந்தா நீங்க கண்டிப்பா காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க, உங்களாலேயே உதவும் பண்ண முடியலன்னா வழி இல்லைன்னு தான் அர்த்தம், ஆனால் என்னால கேட்காம இருக்க முடியல, என் மனசு கடந்து அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றது, நானும் பிஎனும் இத்தனை நாள் சீனியருக்கு உடம்பு முடியல நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு கவலையிலேயே இருந்தோம், ஆனா இப்ப பாருங்களேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொருத்தனை பத்தி கவலைப்பட வச்சுட்டான் அவன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குட்டி பொண்ணு அங்க வந்துடுறா. ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, பிஎனுக்கு ஏதோ பெரிய ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, குட்டி பொண்ணுக்கு மட்டும் தெரியல. பிஎன் உடனே திரும்பி பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் மீதி 4 பேர், நம்ம ஓனாய் மனுஷனோட மீதி 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்க பிஎனும் வந்துடுறா, மாஸ்டரும் வந்துடுறாரு. நீங்க எல்லாம் கிளம்ப போறீங்க, ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நாங்க அத்தனை பேருமே ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மிங்ஷு இருக்காளே, எங்களையே தாக்க வரலான்னு பாக்குறீங்களா, தாக்குனா என்ன நடக்கும்னு பாக்குறீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு யூச்சி ஜிங்ஷா 2 பேரும் வந்துடுறாங்க. நாங்க வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்ல, யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, கரெக்டா முடிவு பண்ணிருக்கே அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. நான் யாரை பத்தியும் தப்பா எதுவும் முடிவு பண்ண மாட்டேன், அவங்க வந்துருவாங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு பிஎன் சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க நம்மலாம் ஒன்னா கிளம்பலாம் அப்படின்னு அத்தனை பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மத்தவங்கள பார்த்து சீனியர் அக்காட்ட குட்டி பொண்ணை நல்லா பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு அங்கிருந்து பிஎனும் கிளம்பி போயிடுறான். இங்க குட்டி பொண்ணு, ஏன் என்ன பார்க்க அனுப்பல பிஎன் அண்ணாவ, நான் பார்த்துட்டு பாய் சொல்லியிருப்பேன்ல, எனக்கு நிறைய கிஃப்ட் வேணும் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன், நீங்க இப்படி அனுப்பி விட்டீங்க, நான் பார்க்கவே இல்லை, திருப்பி அவன் எப்போ வர போறான், நான் எப்போ என் ஹோம் ஒர்க்லாம் அவன் தலையில கட்ட போறோன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, சீனியருக்கா கண்ணீரோட நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அடுத்து எல்லாருமே கிளம்பி இந்த மலை விமானத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க பிஎன் கிட்ட நம்ம ஜின்ஷா வந்து பேச ஆரம்பிச்சிடுறான். வந்து பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு, நம்ம 2 பேரும் ஒண்ணு தானே அப்படின்னு கேட்க, உடனே பிஎன் சொல்றான், பரவாயில்லையே நம்ம 2 பேரும் ஒண்ணுங்கிற முடிவுக்கு எப்பயாவது நீ வந்தியே, ஆனா உன்னை ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது இவன் நம்மள அப்படின்னு எனக்கே டவுட் வந்துருச்சு, ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்த, இருந்தாலும் இப்ப பரவாயில்ல, கொஞ்சமாவது நீதி நேர்மையோட நடந்துக்கிற, என்னதான் இருந்தாலும் நீயும் நானும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, என்னால உருவானவன் நீன்னு வேணா நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு பிஎன் சொல்ல, ஜின்ஷாவை பாக்குறான். அது என்னவோ கரெக்ட் தான், உன்னோட எல்லா வகையிலும் நான் கொஞ்சம் பெட்டரான ஆள் தான், நீ தான் நானும் சொல்லிக்க வேண்டாம், ஆனா இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி நல்ல விதமா பேசிட்டு இருக்க, அங்க யூஜி மேல நின்னு பாத்துட்டு இருக்கா, பக்கத்துலயே ஷீஃபாங்கும் பாத்துட்டு இருக்கான். என்ன அதிசயம் வந்து 2 பேரும் நல்லா ஒன்னா ஒட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆவோ நீனு இந்த பிஎன் உன்னை கொண்டு போய் தனியா வச்சுட்டு இருக்கும் போது நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல அப்படின்னு கேட்க, யூஜி சொல்றா, பிஎன் என்னோட மாஸ்டர் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு, ஒவ்வொரு நாளும் நல்லா பாத்துக்கிட்டாரு, எனக்கு எந்த குறையுமே இல்லாம தான் இருந்தது, ஆனா என்னதான் தங்கத்திலேயே ஜெயில் பண்ணியிருந்தாலும் அது ஜெயில் தானே, அது சாதாரணமா சுதந்திரமா இருக்க முடியாது, அதனாலதான் எனக்கு பிஎன் அவ்வளவா பிடிக்கல, ஆனா ஜின்ஷா அவன் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் நான் சுதந்திரமா இருந்தேன், எனக்கு அவனை தான் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யூஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஜின்ஷா பிஎன் கிட்ட பேசிட்டு கிளம்பி போயிட, பிஎன் பயங்கர சோகத்துல இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் கடல் உலகத்துக்கு வந்துடுறாங்க. அங்க அத்தனை பேரும் வாசலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த மயில் பொண்ணு கூப்பிட்டதுக்காக நின்னுட்டு இருக்கா. வாங்க உள்ள போலாம் அப்படின்னு நம்ம மாஸ்டர் பிஎனோட மாஸ்டரை மட்டும் உள்ள கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் கடல் பொண்ணு கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு வேகமா போயிட்டு நம்ம ஷீஃபாங்க இருக்கான்ல, கடல் பொண்ணு உனக்கு அந்த உயிர் முத்துல எல்லாம் என்ன இருந்ததுன்னு தெரியுமா, அது ஒவ்வொன்றும் மனுஷ உயிர் அப்படின்னு சொல்ல, கடல் பொண்ணு பாக்குறா, அது இல்லைன்னா நாங்க எப்படி எங்க கடல் தலைவியை காப்பாத்துறது, அது மட்டும் இல்லாம எங்க ஊர் மக்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்குலாம் எப்படி நாங்க பவர் கொடுக்கறது அப்படின்னு கேட்டு அங்க இருந்து போயிட,
உனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இருந்திருக்கா அப்படின்னு ஷீஃபாங் ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கான். பக்கத்துல மிங்ஷு இருக்கா. என்னாச்சு, யாரை காப்பாத்துறது, யார் சைடு நிக்கிறது உனக்கு குழப்பமா இருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு யூச்சியையும் ஜின்ஷாவையும் தான் காப்பாத்தணும், ஆனா இவளுக்கு தெரியாம தப்பு பண்றாளோன்னு யோசிச்சேன். இவ தெரிஞ்சேதான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதனால இந்த மயில் பொண்ணுக்கு இன்னையோட ஒரு பாய் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இங்க மாஸ்டர் மட்டும் கடல் ராணியை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. நீங்க அந்த மாய உலகத்துக்குள்ள போறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்க வந்திருக்கீங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கடல் ராணி கேட்க, உடனே மாஸ்டர் பாக்குறாரு, எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம், அந்த இடத்துக்குள்ள போறது எனக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுலயும் பிஎன் இருக்கானே 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிட்டு அது வழியா இன்னொருத்தனை உருவாக்கி பிரசன்ட் காலத்துக்கு ஜிங்ஷாவ் அப்படிங்கிற பேர்ல அமைச்சிட்டு தான் மறுபடியும் இந்த காலத்தை கடந்து வந்துட்டு இருக்கான், அவனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் உங்களை விடுறேன், ஆனா எனக்கு அந்த ரீஹாயோட பிரேஸ்லெட் எனக்கு கிடைக்கணும், அப்பதான் பெர்மிஷன் கிடைக்கும்னு கடல் ராணி சொல்றா. நாங்க உள்ள போகும்போது ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட கொடுப்பான் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து பிஎன் மாஸ்டர் கிளம்பிடுறாரு. இப்போ எல்லாமே இந்த மாய உலகத்துக்கு போற வழிக்கு போயிடுறாங்க. இதுல தான் எந்த காலத்துக்கும் போறதுக்கான இடம் இருக்கு. கரெக்டா மாஸ்டர் அந்த இடத்த ஓபன் பண்றாரு. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க, எல்லாரையும் உள்ள அனுப்புறாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி பிஎன் ஒரு தடவை கடைசியா பார்த்துட்டு அவர் கண்ணீரோட அனுப்ப நம்ம பிஎனும் பார்த்துட்டு உள்ள போயிடுறான். அந்த இடத்துல அங்கங்க தண்ணி அப்படியே ஸ்ட்ரீமா போற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இதுல எப்படி நம்ம காலத்தை கடந்து போவோம் அப்படின்னு நம்ம ஜின்ஷா கேக்குறான். உடனே அங்க பிஎன் பார்த்துட்டு நம்மளாவே போக வேண்டாம், அந்த ஸ்ட்ரீம் இருக்கே அதுவே நம்மள கூட்டிட்டு போகும், எல்லாரும் வர வேண்டாம், கொஞ்சம் பேர் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம யூஜி, ஜின்ஷா, ஷீஃபாங் 3 பேருமே நம்ம பிஎன் கூட கிளம்பி போறாங்க. எல்லாரும் போற இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க எல்லாம் வ்ளோரி கிராமம் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு வந்து அடைக்கப்பட்டிருந்த நிறைய பேரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்கல்ல, அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. அதுல ஒரு குட்டி பெட்டி இருக்கு, அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தானே நிறைய வில் அம்புலாம் வந்தது. அந்த பெட்டியை பார்த்து நம்ம பிஎன் அதை திறக்க போக வேண்டாம் வேண்டாம் திறக்காதீங்க அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க பயந்துட்டு, மறுபடியும் அதுல இருந்து ஆயுதம் வருமோ அப்படின்னு. அப்புறம் தான் ஷீஃபாங்குக்கு புரியுது, ஆமால நம்ம ஜென்மத்துல பிஎன் வந்து தான் அதுல ஆயுதத்தெல்லாம் செட் பண்ணி வச்சா அப்படின்னு சொன்னதும் பிஎனை காப்பாத்துறதுக்காக நம்ம யூஜி அப்படி கையை விட்டு விஷத்தை வாங்கினால அது ஞாபகம் வந்துருது. நான் யாருன்னே தெரியாது மறந்துருந்தா அப்ப என்னை காப்பாத்துனா அப்படின்னு பிஎன் அவளை பார்க்க, என்ன பண்றது என்னதான் இருந்தாலும் என் மாஸ்டர் ஆச்சு அப்படின்னு நம்ம யூஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு கல்ல அந்த பெட்டில இருந்து எடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த கல்லை மறுபடியும் அதே பெட்டியிலே வச்சிடுறாங்க. இது நம்ம கிட்ட இருக்கு, இதை கிட்டே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு. கரெக்டா அதுல வச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வெளியே அந்த ஸ்ட்ரீம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம அங்க வேலை முடிஞ்சதுமே தானாவே இங்க வந்துருவோம் போல, ரொம்ப நல்லதுதான், இப்போ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதனால எல்லாரும் வர வேண்டாம், ஜின்ஷா, யூச்சி நீங்க மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு பிஎன் உள்ள கூட்டிட்டு போறான். எந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா நம்ம யூச்சி வேகமா பழைய பிஎன், அதாவது இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் டிராவல்லாம் பண்ணி வராத ஒரு பிஎன் இருப்பான்ல, அந்த பிஎன் கையை பிடிச்சிட்டு மாஸ்டர் மாஸ்டர் வந்துட்டீங்களா, ப்ளீஸ் என்ன கூட்டு போங்க, இங்க இருந்து எப்படியாவது என்ன பூமி கூட்டு போங்க, எனக்கு பூமிக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. உடனே பிஎன் பாக்குறான், சரி ஓகே நீ வந்து விளையாடுறதுக்கு தான் ரெடியா இருக்கே தவிர கத்துக்கிறதுக்கு நீ ரெடியாவே இருக்க மாட்ற, நீ பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு, நான் வேணா என்னோட மாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் வந்து உன்னை கூட்டு போறதா இல்லையான்னு முடிவு பண்றேன் அப்படின்னு நம்ம பிஎன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சரி வந்து தொலைவா அப்படின்னு நம்ம பிஎன் யூச்சியை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஃபியூச்சர்ல இருந்து வந்துட்டு இருக்க நம்ம பிஎன், யூச்சி, ஜின்ஷா 3 பேரும் இதை பாக்குறாங்க. ஜின்ஷாவுக்கு லைட்டா பொறாமையா வேற இருக்கு, பிஎன் கிட்ட யூச்சி எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிஎன் வந்து நம்ம ஜின்ஷாவை பார்த்து, கொஞ்ச நேரம் நான் அவகிட்ட தனியா பேசணும், எனக்கு டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, ஜின்ஷா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கான். பிஎன் ஒரு மாதிரி சோகமாவே இருந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. நம்ம யூச்சி மனுஷ உருவத்துக்கு வரதுக்கு முன்னாடி மீனா இருந்தால அந்த காலத்துல இருக்கும்போது ஜாலியா அப்படியே மீனா பறந்து பறந்து சுத்திட்டு மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு வந்துட்டு கீழே நிற்கும் போது யாரோ தாக்குற மாதிரி இருக்கு. மாஸ்டர் நீங்க தான் எனக்கு தெரியும் அப்படின்னு இவ சிரிச்சுட்டே பேச, ஆப்போசிட்ல இருந்து நம்ம பிஎன் வந்துட்டு இருக்கான். மாஸ்டர் என்னாச்சு, உங்க மாஸ்டர் ஒத்துக்கிட்டாரா என்ன பூமிக்கு கூட்டு போறீங்களா அப்படின்னு யூச்சி கேட்டுட்டு இருக்கா. ஆனா வந்திருக்கிறது அந்த காலத்து பிஎன் இல்ல, இப்ப போயிருக்கிற நம்மளோட புது பிஎன். எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு அவன் தான் யூச்சிக்கு ஒரு பெரிய மந்திர கட்டை போட்டு விடுறான். மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு யூச்சி கத்திக்கிட்டு இருக்க, அவன் மனசுல அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க வைக்கிறான். யூச்சி மயங்கி போய் கீழே விழும்போது வேகமா பிஎன் போய் அவளை தாங்கி பிடிச்சிட்டு அவ தலையில அந்த இலையில செஞ்ச மீன் ஹேர் பென் இருக்குல்ல அதையும் வச்சுட்டு, உனக்கு நான் ரொம்ப நாளா கொடுக்கணும்னு நினைச்சேன் யூச்சி, இப்பதான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு அவன் நினைவுகள் எல்லாம் வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல அப்படியே பறக்க விடுறான். அதுல முதல் தடவையா நம்ம யூச்சி மனித உருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிஎன் முகத்துல முடிச்சது அப்படிலாம் எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஓ நீங்க தான் பிஎனா, நீங்க தான் என் மாஸ்டரா அப்படின்னு யூச்சி கேட்டிருந்திருக்கா. ஆனா அதே மாதிரி அப்பவே நம்ம பிஎனும் அவகிட்ட லைட்டா காதல்ல விழுந்திருக்கான். இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, நீ முதல் தடவை பார்க்கும்போது இப்படிதான் இருந்தியா அப்படின்னு நம்ம பிஎன் பேச ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நினைவையும் பார்த்துட்டு யூச்சியே கட்டி பிடிச்சிட்டு, நீ எல்லாத்தையுமே மறக்க போற, என்ன மறக்க போற, நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு அவ மயங்கி கிடக்குறா. அவளை கட்டி பிடிச்சி அழுதுட்டு அப்புறம் அவளை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே இந்த பிரசன்ட்ல இருந்து வந்துட்டு இருக்க நம்ம ஜின்ஷா, யூச்சி பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க கிட்ட தான் பிஎன் ஓடி போயிட்டு மயங்கி இருக்கிற யூச்சியை கொடுக்குறான். அப்படி கொடுக்கும் போது மாஸ்டர் யாரு தங்க போறது பிஎனா அப்படின்னு கேட்டிருக்காரு.
இந்த யூஜி கிட்டையும் ஜின்ஷா கிட்டையும் நம்ம யூஜியை கொடுத்துட்டு வேகமா பியன் உள்ள போய் மாஸ்டர் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறான். இவங்க பேச ஆரம்பிக்கிறத வெளியே இருந்து ஜின்ஷா யூஜியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம போலாமா இங்க இருந்து அப்படி நம்ம ஜின்ஷா யூஜியை கூட்டிட்டும் போயிட்டு இருக்கான். மயங்கி இருக்கிற யூஜியை தூக்கிட்டு இங்க பியன் நடந்த எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இனிமே நீங்க என்ன பார்க்க முடியாது, நான் ஏற்கனவே ஃபியூச்சர் வந்து தான் வந்திருக்கேன். இதுக்கும் மேலே நம்ம வந்து ஒன்னா இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா இதுக்கும் மேலே என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல. புதுசா ஒரு பையனை உருவாக்கியிருக்கேன், அவன் வந்து எல்லாத்தையும் பண்ணுவான். என்னால இனிமே உங்க கூட ஹெல்ப் பண்ண முடியாது, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பியன் அங்கிருந்து சோகமா கிளம்பிட்டு, அதுவும் இல்லாம இன்னொரு தடவை இது மாதிரி நடக்க கூட நடக்காது லூப்ல, இதுதான் கடைசி தடவை அப்படின்னு நம்ம பியனுக்கே கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. போயிட்டு வர அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரை பார்த்து சொல்லிட்டு போறான். உடனே மாஸ்டர் கண்ணீர் விட்டுட்டு என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பியனை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாரு. இங்க யூச்சியை தூக்கிட்டு நம்ம ஜின்ஷா வந்துடுறான். கூடவே பிரசன்ட் யூச்சியும் வந்து நின்னுட்டு இருக்கா. இது வந்து பாஸ்ட்ல இருந்து வந்த யூச்சியில இவளுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே ஞாபகம் இருக்காது. இந்த யூச்சி கியூட்டா இருக்கால, இப்ப இருக்க யூச்சியை விட அப்படின்னு மாறி மாறி பேச யூச்சி பக்கத்துல போறா. பாஸ்ட்ல இருந்து வர யூச்சி கிட்ட இன்னும் உனக்கு வந்து எதுவுமே நடக்கல, இன்னும் 3 வருஷம் உனக்கு பூமியில நல்லா ஜாலியா இருக்க டைம் இருக்கு, அதுல ஜாலியா இருந்துக்கோன்னு சொல்ல நம்ம ஜின்ஷாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா இப்ப பியன் உள்ள வரான். மாஸ்டர் கிட்ட முழு கதையும் சொல்லியாச்சா அப்படின்னு கேட்க முழு கதையும் சொல்லியாச்சு, இப்ப அடுத்த கட்ட இடத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்ல ஜின்ஷா ஓகேன்னு சொல்றான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் ஸ்டார்டிங்லயே மத்த எல்லாரையும் உள்ள அனுப்பியாச்சு. எப்ப ரீஹாய் பிரேஸ்லெட் எங்க கிட்ட கொடுக்க போறீங்க அப்படின்னு மாஸ்டரை பார்த்து மயில் பொண்ணு கேட்க சீனியர் அக்கா அங்க வந்துடுறாங்க. கொடுத்துரு அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. வேகமா சீனியர் அக்கா அவங்க கையில இருக்கிற பிரேஸ்லெட் அங்க மயில் பொண்ணுக்கு கொடுக்க அதவ வாங்கிட்டு சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நினைவுகள் இருக்கிற இடத்துல நம்ம பியன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நினைவுகள் தேவதை வருவாரு, நம்மள உள்ள கூட்டு போவாரு அப்படின்னு அமைதியா. உலகத்துல இருக்கிற எல்லா நினைவுகளும் இங்கதான் இருக்கு, எவ்வளவோ முக்கியமான நினைவுகளா இருக்கலாம், அது கூட இங்கதான் இருக்கு அப்படின்னு இது மேல லைட்டா கையை வச்சு பார்க்க அவனுக்கு நிறைய நினைவுகள் தெரிய வருது. நீ எதை பாக்குற அப்படின்னு ஜின்ஷாவ் கேக்குறான். நானே மறந்து போன பல விஷயங்களை நான் அதுல பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அமைதியா நம்ம பியன் சொல்லும் போதே திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறா யூச்சி. என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் கேட்க, நம்ம போன தடவை அந்த நினைவுகள் இடத்துக்கு வரும்போது மேல இருக்கு பாரு அந்த இடம் கொஞ்சம் லைட்டா உடஞ்ச மாதிரி இருந்தது, இப்ப கம்ப்ளீட்டா இருக்குன்னு சொல்ல பியன் சொல்றான். ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம மாஸ்டர் தான். அவர் நீங்க யாருமே இல்லாதப்ப இந்த 3 வருஷ காலத்துல ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்து ரீஹாய் பிரேஸ்லெட் மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டை செய்யறதுக்காக இங்க வந்தாரு. அதனாலதான் ஒரு பிரேஸ்லெட்டை பண்ணி இப்ப கடல் ராணி கிட்ட ஃபேக்கான பிரேஸ்லெட்டை ரீஹாய் பிரேஸ்லெட்னு கொடுத்திருக்காரு. அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வெளியே போய் தெரிஞ்சுக்கோங்க, என்னால இனிமே உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு பியன் சொல்லிடுறான். இன்னொரு பக்கமா அந்த குட்டி பொண்ணு அப்பாவியா நின்னுட்டு சீனியர் அக்கா வந்ததும், அக்கா நீங்க வந்துட்டீங்க, ஏன் பியன் நான் மட்டும் இன்னும் வரல, எப்ப வருவார் அவரு, நான் ஆல்ரெடி இவரை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவருக்கு ஒன்றும் ஆபத்துலாம் இல்ல, ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா சொல்லுங்க நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்க அந்த அக்காவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, கண்ணுல கண்ணீர் வந்துருது, அழ ஆரம்பிக்கிறாங்க. அக்கா என்னாச்சு உங்களுக்கு கண்ணுல அப்படின்னு கேட்க ஏதோ பெரிய தூசி விழுந்துருச்சு போலடா, அதான் உறுத்திக்கிட்டே இருக்கு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, பியன் தானே நல்லா தான் இருக்கா அப்படின்னு அவங்களும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் சின்ன பொண்ணுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாவே இருக்கு. இங்க வழக்கம் போல இந்த நினைவுகளோட தேவதை வெளியே வந்துடுறாரு. எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க முதல் முறையா அப்படின்னு கேட்க, நாங்க ஏற்கனவே உங்களை பார்த்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஜின்ஷா சொல்றான். அப்போ உங்க நினைவுகளை நான் செக் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்ஷாவோட நினைவு மூலமா 3 வருஷத்துக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல என்ன ஆகுது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. சரி உங்களை பத்தி இப்ப எனக்கு என்ன நல்லா புரிஞ்சிருச்சு, நீங்க இப்ப ரெடி ஆயிருக்கீங்களா, ஒருத்தங்களை கொடுத்து இன்னொருத்தங்களை உருவாக்கணும் அப்படின்னா ஒருத்தங்களோட நினைவுகளை கண்டிப்பா அந்த உலகத்துல தூளி கூட இல்லாம அழிச்சிடணும், அப்படி இவர் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது, அதுக்கு ரெடியா இருக்கீங்களா, உங்க உயிரை கொடுத்து இன்னொருத்தங்களை உருவாக்க அப்படின்னு நம்ம பியனை பார்த்து கேட்க, நான் அதுக்கு ரெடியாவே இல்ல அப்படின்னு பியன் சொல்றான். எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க, என்னோட அண்ணன், என் சீனியர் அக்கா, என் குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு தடவை நம்ம யூச்சியையும் பார்த்துட்டு, ஆனா என்ன பண்றது, சில பேரை காப்பாத்துறதுக்காக சில பேரை வந்து எப்படியாவது புதுசா வழிக்கு கொண்டு வரதுக்காக ஜின்ஷாவை உருவாக்கி தான் ஆகணும், அதனால நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஜின்ஷாவுங்கிற ஆளை நீங்க உருவாக்கும் போது கண்டிப்பா உங்களால வேற யாராலையும் உங்களை ஞாபகம் வச்சுக்கவே முடியாது, அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஓனாய் மனுஷன் பாக்குறாரு. யாரோ ஒருத்தங்களுக்காக நம்மளோட நினைவுகளையே இந்த உலகத்துல இருந்து ஒட்டு மொத்தமா அழிக்கிறது எவ்வளவு வலியானது, இந்த பையன் எப்படிதான் செய்யறானோ அப்படின்னு. போறதுக்கு முன்னாடி நம்ம பியன் ஜின்ஷாவை திரும்பி பார்த்து, நான் உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இந்த உலகத்துல உனக்கு முன்னாடியே போய் நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டேன், அதனாலதான் என் லெஃப்ட் கண்ணுல இருக்கிற நிறைய விஷயங்களை உனக்கு கொடுத்துட்டு போறேன், அப்பப்போ உனக்கு நினைவுகள் வந்தது இல்ல, அதெல்லாம் நான் உனக்கு முன்னாடியே போய் பார்த்ததுதான் சொல்ல ஜின்ஷாவ் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பியன் மறுபடியும் அந்த நினைவுக்குள்ள இறங்கலான்னு போகும்போது மறுபடியும் யூச்சியை கூப்பிடுறா. இனிமே நான் உன்னை வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. யூச்சி நீ நல்லா இரு இனிமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட அவளை பார்க்காம வேகமா அந்த நினைவுகள் இடத்துக்குள்ள போயிட்டு நம்ம பியன் இறங்கிடுறான். யூச்சிக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க உள்ள போய் பியன் இறங்குறான், அவனை மாதிரியே ஒருத்தனை உருவாக்குறான், அதாவது நம்ம ஜின்ஷாவ். ஜின்ஷாவ்னு பேர் வச்சு, ஜின்ஷாவ்னா என்ன தெரியுமா, இன்னையில இருந்து நீ ஒரு புது மனுஷன், உனக்கு என்னோட நினைவுகள்ல மட்டும் கொஞ்சம் இதை உனக்கு லெஃப்ட் கண்ணில் கொடுக்குற அப்படின்னு கொடுத்துட்டு அங்கிருந்து நம்ம பியன் அப்படியே கம்ப்ளீட்டா அழிஞ்சு
அழிஞ்சு போயிடுறான். நம்ம பியன் அழிஞ்சு போகும்போது கூட யூச்சி ஞாபகம் தான் அவனுக்கு ஃபுல்லா. யூச்சியோட எப்படிலாம் கூட இருந்தோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா அவன் அழிஞ்சு போயிட யூச்சிக்கு மனசு வெளியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பியன் கொடுத்த அந்த ஹேர் பின் எடுத்துட்டு போயிட்டு அதையும் இந்த நினைவுகளுக்குள்ளேயே போயிட்டு வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போனா நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம்ல அப்படின்னு சொல்லும் போதே உள்ள இருந்து ஜின்ஷாவோட பாடி வெளியே வருது. மயக்கத்திலேயே அவனும் இருந்துட்டு இருக்கான். உங்க எல்லாரையும் நான் இருந்து அமுச்சு விடுறேன் அப்படின்னு அந்த நினைவுகளோட தேவதை எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. ஆனா ஜின்ஷாவை தவிர உனக்கு விதி மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஜின்ஷாவை பார்த்து அவர் கேட்க, விதியை எப்படி நினைச்சாலும் மனசு வச்சா மாத்தலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மாஸ்டர் சொல்லியிருக்காரு, அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்ஷாவை சொல்றான். சரி ஓகே, உனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க போன தடவை வரும்போதே உங்கள 2 பேர் சீக்கிரமா இறந்து போயிருவாங்கன்னு சொன்னேன்ல, அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல உன் வாழ்க்கை சீக்கிரமா முடிய போகுது அப்படின்னு சொல்ல, எந்த பாதையில நான் போகணுமோ அந்த பாதையில நான் பயணிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறான். இங்க மீதி இருக்கிற எல்லாரும் வெளியே வந்தாங்கல்ல, வரும்போது கையில இருக்கிற கல்லு மிங்ஷுக்கு ஜொலிக்க ஆரம்பிக்குது. இது என்ன காட்டுது அப்படின்னா, கு மாஸ்டர்லாம் அந்த காலத்துல இருந்தார்ல, அவங்க இன்னும் பாஸ்ட்ல தானே இருக்காங்க. அவர் இன்னும் இந்த பக்கம் தான் இருக்காரு. அந்த பிரேஸ்லெட் அவர் கையில இருக்குல்ல, இப்ப ஏன் கையில இருக்கு, அதனால எனக்கு சிக்னல் காட்டுது அப்படின்னு சொல்ல, நீ ஒரு தடவை போய் கடைசியா அவரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மனசே வராம மிங்ஷு அங்க இருந்து கிளம்பி போறா. போய் பார்த்தா அங்க கு மாஸ்டர் வராரு, அந்த காலத்து மிங்ஷுவோட சேர்ந்து. மாஸ்டர், நான் உள்ள போய் சண்டை போட போறேன், சண்டை போட்டு வெளியே வந்தா நீங்க கண்டிப்பா என் தலையில பூ வச்சு விடணும்னு சொல்லிட்டு மிங்ஷு உள்ள போக, இது அமைதியா இப்ப பிரசன்ட்ல இருக்கிற மிங்ஷு பாத்துக்கிட்டே இருக்கா. ஃபியூச்சர்ல இருந்து வந்தவ. கு மாஸ்டர் போனதுமே உண்மையாவே மிங்ஷு தலையில பூ வச்சு விடணும் தான் நினைச்சிருப்பாரு போல. ஒரு பூவை பறிக்கிறாரு. அதை பறிச்சதுமே மிங்ஷு, அப்படியா நீங்க பறிச்சீங்களா அப்படின்னு சத்தம் போட்டுடுறா. யார் அது அப்படின்னு கு மாஸ்டர் திரும்பி பார்த்துட்டு, மிங்ஷு ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு மிங்ஷு அழுதுட்டே சொல்றா. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேனா அப்படின்னு மாஸ்டர் கேட்கிறாரு. ஆமா, இன்னும் 3 வருஷத்துல அப்படின்னு நம்ம மிங்ஷு அழுதுட்டே இருக்க மாஸ்டருக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. இன்னும் 3 வருஷத்துல நான் உன்னை விட்டு போக போறேனா அப்படின்னு கேட்டுட்டு, இன்னும் 3 வருஷம் நான் கூட இங்க இருக்க போறேன்ல அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மிங்ஷு மாஸ்டரை கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறா. மாஸ்டர், இப்ப இந்த பூவை என் தலையில வச்சு விடுவீங்களா அப்படின்னு கேட்க, கு மாஸ்டர் இந்த பூவை எடுத்து தலையில வச்சு விட்டுட்டு, எதுக்காக இந்த பூவை நீ ஸ்பெசிபிக்கா கேட்டேன்னு எனக்கு இப்பதான் புரியுது, இந்த பூ உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. மிங்ஷுக்கு உள்ள போன அந்த பழைய மிங்ஷு வெளியே வந்துருவாளோ அப்படின்னு வேற பயமா இருக்கு. கு மாஸ்டர் பார்த்து, போயிட்டு வாடா செல்லும் அப்படின்னு மறுபடியும் கண்ணீரோட அங்க இருந்து வழி அனுப்பி வைக்க, நான் போயிட்டு வர மாஸ்டர் அப்படின்னு வணங்கிட்டு இவ்வளவு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஓரமா ஒளிஞ்சு நிக்கிறா. அப்போதான் உண்மையான அந்த பிரசன்ட் மிங்ஷு வெளியே வரா. வந்துட்டு, மாஸ்டர் பாத்தீங்கன்னா நான் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன், என் கையில நீங்க பூவை இன்னும் பறிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, பூக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு, இதை நான் பறிச்சேன்னா எனக்கு மனசே வரல, பூவை உயிரோட இருக்கிறத ஏன் கொல்லணும்ட்டு, அதான் பறிக்கல அப்படின்னு வேணும்னே சூழன்னு பேசிடுறாரு. ஏன்னா ஃபியூச்சர்ல இருந்து மிங்ஷு வந்து இன்னும் 3 வருஷம் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டதால இதுக்கும் மேல அந்த பொண்ணுக்கு ஹோப் கொடுக்க கூடாது அப்படின்னு தான் நம்ம கு மாஸ்டர் அப்படி சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே ஃபியூச்சர்ல இருந்து வந்த மிங்ஷு அமைதியா பாக்குறா. சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. ஓனாய் மனுஷன் பாத்துட்டியா அப்படின்னு கேட்க, அப்ப அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ஆர்வமா இருந்தது, ஆனா இப்பதான் தெரியுது என் மாஸ்டர் மனமாட்டத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னு. இது ஒருவேளை தெரிஞ்சுக்காமலே இருந்துக்கலாமோ அப்படின்னு வேற மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு ஓனாய் மனுஷன் சொல்றாரு. பரவாயில்ல, என் மாஸ்டர் கையால என் தலையில இந்த பூ வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், என் மாஸ்டருக்கு என் மேல பாசம் வந்திருக்கு, அந்த நினைவுகளோட நான் ஜாலியா என் வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு மிங்ஷு அங்க இருந்து கிளம்பி போறா. எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. சரி இங்க இருந்து கிளம்பிடலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூச்சி மட்டும் போகாமலே வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கா. ஏன்னா அந்த மாய வலைக்குள்ள போந்து அந்த பக்கமா போயிட்டா நம்ம பியனை பத்தி எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். என்ன பியனை மறந்துடுவன் கவலையா இருக்கா அப்படின்னு பாவமா கேட்டுட்டு இருக்கான் ஜின்ஷாவ். ஆமா கவலையா இருக்கு, ஒருத்தங்களை பத்தி நினைவுகளே இந்த உலகத்துல இருக்காது அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டம் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம யூச்சியை பார்க்க, கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஜின்ஷா கூட்டிட்டு அவளை அங்க இருந்து கூட்டு போயிடுறான். அந்த குகை கடியில இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஜின்ஷாவையும் யூச்சியையும் விட்டுட்டு, ஏன்னா அப்பதானே அந்த மாஸ்டர் அப்புறம் சீனியரை காலம் வந்து கண்டுபிடிப்பாங்க, அதுக்காக விட்டுட்டு இவங்க 2 பேரும் வழக்கம் போல கிளம்பி போயிடுறாங்க. யூச்சி அதுக்கப்புறமா வெளியே வரா. நம்ம பியன் இவ மயக்கத்துல இருந்த போது சங்குல எதையோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சான்ல, அந்த சங்கு வெளியே இருந்துட்டு இருக்கு. ஹை என்னது அப்படின்னு இவ காதுல எடுத்து கேட்க ஆரம்பிக்க, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்றதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த குரலை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தெரியல, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூச்சிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. அந்த சங்க அங்கேயே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இதோட ஃபைனல் வேலையும் முடிஞ்சிருச்சுங்கிறதால அந்த சங்கம் அங்கிருந்து மாயமா கிளம்பி போயிடுது. இப்ப நம்ம பியன் அவளுக்கு கடைசியா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்குல ரெக்கார்ட் பண்ணி அவ கையில கொடுத்துட்டு போனதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல ஜின்ஷா முதல்ல தூங்கி கண்ணு முழிக்கிறான். இப்ப அவனை பொறுத்த வரைய பியன் அப்படின்னு ஒரு ஆளே கிடையாது. பூமிக்கு போயிட்டு மறுபடியும் அவன் நினைவுகள் எல்லாம் எடுத்துட்டு இந்த டீம்ல ஒரு ஆளா, அதாவது இந்த பியன் மாஸ்டரோட டீம்ல ஒரு ஆளா கண்ணு முழிக்கிறான். வந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே நம்ம ஜின்ஷா வெளியே வரும்போது யூச்சி அங்க வந்துடுறா. ஏய் ஜின்ஷா ஏன் சிட்டியா ஒரு நிமிஷம் இருடா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வேகமா போயிட்டு எக் நூடுல்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வரா.
எடுத்து வந்து ஜின்ஷாவுக்கு சாப்பிட கொடுக்க அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதானே உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல மனசே வராதே அப்படின்னு நம்ம யூஜி திட்டிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப குட்டி பொண்ணு இருக்கால அவ உள்ள வந்துடுறா. இப்போ அவ மனசுலயும் பியனுக்கு பதிலா இவங்கிட்ட தான் க்ளோஸா இருந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. எதுக்குமா இங்க வந்துட்டு இருக்கன்னு ஜின்ஷா கேட்க, ஆனா எனக்கு இந்த இலையில வந்து ஏதாவது பூச்சி செஞ்சு கூட அப்படின்னு ப்ளீஸ் பக்கத்துல வந்து உட்கார்றா. இந்த பொண்ணு ஏன்னா இப்ப பாரு உன் கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு யூஜியை பார்த்து திட்ட ஆரம்பிக்க, யூஜி உடனே ஹே உனக்கு மரியாதை தெரியாத அவ்வாளு, நான் வந்து அக்கா அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. அக்காவாவது ஒன்னாவது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் போது ஜின்ஷா குத்து மதிப்பா பூச்சி மாதிரி உட செஞ்சு குட்டி பொண்ணு கிட்ட கொடுக்குறான். ஆனா என்ன இவ்வளவு கேவலமா செஞ்சுட்டு இருக்க, முன்னெல்லாம் நீ நல்லா தானே செய்வ அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்க, இவன் இந்த மாதிரி நல்லா செஞ்சு நான் பார்த்ததே இல்லை, நீ என்ன சொல்லனே எனக்கு புரியல அப்படின்னு யூஜி சொல்றா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ஏற்கனவே அண்ணா செஞ்சதெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து கிளம்ப, இந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்லான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, வா நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு ஜின்ஷா யூஜி 2 பேரும் வெளியே கிளம்பிடுறாங்க. குட்டி பொண்ணு வரவ அண்ணா எப்பவுமே எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, முதல் தடவை என் பேச்சை கேட்காம கிளம்பிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஜின்ஷா யூச்சியோட அந்த பக்கமா வாக்கிங் வரவன், இந்த இடத்த பார்க்க எனக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கு யூச்சி, இந்த இடத்துல தான் இத்தனை நாள் இருந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த பெரியவர் அப்புறம் அந்த சீனியர் அக்கா குட்டி பொண்ணு அவங்க எல்லாம் என்கிட்ட க்ளோஸா பிஹேவ் பண்ண ட்ரை பண்றாங்க, எனக்கு அவங்க யாரையுமே க்ளோஸாவே தெரியல, ஒன்ன ஷீஃபாங்க ஷாவ்யானா அவங்களதான் எனக்கு க்ளோஸா தெரியுது, என்னமோ எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல யூச்சி சொல்றா, ஆமாடா எனக்கும் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு, ஆனா நான் ஒரு ஆயுதம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன், பரவாயில்ல உனக்கு தான் ஆயுதம்ங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அடுத்து ஜின்ஷா வேகமா அங்க மாஸ்டரை பாக்குறதுக்கு சீனியர் அக்காவை பாக்குறதுக்கு யூச்சியோட கிளம்பி வரான். போய் ஜின்ஷா உட்காந்துட்டு என் மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அங்க மாஸ்டர் திரும்பி பாக்குறாரு. ஜின்ஷா கேக்குறான், அந்த கடல் ராணி வானத்துல இருக்கா, நம்ம எப்படி வந்து பூமியில இருந்து அவளை அழிக்க முடியும் அப்படின்னு கேட்க, நீ இந்த கூட்டணி இருக்குல்ல இந்த கூட்டணி தலைவரோட ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரியும், அவர் கூட பேசி ஒரு கூட்டணியை போடு, கடல் ராணி கிட்ட இப்ப ரீஹாய் வளையம் இருக்கு, அது என்னதான் ஃபேக்குனாலும் அது அவளுக்கு தெரியாது, அது மூலமா அந்த ரீஹாயோட சக்தியை அடையணுங்கிறதுக்காக வானத்துல இருந்து அவ பூமிக்கு வருவா, அப்படி அவ வர நேரத்துல பயங்கரமா பெரிய அட்டாக்கே நடக்க ஆரம்பிக்கும், அந்த நேரத்துல கூட்டணி தலைவர்களோட நம்ம சேர்ந்து அவ மேல ஒரு அட்டாக் தொடுக்கலாம், அதுவும் இல்லாம அவ ஈஸியா அட்டாக்குலாம் அசைற ஆள் இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவ வீக் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சு அங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜின்ஷா எந்திரிச்சிடுறான். அப்ப அவங்க வரும்போது எக்கச்சக்கமான பாதிப்பெல்லாம் வரும், அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு, உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லையா, மனுஷங்க உயிரெல்லாம் உங்களுக்கு என்ன கில்லு கீரையா அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். பெரியவர் சொல்றாரு, நீ இப்படி அசால்ட்டா இங்க இருந்து போனன்னு வச்சுக்கே ஒன்னே ஒண்ணுதான் நடக்கும், கூட்டணியோட இடம் இருக்கும்ல அந்த ஊரை தான் முதல்ல இந்த கடல் ராணி தாக்க ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்ல, அட பாவீங்களா அதை தெரிஞ்சுட்டே வேணும்னே கூட்டணி தலைவர் உங்களோட கேள்விக்கெல்லாம் ஒத்து வரணும் அப்படின்னு அங்க தாக்க வச்சு அதுக்கப்புறமா அவர் கூட்டணி போட சம்மதிக்க வைக்க போறீங்க, கரெக்ட் தானே, நீங்களாம் மனுஷங்களே கிடையாதுன்னு திட்டிட்டு அங்க இருந்து நம்ம ஜின்ஷா கிளம்பிடுறான். அங்க சீனியர் அக்கா இவர் நம்ம கூட க்ளோஸா தானே இருக்கணும், ஏன் நம்மள எதிரி மாதிரி பாக்குறான் அப்படின்னு கேட்க உடனே மாஸ்டரும் எனக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்றாரு. இங்க ஜின்ஷா யூஜி மத்த எல்லாரையும் கூட்டிட்டு இந்த மலையில கிளம்பிக்கிட்டு இருக்கான். கூட்டணி தலைவரை பார்க்கணும்ல, இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடி திட்டிட்டு எல்லாருக்கும் உங்களை பார்க்க எறும்பு மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்ல எல்லாரும் போய் மலையை வேடிக்கை பாருங்க, நான் கொஞ்சம் ஓனாய் மனுஷங்கிட்ட பேசணும் அப்படின்னு ஜின்ஷா பக்கத்துல வந்து உட்கார்றான். அங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், அந்த வானத்துல இருக்கிற கடல்ல ஒரு பெரிய மந்திரமே இருக்கு, அந்த மந்திரத்துல இருக்கிற சக்தி பத்தல அப்படின்னு தான் ரீஹாயில இருந்து சக்தி எடுக்கிறதுக்காக அந்த கடல் ராணி வந்துட்டு இருக்கா, அவங்க வரும்போது நமக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கும், நம்ம நல்லா பிளான் பண்ணணும்னு சொல்ல கவலையே படாதன்னு ஓனாய் மனுஷன் சொல்லும் போதே கருப்பு மேகமா இருக்குன்னு எல்லாரும் கொத்துறாங்க. வந்து பார்த்தா அங்க நிக்கிறது கருப்பு மேகமே இல்ல, அந்த குன் மீன் தான், அதாவது இந்த கடல் ராணியோட உண்மையான உருவம். அந்த குன் மீன் அங்க வருது, மக்கள்லாம் பயந்துட்டு ஆளாளுக்கு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த குன் மீன் வாயை திறந்ததும் அங்க மக்கள் மேல இருக்கிற உயிர்லாம் அப்படியே இந்த உயிர் முத்து மாதிரி பறந்து பறந்து போக ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் கல்லா மாற ஆரம்பிக்கிறாங்க. பயந்துட்டு ஒரு கூட்டமே ஓரமா ஓடி வருது, அவங்களுக்கு நம்ம ஷாவ்யான் ஓனாய் மனுஷன் 2 பேரும் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யூச்சி பாக்குறா, கொஞ்சமா எனக்கு சக்தி கொடு அப்படின்னு நம்ம ஜின்ஷா கிட்ட சொல்லி ஜின்ஷா பவர் கொடுக்க ஆரம்பிக்க யூச்சி போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற அந்த கடல் ராணியை விரட்ட ஆரம்பிக்கிறா. கடல் ராணி யூச்சியோட பவர் தாங்க முடியாம அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஆனா அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இப்பதான் அவ ஓடி போனதுக்கு அப்புறமா லைட்டா எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு, வெளிச்சமும் மறுபடியும் வருது. யூச்சியும் மயங்கி விழுந்துடுறா. மயங்கினவளை தாங்கி பிடிச்சி நம்ம ஜின்ஷா உட்காந்துட்டு உனக்கு ஒன்னும் இல்ல கண்ணை மொழி அப்படின்னு சொல்ல கண்ணை முழிச்சிடுறா. ஜின்ஷா அடுத்து இங்க இருந்து கிளம்பி போடா, போய் கூட்டணி தலைவரை பாரு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு யூச்சி சொல்ல அங்கிருந்து ஜின்ஷா மட்டும் கிளம்பி கூட்டணி தலைவரை பாக்குறதுக்கு மத்தவங்களோட வந்து சேர்றான். கூட்டணி தலைவரை பாக்குறதுக்கு முன்னாடி
நம்ம ஷாவ்யான் ஓனாய் மனுஷன் கூட சேர்ந்து ஷாவ்யான் இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த கடல் ராணி இருக்காளே அவளுக்கு எல்லா வழியுமே தெரிஞ்சிருக்கு, எந்த இடத்துல ரீகா எப்ப வரும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மெய்மிங் முன்னாடியே கூட்டு போட்டுருந்துருக்கணும், அப்போ இந்த கடல் ராணி கிட்ட விஷயத்த சொல்லிருக்கணும். ஆனா அது எப்பன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்ல, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்ஷாவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம மிங்ஷு யூச்சி 2 பேரும் ஊருக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அந்த கடைக்கார ஆன்ட்டி இருப்பாங்கல்ல, நம்ம யூச்சியை கூட பொண்ணா நினைச்சிட்டு இருந்தாங்களே, பிரெக்னெண்டா இருந்தாங்களே, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போய் பக்கத்துல கிடக்காரு. ஆனா இவங்க அப்படியே மயங்கி இருக்காங்க. யூச்சியும் மிங்ஷுவும் போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எழுப்பி விட்டுட்டு எங்க கூட வந்துருங்க அப்படின்னு கூப்பிட, என் புருஷன் இங்கதான் இருக்காரு, என் புள்ள இங்கதான் பிறக்கணும், நான் எங்கம்மா வருவேன், என் புருஷனோட கலையை என் புள்ள தான் எடுத்து நடத்தணும், நான் எங்கேயும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யூச்சிக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிட்டே இருக்கு, இன்னும் அடுத்தடுத்து என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சோகமா, சரி வா நம்ம ஜின்ஷாவை பார்க்க போலாம் அப்படின்னு கிளம்புறா. ஜின்ஷா இவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு என்ன ஆக போதோ தெரியல, இவ வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி தலைவரோட ஆளுங்க வந்து 3 பேர் வராங்க. இந்த 3 பேர் தான் இங்க இருக்கிற மக்களுக்குலாம் அந்த உயிர் முத்தை கொடுத்துருக்காங்களாம். அந்த உயிர் முத்தை கொடுத்தா தானே ஆவி அப்படியே வெளியே போகும், நீங்க எதுக்கு உயிர் முத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லங்க நாங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அந்த 3 பேரும் பதில் சொல்றாங்க. மனுஷங்களாடா நீங்க அப்படின்னு கூட்டணி தலைவர் அந்த 3 பேரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஜின்ஷாவை பாக்குறதுக்கு யூச்சி மிங்ஷு வந்துடுறாங்க. கிளம்பி போலாமா அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்குள்ள அங்க இருக்கிற ஆளுங்க எங்களுக்கு ஏன்னு தெரியலங்க, ஆனா நாங்க மக்களுக்கு முத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யூச்சி ஜின்ஷா அங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இவங்களுக்குள்ள இந்த கெட்ட முத்து இருக்கு, அதனாலதான் கெட்ட வழியில இவங்க போறாங்க அப்படின்னு. யூச்சி வழக்கம் போல போய் அந்த உயிர் முத்தை எடுத்து அதை அங்கேயே அழிச்சிடுறா. இப்பதான் எல்லாருக்கும் சுய நினைவே வருது, எங்களை மன்னிச்சிருங்க, பெரிய தப்பு பண்ணிட்டோம், இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஜின்ஷா அவங்க பெரியவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கூட்டணி தலைவர்கிட்ட. நாங்க முடிவு பண்ணிட்டோம், அங்க மேல இந்த பிஎன் மாஸ்டர் கூட்டணி ஒண்ணு இருக்குல்ல, அந்த கூட்டணியில இருந்து தான் நானும் ஒரு ஆள் இங்க வந்துட்டு இருக்கேன், அவங்க கூட நீங்க கூட்டணி வைக்க ரெடியா அப்படின்னு கேட்க, கூட்டணி தலைவருக்கே குழப்பமாயிடுது. அவங்களும் மனுஷங்களே இல்ல, நல்லவங்களே இல்ல, ஆனா வேற வழி இல்ல, இந்த மீனை அழிக்கிறதுக்கு நம்ம அவங்க கூட சேர்ந்துதான் ஆகணும், கூட்டணி வைக்க நான் ரெடி அப்படின்னு கூட்டணி தலைவர் சொல்லிடுறாரு. ரொம்ப நிம்மதி அப்படின்னு நம்ம ஜின்ஷா அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க நம்ம ஓனாய் மனுஷன் ஷாவ்யான் 2 பேருமே மாஸ்டரையும் அதுக்கப்புறமா சீனியர் அக்காவையும் பார்க்க வந்து, மெய்மிங்க கிட்ட நீங்க எப்ப கூட்டணி போட்டீங்க, எப்படி அந்த ரீகாய் பத்தின விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அந்த ரத்த கட்டை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு பதிலா அந்த மேப்பை நாங்க வாங்கணும், அதான் உண்மை. அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எனக்கு இன்னும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குன்னு ஷாவ்யான் சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் நடக்க வேண்டியதா அப்படின்னு ஓனாய் மனுஷன் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம சீனியர் அக்கா மாஸ்டர் 2 பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷீஃபாங் இருக்கான்ல, அவனுக்கும் இந்த மயில் பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல அப்படின்னு சொல்ல, அது பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது, பாத்துக்கலாம், என்ன நடக்கணுமோ அதுதான் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குட்டி பொண்ணு இருக்கால, அவளை கூட்டிட்டு பூமியை சுத்தி பாக்குறதுக்கு நம்ம வரணும் அப்படின்னு சீனியர் அக்கா சொல்ல, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு மாஸ்டர் ஒரு மாதிரி திரு முழிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் ஷாவ்யான் சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க ஓனாய் மனுஷன் கூலா வந்து 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு பார்க்கலாம், நாளைக்கு போர் நடக்க போதில்லன்னு சண்டை போடுறாங்க. கவிதா மாதிரி சண்டை போட்டு 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு பெரிய போர் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஓனாய் மனுஷன் சொல்றாரு, நான் எத்தனையோ பேருக்காக வேணா உயிரை கொடுப்பேன், ஆனா என்னோட உயிரோட இருக்கணும், நான் வாழணும்னு ஆசைப்படுறது உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஷாவ்யான் சிரிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஷீஃபாங்க கிட்ட நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அந்த சீனியர் அக்கா நிக்கிறாங்க. தேங்க்ஸ், நீங்க எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம ஷீஃபாங்க அங்க இருந்து கிளம்புறான். உனக்கு போயிட்டு வான்னு சொல்லதுக்கு எனக்கு மனசு இல்ல, ஆனா போயிடு, இங்க இருந்து வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீனியர் அக்கா சொல்லி அனுப்புறாங்க. ஷீஃபாங் எதுவுமே தெரியாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் கூட்டணி தலைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமான ஆபத்தை அவங்க ஊர் சந்திச்சிருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஜின்ஷா யூச்சி எல்லாரும் வந்துடுறாங்க. இன்னும் போரே முறைப்படி ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பயங்கரமான ஆபத்தை சந்திச்சிருக்கு. போர் ஆரம்பிச்சா என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்ல, இல்லங்க பாத்துக்கலாம், ஆனா எங்க ஷீஃபாங்க காணோம் அப்படின்னு கேட்க, ஷீஃபாங் இன்னைக்கு அவன் ரூம்லயே தான் இருப்பான், இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு கூட்டணி தலைவர் சொல்றாரு. இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா அப்படின்னு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஷீஃபா நம்ம ரூம்ல உட்காந்து பிறந்த நாளாவது ஒன்னாவது ஆயுதத்தை செய்வோம் அப்படின்னு லிட்டரலி சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. வெளியே வந்து பார்த்தா ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த கடல் ராணியை எப்படி அழிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்பிக்கையான யாருக்கிட்டையாவது நான் கொடுத்துட்டு போகணும், அதுக்காக தான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன், இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு வந்துரு அப்படின்னு ஒரு இடத்து பேரை சொல்லி அங்க லெட்டரை வச்சுட்டு யாரோ போயிருக்காங்க. வேகமா அங்க இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து பாக்குறான் நம்ம ஷீஃபாங்க. வந்து பார்த்தா மிங்ஷு இருக்கால, அவளுக்கும் அதே மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை எடுத்துட்டு சைலண்டா அவ உள்ள போயிடுறா. நமக்கு வந்திருக்க மாதிரி தான் ஒரு லெட்டர் வந்திருக்கும் போல அப்படிங்கிறது ஷீஃபாங்குக்கு தெரியுது. என்ன ரகசியம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வேகமா ஒரு இடத்துக்கு வந்து சேர்றான். அங்க பார்த்தா ஏற்கனவே நம்ம மெய்மிங்கோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன்கிட்ட மெய்மிங் 2 லெட்டர் கொடுத்து போனால அதுதான் இது போல. ஷீஃபாங்கு கிட்ட அந்த பையன் ஒரு பாட்டிலையும் ஒரு லெட்டரையும் கொடுக்குறான். அந்த லெட்டர் எடுத்து நம்ம ஷீஃபாங் படிக்க ஆரம்பிக்க, இந்த பாட்டில் இருக்குது யூச்சியோட ரத்தம், கடல் ராணியை அவளோட ரத்தத்தை வச்சுதான் அழிக்க முடியும், இந்த ரத்தத்தை அவ மேல ஆயுதமா ஆக்கி விடும்போது அவ பயங்கரமா பாதிக்கப்படுவா, அவ பாதிக்கப்பட்டு கீழே வரும்போது கரெக்டா ரீகாயோட பவரும் அவ மேல இருக்காது,
இருக்காது, கடலோட பவரும் அவன் மேல இருக்காது. அந்த நேரத்துல தான் அவனை அழிக்க முடியும். இந்த தியாகத்தை யாராவது ஒருத்தங்க செஞ்சுதான் ஆகணும், இல்லனா ரொம்ப ஆபத்து வந்துரும் அப்படின்னு போட்டிருக்கு. இத படிச்சுட்டு ஷீஃபாங்குக்கு பயமா இருக்கு. இந்த லெட்டர் தான் மிங்ஷு கிட்டயும் கொடுத்தியா அப்படின்னு கேட்க, ஆமா இதே லெட்டர் தான், இந்த லெட்டர் ஆனா நாளைக்கு வர சொல்லி நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். நான் வராட்டி மிங்ஷு பாதிக்கப்படுவாளா அப்படின்னு ஷீஃபாங்குக்கு இன்னும் பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் மத்த எல்லாருமே வந்து நம்ம ஷீஃபாங்கோட இடத்துல இருக்காங்க. பிறந்த நாளும் அதுமா அந்த பையன் எங்க போனா, சரி நம்ம ஒரு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணலாம் வரதுக்குள்ள அப்படின்னு எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க மறுபடியும் நீ தயங்குற அப்படின்னு அந்த பாட்டில மறுபடியும் அந்த அசிஸ்டன்ட் கையில வாங்கிட்ட, இல்ல என்கிட்டயே கூட நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு அதை வாங்கிட்டு, நான் மட்டும் இதுக்கு ட்ரை பண்ணி நான் ஒருவேளை செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா கடல் ராணிக்கு ஆபத்து வர வச்சுட்டேன்னா மத்தவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்க, நீ செய்யறத பொறுத்து தான் இருக்குன்னு அந்த அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். இந்த நம்ம யூச்சியோட ரத்த பியன் தானே எடுத்தான். பியன் தான் மாஸ்டர் கிட்ட கொடுத்து மாஸ்டர் மூலமா மெய்மிங்குக்கு வந்து மெய்மிங்கு கிட்ட இப்ப அசிஸ்டன்ட்க்கு வந்திருக்கும் போல. மறுபடியும் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஷீஃபாங் உள்ள போறான். உள்ள போகும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. உன தலைவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. உள்ள பார்த்தா தலைவர் ஓபன் பண்ணி வெயிட் பண்ணி நிக்கிறாரு. ஒரு பெரிய விருந்தே ரெடியா இருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா தம்பி, உனக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம கூட்டணி தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்க. கூட்டணி தலைவர் காலில் விழுந்து இவன் கும்பிட ஆரம்பிக்கிறான். எந்திரி எந்திரி அப்படின்னு தலைவர் சொல்லும் போதே மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. தலைவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்னைக்கு நம்ம ஜாலியா விருந்து செலிப்ரேட் பண்றோம், நாளைக்கு என்ன வேணாலும் ஆகட்டும் போர்ல, இன்னைக்கு ஷீஃபாங்கோட பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடி அத்தனை பேரும் நிக்க ஷீஃபாங்குக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம ரிஸ்க் எடுக்காம விட்டா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆபத்து வந்துடும், ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு அழுதுட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஷீஃபாங் உண்மையாவே ஒரு சரியான பயந்தாங்கொழி, நமக்கு தெரியும்ல. அன்னைக்கு நைட்டு கிளம்பி வந்துடுறான். அவங்க அம்மா கொடுத்து அந்த டெடியை கையில வச்சுட்டு, எப்படியாவது அந்த கடல் ராணிக்கு நான் ஆபத்தை வர வைக்கணுமா, எனக்கு எப்படியாவது கூட இருந்து காப்பாத்து அப்படின்னு டெடியை உயிரோட வர வச்சுட்டு அங்க போக கடல் ராணியோட ஆளுங்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க அந்த கடல் ராணி அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவங்க வந்து டெடிக்கு ஒரு கட்டு போட்டு ஷீஃபாங்குக்கு ஒரு கட்டு போட்டுடுறான். ஷீஃபாங்க அப்படியே கீழே வச்சு தண்ணியில முக்க ஆரம்பிச்சு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, எனக்கு மயில் பொண்ணு இருக்கால அவளை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஷீஃபாங் சொல்றான். நீ யாரா ஒரு ஆளு மயில் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லும் போதே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க மயில் பொண்ணு இறங்கி வந்துடுறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல நான் இனிமே கோழையா இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஷீஃபாங் வேகமா எனக்கு மயில் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஷீஃபாங் அங்க கையில பிடிச்சிட்டு உன்னை இப்பவே கொண்டு போட்டுருவோம் போயிருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மயில் பொண்ணு அங்க வந்துடுறா. வந்ததுமே நம்ம ஷீஃபாங் சொல்றான், எனக்கு நல்லா தெரியும் உன் கையில தானே ரீஹாய் பிரேஸ்லெட் இருக்கு, அந்த பிரேஸ்லெட்டை வச்சு நிறைய உயிர் முத்துகளுக்கு பதிலாக எக்கச்சக்கமான சக்தியை வாங்கி நீ உன் அம்மாக்கு அதாவது கடல் ராணிக்கு பவர் கொடுத்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கலான்னு முடிவு பண்ணிருக்க, அதுக்கு நான் விட மாட்டேன், உன்கிட்ட போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்ல மயில் பொண்ணு பாக்குறா. நீயே ஒரு கோழை என்கிட்ட போட்டி போட போறியா அப்படின்னு. ஆமா நான் போட்டி போடுறேன், உனக்கு தைரியம் தான் வந்து பாரு அப்படின்னு இவனும் கத்த ஆரம்பிக்க, வேற வழியே இல்லாம மயில் பொண்ணும் சரி ஓகே வாடா அப்படின்னு சண்டைக்கு ரெடி ஆயிடுறா. நம்ம டெடியை வச்சு இந்த பக்கம் நம்ம ஷீஃபாங் சண்டை போட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சண்டை போகுது, அவ்வளவுதான் நம்ம மயில் பொண்ணு இந்த டெடியை அடிச்சு நொறுக்கிடுறா. டெடி அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிறதால அழுதுகிட்டே வேகமா ஓடி வந்து டெடி டெடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறான் நம்ம ஷீஃபாங். நான் தான் அப்பவே போயிடுன்னு சொன்னேன்ல, இப்பயாவது கிளம்பி போ அப்படின்னு மயில் பொண்ணு சொல்ல உடனே நம்ம ஷீஃபாங் எஞ்சிடுறான். நான் ஒன்னு தடவை உன்கிட்ட சொன்னேன், நான் உன்னை கூட்டு போகும்போது நல்ல பாதையில கூட்டு போவேன்ட்டு, அதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல, நான் ஏற்கனவே இருக்கிறது நல்ல பாதை தான், உன் வேலையை பார்த்து நீங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு மயில் பொண்ணு கடுப்பாயிட்டு இருக்கா. நீ இருக்கிறது நல்ல பாதை கிடையாது, நீயும் நானும் ஆனா நல்லவங்க தான், ஆனா என்ன நம்ம போற பாதை தான் வேற வேறையா இருக்கு, உன்னை சரியான பாதைக்கு கூட்டு போகாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டே இருக்க மயில் பொண்ணு கையில இருக்கிற அம்பால அவனை அடிச்சுட்டே இருக்கா. இங்க பாரு உன் மேல அதிகமான ஆயுதங்கள் பட்டுருச்சு, இதுக்கு மேல நீ பக்கத்துல வருது சண்டை போடுறதுக்கு இல்ல சாவறதுக்கு அப்படின்னு மயில் பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அம்பு நெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை பத்தி கவலையே படாம மயில் பொண்ணு நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு வேகமா அவளை கட்டி பிடிச்சிட்டு அந்த அம்பு அவன் நெஞ்சுக்குள்ள இறங்கிடுது. வாயிலிருந்து ஷீஃபாங்குக்கு ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. சாரி என்ன மன்னிச்சிட்டு நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு கையில ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருக்கான்ல, அதை எடுத்து மயில் பொண்ணை தாக்க ஆரம்பிச்சுட்டான் நம்ம ஷீஃபாங். ரெண்டு பேரும் பறந்து போய் விழறாங்க. மயில் பொண்ணு இன்னும் கொஞ்சம் மந்திரம் போட்டு இந்த கடல் ராணியை ஏற்கனவே நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தால அந்த மாதிரி கொண்டு வந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஷீஃபாங்க மெய்மிங் அந்த இடத்துக்கு அமுச்சு வச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷீஃபாங் எழுதுற லெட்டர் இருக்கு, அதை வேகமா படிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறா யூச்சி. இவ ஓடிக்கிட்டே இருக்கும் போதே அங்க ஒரு தண்ணி பால்ல நம்ம ஷீஃபாங்கோட உடம்பு வருது. தண்ணி பால் வெடிச்சு நம்ம ஷீஃபாங்கோட உடம்பு மட்டும் அங்க இருக்க அத்தனை பேர் ஓடி வந்துடுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருது, இத்தனை நாள் எவ்வளவு அப்பாவியா பயந்தாங்கொல்லி அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு புலம்பிட்டே நம்ம ஜின்ஷா அவனை தூக்கிட்டு அழுதுட்டே உள்ள போறான். மயில் பொண்ணுக்கும் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. அங்க அந்த கடல் ராணியோட அசிஸ்டன்ட் வராரு. உங்க அம்மாக்கு போனாலும் ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்ல, இதுக்கு மேல அவங்களுக்கு நான் ஆபத்து இல்லாம இருந்துக்குவேன், ஆனா எப்படி அவன் ஒரு சரியான கோழை என்ன எப்படி வந்து அட்டாக் பண்ணா அப்படின்னு மயில் பொண்ணு கேக்குறா. இன்னுமா நீ அவனை பார்த்து கோலன்னு நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருந்து இவரும் கிளம்பி போயிட மயில் பொண்ணு சீக்கிரட்டா ஒளிச்சு வச்சிருந்த நம்ம ஷீஃபாங் கொடுத்து அந்த ஒரு பொம்மையை எடுக்கிறா.
அந்த பொம்மை இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அதெல்லாம் பிரிக்கும் போது தனித்தனியா பிரியுது. அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா மயில் பொண்ண முதல் தடவை ஷீஃபாங் எப்ப பார்த்தானோ அந்த ஓவியம் உள்ள வரைஞ்சு கிடக்கு. சரியான முட்டாள்டானி அப்படின்னு மயில் பொண்ணு கதறி அழ ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நமக்கு ஷீஃபாங்கோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஷீஃபாங் இந்த சீனியர் அக்கா கிட்ட வந்தப்போ சீனியர் அக்கா நிறைய நோட்ஸ் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்க இதெல்லாம் உங்க அம்மா பண்ணதுதான். உங்க அம்மா எங்க இடத்துல தான் இருந்தாங்க. என் கை உடைஞ்சப்ப இந்த பொம்மை கையை கூட எனக்கு அவங்க தான் செஞ்சு வச்சாங்க. உங்க அம்மா ரொம்ப பெரிய திறமைசாலி. ஆனா என்ன காதலிச்சு அதுக்கப்புறமா என் கல்யாண வாழ்க்கை என்ன பார்க்க போறேன்னு எந்த கிளம்பி போயிட்டாங்க. இல்லைன்னா உங்க அம்மா கடைசி வரை எங்க கூட தான் இருந்திருப்பாங்க. நீ எங்க கூட வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உன் அம்மா ஒரு பெரிய அறிவாளி. அந்த அளவுக்கு நீயும் பெரிய ஆள் ஆகணும். அவங்க அம்மா பணத்துக்காக இது எதையுமே பண்ணல. எல்லாரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணா. நீ பாத்துக்கோ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. அம்மா மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம ஷீஃபாங் இந்த முடிவை எடுத்திருக்கான். இங்க கடல் ராணிக்கு இன்னும் கடுப்பு அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு பத்தாது, இந்த உயிர் முத்துக்கள்லாம் பத்தாது, அதிகமா ஸ்டெப் எடுக்கணும், சீக்கிரமா ரீஹாயை திறக்கணும்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அந்த அசிஸ்டன்ட் கிளம்பி வந்துடுறாரு. முன்னாடி எந்த சுயநலமும் இல்லாத ஒரு கடல் ராணியா நீங்க இருந்தீங்க, இப்ப அப்படி கிடையாது அப்படின்னு அங்கிருந்து அவரே ஒரு மாதிரி குழம்பி போய் அங்கிருந்து போயிட்டு இருக்காரு. மிங்ஷு சோகமா அந்த லெட்டரை கையில வச்சு நின்னுகிட்டு இருக்கா. அங்க நம்ம ஓனாய் மனுஷன் பார்த்துட்டு மெய்மிங் எழுதுற லெட்டர் ஆயுது. மெய்மிங் வேணும்னே பார்த்து யார் 2 பேர் காதலிக்காம இருக்கீங்களோ அவங்க 2 பேருக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அவங்க தான் தியாகம் பண்றதுக்கு முன் வருவீங்கன்னு. இப்ப நீ என்ன நினைக்கிற? நீ மட்டும் ஓகே சொல்லியிருந்தா இப்போ ஷீஃபாங்குக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு யோசிக்கிறியா? இது எதுவுமே உண்மை கிடையாது, நடக்கிறதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு மறுபடியும் நம்ம ஓனாய் மனுஷன் சொல்லிட்டு என்னையே அனுப்பாம விட்டான்னு தெரியல மெய்மிங்குன்னு சொல்ல இன்னமா அவங்களுக்கு புரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. மிங்ஷு அங்க இருந்து கிளம்புறா. அப்பதான் ஓனாய் மனுஷன் யோசிச்சு பாக்குறாரு. ஷாவ்யானை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதுலே அதிகமா மெய்மிங்குக்கு ஷாவ்யான் மேலதான பாசம் இருந்தது. அதனால ஓனாய் மனுஷன் பொறுப்புல விட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சு மெய்மிங் நீ இப்படி பண்ணுவ நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஓனாய் மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே மறுபடியும் அடுத்த கட்டத்துக்காக மலையில ஏறி கிளம்புறாங்க. அத்தனை பேரும் நம்ம ஷீஃபாங்க நினைச்சு பயங்கர சோகமா இருந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கோலன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு பேசி அவனை பத்தியே பேசிட்டு இருக்க. அடுத்து நேரா கிளம்பி யூச்சியும் ஜின்ஷாவும் மாஸ்டரை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு மாஸ்டர் சொல்றாரு, இங்க இருந்து இங்க நாங்க ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருக்கோம். அது மூலமா நாங்க நேராவே கடல் ராணியை அட்டாக் பண்ணுவேன். அதாவது அந்த மீனையே குன் மீனையே அட்டாக் பண்ணுவேன். கரெக்டா அந்த நேரத்துலன்னு பார்த்து குன் மீனோட வீக்கஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிய வரணும். அது எப்படி தெரிய வருதுன்னு பாத்துக்கலாம். நீங்க போய் கிளம்புங்க. கரெக்டா குன் மீனை நாங்க வீக்கஸ்ட் பாயிண்ட்ல அட்டாக் பண்ணும்போது கரெக்டா கடல் ராணியும் ரொம்ப வீக்கா இருப்பா. அந்த நேரம் பார்த்து நீங்க அவளை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடு. சரி ஓகே நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஜின்ஷா கிளம்புறான். ஒரு காயினை பூவா தலையா போட்டு என்ன ஆக போகுதுன்னு திறந்து பார்க்கலாம் ட்ரை பண்றான். ஆனா பார்க்க அவனுக்கு மனசு வரல. ஓனாய் மனுஷன் நீ பார்க்க போறது இல்லையான்னு கேட்க பார்த்து என்ன பண்றது, நாளைக்கு நடக்கிறதெல்லாம் நடந்துதான் ஆக போகுது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். மிங்ஷு அங்க நின்னுக்கிட்டு இருக்கா. மிங்ஷு கிட்ட இங்க பாரு மிங்ஷு, நாளைக்கு ஏதாவது எனக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, யூச்சியை நல்லபடியா பாத்துக்கணும் புரியுதா? நாளைக்கு என்ன ஆனாலும் யாரும் பொறுப்பு கிடையாது, அவங்கவுங்க பொறுப்பு பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னுறான். அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் போருக்கு போறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா மிங்ஷு மட்டும் அப்ப காணா. மிங்ஷு கு மாஸ்டர் இறந்து போனதுல இருந்து அவளை கட்டுப்படுத்த முடியாது. அவ என்ன நினைக்கிறாளோ அதை பண்ணட்டும், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஆளுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க மாஸ்டரும் சீனியர் அக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரீஹாய மயில் பொண்ணு அவ கையில இருக்கு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவ கையில இல்ல. அவ அந்த ரீஹாய ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஷாவ்யான் போய் அவ ஓபன் பண்ற மாதிரி செஞ்சிடணும், இல்லனா ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்ல அது தானாவே நடக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாவம் நம்ம கூட்டணி தலைவர் அவர் ஒரு சாதாரண கொஞ்சமா பவர் இருக்க மனுஷனா இருந்தாலும் கடல் தளபதி இருக்கான்ல அவன் கிட்ட சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துருது. இங்க சண்டையும் ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மிங்ஷு கிளம்பி போறவ அவகிட்டையும் ஒரு ரீஹாய் பிரேஸ்லெட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு புனித இடத்துக்கு போய் எந்த இடத்துல ரொம்ப வீக்கான பாயிண்ட் இந்த குன்மீனுக்கு இருக்கு அதை காட்டு அப்படின்னு சொல்ல அவளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் என்னால எதையும் பார்க்க முடியல அப்படின்னு அவளே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும் போதுதான் எந்த கண்ணில் பாக்குற, உனக்கு சாதாரண கண்ணில் பார்த்தா அதிசயங்கள் தெரியாது, உன் மனக்கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு கு மாஸ்டர் பக்கத்துல சொல்ற மாதிரி இருக்கு. கு மாஸ்டர் நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுவீங்கன்னா எந்த தியாகத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம மிங்ஷு சொல்லி அவ 2 கண்ணையும் அவளே குருடாக்கிக்கிறா. பக்கத்துல போயிட்டு என் கண்ணை கொடுத்துட்டேன், இதுக்கு மேல எது வேணாலும் நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா எனக்கு அந்த குன் மீனோட வீக் பாயிண்ட காட்டு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் பாவம் நம்ம கூட்டணியோட தலைவர் அவங்க ஆளுங்கெல்லாம் அங்கேயே இறந்து போய் கிடக்குறாங்க. அவரும் பயங்கரமா வீக் ஆயிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து மறுபடியும் ஆயுதத்தை எடுக்க அங்க கடல் தளபதி பார்த்து உங்களை மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில, செத்தாலும் உங்க கையால செத்தாலும் நான் வீரமா தான் சாவேன், ஆனா அதுக்கு வாய்ப்பில்லை, உங்களை நான் சாகடிக்க போறேன் அப்படின்னு கூட்டணி தலைவரை அங்கேயே கடல் தளபதி கொண்டுறான். அங்கிருந்து கிளம்பியும் போக ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் நம்ம ஜின்ஷா யூச்சி எல்லாம் அங்க வராங்க. நம்ம கூட்டணி தலைவர் அங்க செத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஜின்ஷாவுக்கு மனசு வலிக்குது. ரொம்ப நல்லவர் நீங்க, ஆனா இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட்டணி தலைவர் கண்ணா அவன் மூடி விடுறான். இங்க இன்னொரு பக்கம் வேகமா மாஸ்டர் கிட்ட சீனியருக்காவும் குட்டி பொண்ணு நம்ம ஜின்ஷாவுக்கு ஆபத்து வர மாதிரி இருக்கு, நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு 2 பேரும் ஆளாளுக்கு அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க கடல் ராணி வந்துடுறா. வந்துட்டு
வேகமா சரி ஓகே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது யூஜி, ஷாவியான் அப்புறம் ஜின்ஷாவ் எல்லாரும் அங்க வந்து நிக்கிறாங்க. யூஜி பக்கத்துல போறதுக்கு ட்ரை பண்றா, ஆனா கடல் ராணி அவளை விட கூட மாட்டிக்கிறா. ரீகாய தரமா அப்படின்னு கடல் ராணி நம்ம மயில் போன பார்த்து சொன்னதும் அவளும் திறக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அவ கையில இருக்குது போலி பிரேஸ்லெட்னு தெரியாம. ஆனா ஷாவியான் அங்க நிக்கிறவ அவங்க கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு அவ பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி கரெக்டா அந்த ரீகாய திறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா. அந்த ரத்த கட்டும் அங்கேயே போட ஆரம்பிக்குது. ரீகாயோட ரத்த கட்டு போட்டுட்டாங்கன்னா கடல் ராணிக்கு ஏக்கச்சக்க பவர் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா அவ மனுஷ உயிர்களை வாங்க வேண்டியிருக்காது. ஆனா ஒட்டுமொத்த உலகமும் வறட்சினால பாதிக்கப்பட்டுரும். இதை பார்த்துட்டு இருக்கும் போதே யூஜிக்கு பதட்டமா இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கடல் ராணி வீக் ஆகுறா. ஏன்னா அவகிட்ட இருக்குது உண்மையான ரீகாய் பிரேஸ்லெட் இல்ல. அதனால அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம நம்ம மயில் பொண்ணு அம்மா என்ன ஆச்சுன்னு கத்த ஆரம்பிக்க அங்கிருந்து நேரா கிளம்பி மேல போயிடுறா. அவ கூடயே வந்து மயில் பொண்ணு போலான்னு ட்ரை பண்ணும்போது கடல் தளபதி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. மயில் பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. மத்தவங்க எல்லாம் நம்ம ஜின்ஷாவோட மீதி இருக்க 3 பேரையும் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு சீனியர் அக்கா குட்டி பொண்ணெல்லாம் வந்துடுறாங்க. நீங்க எங்க இருந்து கிளம்புங்க, இவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. உடனே 4 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்ப சீனியர் அக்கா கூட கடல் தளபதி சண்டைக்கு ரெடி ஆயிடுறான். கரெக்டா அந்த நேரத்துல மிங்ஷூக்கு அந்த குன்மீனோட வீக் பாயிண்ட் எதுன்னு தெரியுது. அவங்க வந்து பார்த்துட்டே நம்ம மாஸ்டருக்கு டெலிபதி மூலமா பேச ஆரம்பிக்கிறா. கண்ணுல இருந்து 3வது அடி அந்த இடத்துல அடிங்க, அதான் குன்மீனோட வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல நம்ம மாஸ்டர் இத்தனை வருஷமா அவர் சேர்த்து வச்சிருந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி குன்மீனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மீன் அட்டாக் ஆக கடல் உலகத்துல வாழ்ற எல்லாருமே பயங்கரமா வீக் ஆகுறாங்க. அப்படியே இந்த இடமே பூகம்பம் அந்த மாதிரி ஆகுது. ஆனா நம்ம மாஸ்டருக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு அப்படிங்கறதால அவரும் பயங்கரமா வீக் ஆயிட்டு ஆனா தாக்குதலை மட்டும் விடாம நடத்திட்டே இருக்காரு. இங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு குன்மீனோட வீக் பாயிண்ட் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கண்ணு தெரியாம போயிடுச்சு. மிங்ஷூ கண்ட ஒரு கர்ச்சீஃபை கட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கா. மேல ரீகாய்ட்ட போனதுக்கு அப்புறமா வேகமா அந்த கடல் ராணி அதை எடுத்து அதோட பவரை எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது வேகமா ரீகாய் அவளை தள்ளி விடுது. என்ன ஏன் இதை தள்ளி விடுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கடல் ராணி பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கடல் தளபதிக்கும் அந்த சீனியர் அக்கா குட்டி பொண்ணுக்கு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் மிங்ஷூ மறுபடியும் அவ இடத்துக்கு வந்துட்டு காஃபி ஊத்துறேன்னு கப்பு கூட எங்க இருக்குன்னு தெரியாம தடுமாறுறா. அந்த இடத்துக்கு நம்ம ஓநாய் மனுஷன் வந்து என்னைக்கு நீ சுயநலமே இல்லாம இப்படி ஆன அப்படின்னு கேட்க உங்கெல்லாம் கூடலாம் இத்தனை வருஷமா இருக்கேன்ல எனக்கு அது கூட வராதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டக்கு நம்ம ஓநாய் மனுஷன் இவன் ரொம்ப வீக்கா இருக்கான்னு அவனோட பவரை அவளுக்கு கொடுத்துடுறான். உங்க பவரை ஏன் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு அவ கேட்க அரக்கன்கனா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அரக்க பவரை நான் உனக்கு கொடுத்துட்டேன், இப்ப என்ன நினைச்சு நீ வெறுக்கிறியா அப்படின்னு கேட்க மிங்ஷு உடனே நம்ம ஓநாய் மனுஷனை பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க கடல் தளபதி கிட்ட சண்டை போட்டு சீனியர் அக்காக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது போல. குட்டி பொண்ணு வேகமா மாஸ்டர்ட்ட கூட்டு போயிட்டு அக்காக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு, ரொம்ப அடிபட்டுருச்சு, அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல நமக்கு இன்னும் வேலை இருக்கு, வேலை முடியல அப்படின்னு அந்த சீனியர் அக்கா இன்னும் மாஸ்டர் கிட்ட பேசிட்டே இருக்காங்க. இங்க அதுக்குள்ள நம்ம ஜின்ஷாவ் யூஜி எல்லாமே கடல் உலகத்துக்கு வந்துடுறாங்க. அங்க மயில் பொண்ணு வந்துடுறா. நீ பாரு உன் தங்கச்சிலாம் பாத்துட்டு இருக்காத, அத்தனை பேரையும் கொண்டு தள்ளு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் கடல் பொண்ணு ஆணை போடுறா. அதாவது யூஜிய கொல்ல சொல்லி சண்டை ஆரம்பிக்குது. இங்க அந்த மயில் பொண்ணு கிட்ட வேகமா நம்ம ஷாவியான் ஓநாய் மனுஷன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யூஜி ஜின்ஷாவ் 2 பேரும் கடல் ராணியை பார்த்து கிளம்பி போயிடுறாங்க. கடல் ராணியை பார்த்து இதுக்கு மேல எதுவும் நடக்காது, நீங்க நினைக்கிறது நடக்காது அப்படின்னு நம்ம ஜின்ஷாவ் யூஜி அவங்க பவரை சேர்த்து சண்டை போட ஆரம்பிக்க ஜின்ஷாவ் யூஜியோட பவர் மூலமா வேகமா வாள் எடுத்துட்டு கடல் ராணியை கொல்ல பாக்குறான். ஆனா ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கு, அதை மீறி அவனால போகவே முடியல. என்னால போக முடியல யூஜி, இன்னொரு தடவை நம்ம சேர்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கீழே வந்து விழறவன் 2 பேர் பவரை ஒன்னா சேர்த்து மறுபடியும் கடல் ராணியை தாக்க ஆரம்பிக்கிறான். கடல் ராணியால ஆனா இன்னமும் பயங்கரமா பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கா. இன்னும் அவளுக்கு பித்து பிடிக்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. வேகமா 2 பேரையும் கீழே தள்ளி விட்டுட்டு யூஜியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்க ஜின்ஷாவ் கையில இருக்கிற வாள் எடுத்து வேகமா மறுபடியும் கடல் ராணியிட சண்டை போட ஆரம்பிக்கிறான் யூஜியை விடணும் அப்படின்னு. ஜின்ஷா ஒரு பக்கம் போய் விழறான், யூஜி ஒரு பக்கம் போய் விழறா. ஆனா இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஷாவியானுக்கு என்னதான் ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கு, அவனால சண்டையே போட முடியல. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஓநாய் மனுஷன் பாக்குறாரு. என் கிட்ட இருக்கிற எனர்ஜியை வேற நான் மிங்ஷு கிட்ட கொடுத்துட்டேன், மீதி மிச்சம் இருக்கிற எனர்ஜி ஒட்டு மொத்தமா சேர்த்து சண்டை போட்டா என்ன ஆகும் எனக்கு தெரியல, அதை ட்ரை பண்ணி பாக்குறேன்னு ஒட்டுமொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் காட்டி அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு நகர்த்த ட்ரை பண்ண நம்ம ஓநாய் மனுஷன் தலையெல்லாம் வெள்ளையாயிடுது, எல்லா எனர்ஜியும் போகுது அப்படிங்கறதால. ஆனா அவர் ஒட்டுமொத்த பவரையும் விட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் கடல் பொண்ணு அந்த அசிஸ்டன்ட் அங்க இருக்கிற ஆளுங்க அத்தனை பேரையும் அடிச்சு தள்ளிட்டு ஓநாய் மனுஷன் அதுக்கு மேல முடியாம பொத்தன்னு கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. கடல் ராணியோட நெகட்டிவ் எனர்ஜி தாங்காம ஆளுக்கு ஒரு மூலையில விழுந்துட்டு இருக்க ஜின்ஷாவுக்கு ரொம்பவே அடிபட்டுருது. உடனே யூஜி பாக்குறா, ஜின்ஷாவ் நீ அமைதியா கேரு புரியுதா, இதுக்கு மேலையும் வராத, நான் இங்க இருந்து கிளம்பி போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல யூஜி நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஜின்ஷாவ் கேக்குறான். ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஜி பக்கத்துல வந்துட்டு இருக்கா. இறந்து போன அத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யூஜி வெறி வந்த மாதிரி வேகமா போயிட்டு கடல் ராணியோட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்போ கடல் ராணியோட அந்த நினைவுக்குள்ள அந்த மாய அலை இருக்கும்ல அது கூட நம்ம யூஜி உள்ள போயிடுறா. கடல் ராணி எதுவுமே தெரியாத அப்பாவியா
சாவியா இருக்க மாதிரி, அதாவது இந்த குன் மீனோட நெகட்டிவ் சக்தி எல்லாம் கடல் ராணிக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்கல்ல, அந்த உருவம் உள்ள இருக்கு. என் பொண்ணு என் செல்லம் வந்துட்டா அப்படின்னு யூச்சி அவங்க கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. யூச்சி அம்மாவை பார்த்துட்டு அப்படியே மயங்கி போய் கொஞ்ச நேரம் இருக்க ஜின்ஷாவை பாக்குறான். யூச்சி அங்க இருந்து திரும்ப வந்துரு, வெளியே வந்துரு, நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் யூச்சி காதுல விழவே இல்ல. நம்ம ஜின்ஷாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கிறதுலே பெஸ்ட் 2 வால் சக்தியை எடுத்துட்டு கடல் ராணியை தாக்குறதுக்காக பக்கத்துல போக, கடல் ராணி இருக்கிற எனர்ஜி ஒட்டு மொத்தமா யூஸ் பண்ணி அந்த வாளை வச்சு நம்ம ஜின்ஷாவையே தாக்கிடுறா. ஜின்ஷாவால ஒட்டு மொத்தமா முடியாம போயிடுது. வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. யூச்சியை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. மைண்ட் கனெக்ஷன் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு நம்ம ஜின்ஷா மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜின்ஷாவால அதுல ஜெயிக்கவே முடியல. அவ்வளவுதான், நானும் சாக போறேன், எல்லாமே முடிய போகுது அப்படின்னு நம்ம ஜின்ஷா அப்படி இடிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க யூச்சி பாக்குறா. இங்க ஏதோ நடக்குது, தப்பா நடக்குது, நீ அம்மாவே கிடையாது, ஜின்ஷாவிற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வேகமா வெளியே போக ஆரம்பிக்கிறா. வெளியே வந்து இருக்கிற பவர் எல்லாம் ஒண்ணு சேர்த்து கடல் ராணியை அவ பொண்ணால மட்டும் தானே கொல்ல முடியும். அந்த வாளை யூஸ் பண்ணி கடல் ராணி மேல அவ ஒரு பெரிய மந்திர சக்தியை போட்டுட்டு கீழே இறங்கி நிக்க கடல் ராணி அதிர்ச்சி ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. அவ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தங்க கலர்ல மாதிரி காத்தோட கரைய ஆரம்பிக்குது. சிரிச்சுட்டே என் பொண்ணாலதான் எனக்கு அழிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து முழுசா மறைஞ்சு போயிட நம்ம யூச்சிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு கீழே விழுந்துடுறா. ஒரு மாதிரி அவளுக்கு நர்வஸ் ஆயிடுது. இங்க இன்னொரு பக்கம் ஆளாளுக்கு மயங்கி கடந்துட்டு இருக்க நம்ம மீன் பொண்ணு, அப்புறமா அந்த கடல் ராணியோட அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படியே அங்க சக்தியோட சக்தியா பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஷாவியான் தான் முதல்ல எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ஓநாய் மனுஷன் ஒரு பவருமே இல்லாம படுத்து கிடக்குறான். வேகமா பக்கத்துல போயிட்டு என்னாச்சு, இறந்து போயிட்டீங்களான்னு கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்க, உன்னை விட்டுட்டு நான் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன் போல அப்படின்னு நம்ம ஓநாய் மனுஷன் சொல்றான். ஷாவியானுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம மிங்ஷூவும் எந்திரிச்சு வந்துடுறா. கரெக்டா நம்ம யூஜி நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல யாரோ தோல்ல கை வைக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்ஷாவ் தான் வந்துட்டு இருக்கான். ஜின்ஷாவ், நீ வந்துட்டல, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது, இனிமே நமக்கு நல்ல காலம் மட்டும்தான் அப்படின்னு யூச்சி அவனை வேகமா கட்டி பிடிச்சுக்க ஜின்ஷாவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. அவன் அது என்னன்னு சொல்லாம அவளை கட்டி பிடிச்சிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். மிங்ஷூ நேரா வரா. ஷாவியானை பார்த்து ஓநாய் மனுஷனை பார்த்து உங்களை கூட்டு போக தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல 2 பேரும் சிரிச்சுட்டே கிளம்புறாங்க கொஞ்சம் சந்தோஷமா. இன்னொரு பக்கம் சீனியர் அக்காக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. மாஸ்டர் மடியில படுத்து கிடக்குறாங்க. ரொம்ப அடிபட்டுருச்சு இன்னைக்கு தான், ஆனா உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்துட்டேன், மடியிலலாம் படுத்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஏழேழு உலகமே உங்களை ரொம்ப கொடூரமானவர், கல் நெஞ்சு அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். ஆனா எனக்கு தெரியும், இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அமைதியை கொண்டு வரணுங்கிறதுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. என்னைக்குமே நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மயக்கம் போட்டு விடுதுற அவளை உள்ள போய் படுக்க வச்சுட்டு நம்ம மாஸ்டர் வெளியே வராரு. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னடா இருந்த ஆளுங்க எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு. இப்போ பூமி மறுபடியும் நல்லா பழையபடி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப செல்வ செழிப்பா எல்லா மக்களும் ஜாலியா இருக்காங்க. நம்ம ஜின்ஷா யூச்சி 2 பேரும் பூமியில போய் உட்காந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சுலடா, இனிமே கவலையே இல்ல, நம்ம இனிமே நிறைய முட்டை நூடுல்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்ஷா அவகிட்ட எப்ப பாரு உனக்கு நூடுல்ஸ் பத்தி தான் நினைப்பு, சரி ஓகே எனக்கு இந்த மிட்டாய் சாப்பிடணும் போல இருக்கு, அதற்காக போய் வாங்கிட்டு வரியா அப்படின்னு நம்ம ஜின்ஷா கேட்கிறான். தோ வந்துடுற, என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு யூச்சி அங்கிருந்து விட்டுட்டு ஓடுறா. ஜின்ஷாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, உயிர் போற நிலைமையில இருக்கு. பக்கத்துல இருந்து அந்த யூச்சி பார்க்க கூடாது அப்படின்னு தான் ஜின்ஷா இப்படி பண்ணிருக்கான். ஜின்ஷா யூச்சி கொடுத்த ஜேட கையிலேயே பிடிச்சிட்டு யூச்சி போறத பார்த்துட்டு இருக்கான். யூச்சி வேகமா ஓடுறவ 2 ஸ்வீட் வாங்குறா. வாங்கிட்டு அப்படின்னு அங்க இருந்து திரும்பி பார்க்க ஜின்ஷா உயிர் போற வழியில உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நல்லாவே அவளுக்கு புரியுது. அங்க இருந்து நகராம அழுதுகிட்டே நம்ம ஜின்ஷாவை பார்க்க ஜின்ஷாவை அழுதுகிட்டே அவளை பார்த்துட்டே அப்படியே அங்கேயே இறந்து போயிடுறான். யூச்சி அவ்வளவுதான் ஷாக் ஆயிடுறா. இங்க மறுபடியும் மாஸ்டர் சீனியர் அக்காவை பாக்குறதுக்கு வராரு. வந்து பார்த்துட்டு உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னு அவளை செக் பண்ணிட்டு இவர் இரும்ப ஆரம்பிக்க மறுபடியும் ரத்தமா வர ஆரம்பிக்குது. உனக்கு ஒன்னும் ஆகாது, சீக்கிரமா எந்திரிச்சிரு, நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு மாஸ்டர் சீனியர் அக்காவை பார்த்து அழுதுட்டு இருக்க குட்டி பாப்பா உள்ள வந்துடுறா. 2 பேருக்குமே உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு அவ பாட்டுக்கு உட்காந்து கதறி அழ ஆரம்பிக்கிறா. இங்க யூச்சிக்கு அப்படியே கனவுல எங்கேயோ பறக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. கனவுல பறக்கும் போது அந்த ஜேடு டோக்கன் மட்டும் அவ கையில விழுது. அதை பார்த்துட்டு எந்திரிச்சிடுறா. இப்பயும் கையில அந்த ஜேடு டோக்கன் இருக்கு. ஜின்ஷாவ்னு அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அவன் இறந்து போனதா அவளால ஏத்துக்கவே முடியல. அப்ப மிங்ஷு நடுவுல உள்ள வரா. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஜின்ஷாவ் அப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறா. வாய மூடு, ஜின்ஷாவ் இறந்து போயிட்டான், அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், என் பின்னாடி சொல்லு, ஜின்ஷாவ் இறந்து போயிட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல யூச்சி ஒரு 2 தடவை சொல்றா. ஆனா அதுக்கு மேல மிங்ஷு சொல்ல வைக்க இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது அப்படின்னு யூச்சி அமைதி ஆயிடுறா. நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு மறுபடியும் மிங்ஷு திட்டும் போது ஷாவியா நடுவுல வந்துடுறா. போதும் அவளை ஃபோர்ஸ் பண்ணாத, விட்டுரு அப்படின்னு, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு யூச்சியை அங்கே விட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. வரும்போது பார்த்தா அவளுக்கு முட்டை நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குமேனு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நாங்க உனக்காக செஞ்சிருக்கோம், இன்னைக்கு அவன் பிறந்த நாள்னா எப்பவுமே சாப்பிடுவல, சாப்பிடு அப்படின்னு. உடனே நம்ம யூச்சி சாப்பிட ஆரம்பிக்க
ஆரம்பிக்கிறா. நூடுல்ஸ் கரெக்டா வெந்திருக்கு. ஜின்ஷாவ் செய்யும் போது ரொம்ப வேக வச்சிடுவான், கஞ்சி மாதிரி ஆயிடும். அதே மாதிரி முட்டையும் அழகா வெந்திருக்கு. ஜின்ஷாவ் இப்படி வேக வச்சே கொடுக்க மாட்டான், காய்கறிலாம் பக்காவா இருக்கு. ஜின்ஷாவ் வேக வைக்கிறதுல காய்கறில இருந்து பச்சை கலரே போயிடும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிச்சுட்டு மூச்சுக்கு 300 தடவை ஜின்ஷாவ் பேரையே சொல்லிட்டு இருக்க. இந்த 2 பேருக்கும் இன்னும் தான் மனசு கஷ்டமாகுது. சரி போதும், நீ சாப்பிட வேணா விட்டுருன்னு சொல்ல, ஜின்ஷாவ் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுறா. ஷாவியானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன் வாயில ஓட்டி இருக்கு பாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, யூச்சி பழக்க தோசத்துல நம்ம ஜின்ஷாவ் தொடச்சு விடுவாள், அது மாதிரி வாயை காட்டிட்டு இருக்க. அப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது நம்ம ஜின்ஷாவ் பக்கத்துல இல்லைன்ட்டு. அவளே வாயை தொடச்சிட்டு, இது பேர் தான் சாவா, ஒருத்தங்க நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க, என்னன்னைக்குமே இருக்க மாட்டாங்க. எப்ப ஷீஃபாங்லாம் செத்து போனானோ அப்பயே ஏற்கனவே இதயத்துல ஒரு ஓட்டை இருக்க மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறமே இப்ப எனக்கு இதயமே இல்லாத மாதிரி இருக்கு, எனக்கு இதயங்கிறதே ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம யூச்சி கதறி அழுதுட்டு இருக்கா. பக்கத்துல ஷாவியான் வந்து உட்கார்றா. ப்ளீஸ் கொஞ்சமாவது அமைதியாகுன்னு. இல்ல நான் அமைதியாக கூடாது, எனக்கு பர்த்டே இல்ல, நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போனோம் அப்படின்னு அங்க இருந்து வேகமா போறா. ஷாவியான் அதுக்குள்ள இந்த பொண்ணு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகி கிளம்பி போறா அப்படின்னு கேட்க, அவ ஸ்ட்ராங் ஆன மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு மிங்ஷுவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. வெளியே நம்ம யூச்சி வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது குட்டி பொண்ணு அழுவுறத பார்த்து, ஏண்டி அழுவுற அப்படின்னு கேட்க, உன் வேலையை பாரு, நீ எனக்கு அவ்வளவு க்ளோஸா, என்னை வந்து நீ குட்டி பொண்ணுலாம் கூப்பிடக்கூடாது, இந்த இடத்து கணக்குப்படி பார்த்தா நான் உன்னோட சீனியர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல, உன்னை யூச்சி பாக்குறா. யாருமே எப்பவுமே குழந்தையா எந்த கஷ்டத்தையும் பார்க்காம இருக்கவே முடியாது. ஒருவேளை நம்ம எந்த கஷ்டத்தையும் பார்க்காம இருந்துட்டு இருக்கோம்னா நமக்கு பதிலா வேற யாரும் நம்ம கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். என்னைக்கு நம்ம பெருசாகிறோமோ கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வரா. நேரா கடல் உலகத்துக்கு கிளம்பி வந்துடுறா. அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் நம்ம யூச்சியை உள்ள விட மாட்டாங்க, அவங்களுக்கே ஆல்ரெடி அடிபட்டு தான் இருக்கு. ஆனா அப்போ விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அப்ப கடல் ராணியோட அசிஸ்டன்ட் அவங்கள உள்ள விடு அப்படின்னு சொல்ல யூச்சி பாக்குறா. கொஞ்சமா பவர் கொடுத்து எல்லாருக்குமே வழியெல்லாம் போக வச்சிடுறா. அவங்க எல்லாரும் என்ன நடக்குதுன்னு அதிசயமா பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த அசிஸ்டன்ட் உள்ள யூச்சியை கூட்டு போறா. உள்ள கூட்டு போயிட்டு பார்த்தல, நம்ம மயில் பொண்ணு ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டா, இந்த நிலைமையில தான் அவ இருக்கா, அவ மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு எல்லாரையும் காட்ட ஆரம்பிக்க, யூச்சிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அங்க மாஸ்டர் வந்துடுறாரு. உன்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல எல்லாருமே மயக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு நிறைய எனர்ஜி வேணும், என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியாவது நாங்க மயில் பொண்ணை காப்பாத்தினாதான் அடுத்த கடல் ராணியா அவளை ஆக்க முடியும், இல்லைன்னா வந்து எங்களுக்கு யூஜி தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, இந்த இடத்துக்கு நான் எதுவுமே ஹெல்ப்பே பண்ணதில்லை, நானும் கடல் ராணியோட பொண்ணு தானே, ஆனா நான் எதுவுமே பண்ணதில்லை, ஏதாவது நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், மயில் பொண்ணு இந்த நாட்டுக்கு ராணி ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, உடனே கடல் ராணியோட அசிஸ்டன்ட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மாஸ்டர் கிட்ட யூச்சி கேட்கிறா. உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அப்படின்னு சொன்னதும் இப்ப நம்ம யூச்சி மயில் பொண்ணை மறுபடியும் கொண்டு வந்துடுறா. கொண்டு வந்து இந்த கடல் உலகத்தை அமைதியாகிறதுக்கு மயில் பொண்ணு யூச்சி 2 பேருமே சேர்ந்து அவங்க பவரை கொடுத்துட்டு இருக்காங்க. யூச்சி ஒட்டு மொத்தமா அவ பவரை கொடுக்குறா அப்படிங்கறதால மயங்கி விழற மாதிரி போறா. அப்ப அந்த இடத்துக்கு கடல் ராணியோட அசிஸ்டன்ட் வந்து, அவங்களுக்கு துணைக்கு யாராவது வேணும் குன்னுக்கு, குன் மீனோட நான் போறேன் அப்படின்னு சொல்ல, மயில் பொண்ணு அடுத்து வரா. நானும் போறேன் அப்படின்னு. அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. எங்க ராணி பாதுகாப்புக்கு நாங்க வர மாட்டோமா அப்படின்னு. இந்த கடல் உலகம் அமைதியா இருக்கணும்னா நாங்க போறோம், அங்க இருந்து எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க. யூச்சி மட்டும் தனியா நின்று அங்க எல்லாரும் போறத அமைதியா பாத்துட்டு இருக்கா. இங்க மாஸ்டர் மறுபடியும் சீனியர் அக்கா கிட்ட வந்துடுறாரு. உடம்பு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, ஆனா முன்னாடிக்கு பரவாயில்ல, நீ கூட இரு புரியுதா அப்படின்னு குட்டி பொண்ணை உள்ள விட்டுட்டு மாஸ்டர் வெளியே வந்து உட்காந்துக்கிறாரு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அந்த விஷயத்த நான் செய்ய தான் போறேன் அப்படின்னு அங்க இருந்து மாஸ்டர் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி சீனியர் அக்காவை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு வர, சீனியர் அக்கா கோமாலே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு, அக்கா உனக்கு நான் மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படின்னு உட்கார வச்சு மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இங்க மத்த 4 பேரும் மறுபடியும் மலையில ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுல, இப்போ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், அவங்கவுங்க வழியை பார்த்து போலாம். என்ன வரும்போது நிறைய பேர் இருந்தோம், இப்போ அதுல ஒரு சிலர் குறையிறாங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம யூச்சி ஆளா அந்த மலையில இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்ப மீதி 3 பேர் நிக்கிறாங்க. மிங்ஷு பாக்குறா, என் மாஸ்டர் கூட இருக்கணுங்கிறதா என் கனவு, கு மாஸ்டர் தனியா இருக்காரு, அவர் அரண்மனைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அடுத்து நம்ம ஷாவியான் பார்த்து, எனக்கு போறதுக்கு இடமே இல்ல, எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, என்ன உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு ஓனாய் மனுஷனை பார்த்து கேக்குறா. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிங்ஷுக்கு 2 பேரும் சேர்ந்து பாய் சொல்லிடுறாங்க. மிங்ஷு நேரா அந்த கு மாஸ்டர் இருந்த இடத்துக்கு வந்துடுறா. எல்லாமே அவ விட்டபடி பழையபடியே இருக்கு. அவ பாட்டுக்கு அவ வாழ்க்கையை இங்க வாழ ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம நரி மனுஷன் அவளை நம்ம ஷாவியானோட கூட்டு வந்துட. ஷாவியான் சொல்றா, எனக்கு தனியா போய் வாழ்றதுக்கு வாழ்க்கை இல்ல, நம்ம பாட்டுக்கு தவம் பண்ணிட்டு இந்த இடத்துல அமைதியா வாழ்வோமா அப்படின்னு கேட்க, இதுக்கு நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாவியான் கிட்ட ஓனாய் மனுஷன் கேக்குறாரு. சரி ஓகே, நீங்க ரொம்ப வீக் ஆயிட்டீங்க போல, இந்த ஹேர் பென்க்கு இனிமே வேலை இல்ல போல அப்படின்னு நம்ம ஷாவியான் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, நீ பக்கத்துல வா அப்படின்னு ஓனாய் மனுஷன் கூட்டு அந்த ஹேர் பின் அவன் தலையில வச்சு விடுறாரு. ஒரு வழியா இப்பயாவது வைக்கிறேன் அப்படின்னு ஷாவியான் உடனே ஓனாய் மனுஷனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த ஜோடி ஒரு வழியா ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இங்க நம்ம யூச்சி மறுபடியும் அந்த மாய இடத்துக்கு கிளம்பி வந்துடுறா.
போயிடுறா. அந்த ஞாபகங்கள்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற தேவதை கிட்ட என்ன அழிச்சிட்டு எனக்கு மறுபடியும் ஜின்ஷாவை திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஜின்ஷாவை மறுபடியும் திரும்பி வந்தா அவனை மறந்துடுவான், பரவாயில்லையா அப்படின்னு அந்த நினைவுகள் கேக்குது. இல்ல பரவாயில்ல அப்படின்னு, ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி நான் நினைக்கவே கூடாது, நான் ஜின்ஷாவ் இறந்து போனா கூட அவனை பத்தி நான் மறக்க கூடாது, என்னை பத்தி ஜின்ஷாவை மறக்க கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ எனக்கு வேற வழியே இல்ல, அவனே இல்லாம போனதுக்கு அப்புறமா நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், என் உயிர் எடுத்துட்டு ஜின்ஷாவை விடுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம மாஸ்டர் இருக்காருல, அதுக்கு முன்னாடியே வந்திருக்காரு. ஜின்ஷாவை எனக்கு உயிரோட மறுபடியும் கொடுக்கணும், அந்த பையன் எல்லாத்துக்காக கஷ்டப்பட்டு இப்ப இறந்து போயிட்டான், நான் இறந்து போறதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, மறுபடியும் ஒரு பொண்ணு தேடி வருவா, அந்த பொண்ணோட சக்தியை எடுத்துட்டு அவளையும் தயவு செஞ்சு திரும்ப கொடுத்துட்டு ஜின்ஷாவையும் கொடுத்துருங்க, என்னை பத்தி யார் வேணா மறந்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல சரின்னு இந்த தேவதை சொல்லிடுறாரு. இங்க அதெல்லாம் தெரியாம நம்ம யூச்சி அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிடுறா. அவ்வளவுதான், அந்த சீனியர் அக்கா பக்கத்துலயே உட்காந்துட்டு அக்கா ப்ளீஸ் எந்திரி எந்திரின்னு கூட்டி பொண்ணு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷா புதுசா கிரியேட் ஆயிடுறான். ரொம்ப நாள் ஆயிடுது. அடுத்து நம்ம ஜின்ஷா மறுபடியும் மனுஷ பிறவி எடுத்துட்டு அங்க யாரோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கூட்டணி தலைவர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் உயிரை கொடுத்து காப்பாத்தினாரா அப்படின்னு கதை சொல்ல, அந்த கதையெல்லாம் கேட்டு ஜின்ஷா அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஒரு குழந்தை மேல இடிச்சிட்டு விழுந்துடுறான். இந்த குழந்தை அப்படியே பாக்குறதுக்கு நம்ம ஷீஃபா அங்க இருப்பான்ல அவன மாதிரியே நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கு. மிங்ஷு மேல இடிச்சுட்டு அந்த குழந்தை விழுந்துருது. நம்ம ஜின்ஷாவை அவனை எழுப்பி விட்டு பார்த்து பத்திரமா போகணும்னு குழந்தைய அமுச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம மிங்ஷுவை பார்க்க, மிங்ஷு உங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேனா அப்படின்னு கேட்கிறா. இல்லையே பார்த்ததுல நம்ம ஜின்ஷா அங்கிருந்து கிளம்புறான். மிங்ஷுக்கு ஆனா தெரியுது இங்க இருக்கிறது ஜின்ஷாவ் தான் அப்படின்னு, ஆனா அவளால கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு கிளம்பி போயிடுறா. இங்க இன்னொரு பக்கம் ஓனாய் மனுஷனும் நம்ம ஷாவியானும் படகுல வந்துட்டு இருக்காங்க மிங்ஷுவை பாக்குறதுக்காக. வா போன தடவை நம்ம நைட்ல வந்தோம், இப்ப பகல்ல போலாம் அப்படின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு பொண்ணு மிட்டாய் வாங்கிட்டு கடையில நடந்துட்டு இருக்கும் போது ஜின்ஷா மேல மோதிடுறா. மோதிட்டு யாருடா அது அப்படின்னு திரும்பி பார்க்க அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம யூச்சி தான். யூச்சியும் மறுபடியும் அடுத்த பிறவி எடுத்திருக்கா, ஆனா எந்த ஞாபகமே இல்லாம. ஒருத்தங்க பார்த்துட்டு ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி யாரும் தெரியலையேன்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜின்ஷா யூச்சி ரெண்டு பேருக்குமே ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்க பிரிஞ்சு போறதுக்கு மனசே இல்ல. மறுபடியும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல திரும்பி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஒருத்தங்க பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் ஞாபகங்கள் எதுவுமே இல்லாம இருந்தா கூட மறுபடியும் அந்த காதல் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துருச்சு. இன்னொரு பக்கம் மத்த ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா இருந்துட்டு இருக்க, குட்டி ஷீஃபாங்கும் மறுபடியும் பிறந்துட்டான். யூச்சி ஜின்ஷா மறுபடியும் ஒன்னா சேர்ந்து காதல்ல விழுந்துட்டாங்க. இப்படி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் என்னோட போறதோட தான் இந்த சீரிஸ் ஒரு முடிவுக்கு வருது. இந்த சீரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ட்ஸும் அதே மாதிரி அடுத்தடுத்து புது மூவி ஃபார்மேட்ல எல்லா சீரிஸும் வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான அடுத்த வீடியோவோட பாக்குறேன். அது வரைய பாய்.